ஹாய்டா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்கு கூடிய தி இன்ஃபினிட் லவ் சோல்ஜர் லவ் டாக்டர் இருக்குல்லடா, அதோடைய பார்ட் 3டா. ஓகேவா? பார்ட் 3ன்றது ஃபைனல் பார்ட்டாக இருக்கும் மேக்ஸிமம். இல்லைனாக்கா இன்னொரு பார்ட் வரண்டா. ஓகேவா? நம்ம செகண்ட் பார்ட் எங்கே என் பண்ணியிருப்போனாக்கா, நம்ம ஜிமின் ஃப்ரெண்டு நிறைய பேர் காலேஜை சுற்றிருப்பாங்க. நம்ம ஜங்கு ரொம்ப கோவப்பட்டிருப்பாங்க. ஒரு மாதிரி பொசிட்டிவ் ஆகுது. அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. உங்களுக்கு என்னாச்சு? நீங்கள் பேச மூணுச்சு சொல்கிறாங்க. உங்கள் கிளாஸில் எப்படி எல்லாரும் ரொம்ப சுற்றுறாங்களா அப்படி கேட்குறாங்க. அச்சோ இல்லை என் கிளாஸில் ஒன்று அப்படியே சுற்றலை சொல்கிறாங்க. போய் சொல்லாத, உன் பொண்ணு யாரும் சுற்றிட்டு தானே இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படி ஒன்றும் அவங்களாம் சுற்றலை, சும்மா பேசுவாங்க அப்படி சொல்கிறாங்க. பேசுனே என்ன பண்ணுவோம் சொல்கிறாங்க. நானும் பேசுவேன் சொல்கிறாங்க. என்ன நார்மலாக பேசுவேன், நான் எல்லாருக்குமே சொல்லுவேன் ஓப்பனா எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் சொல்கிறாங்க. நிஜமாக தான் சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. பஜம் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மி பார்க்குறாங்க. ஆமாம், நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குவா. யாங்களாம் சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப ரிச்சான ஃபேமிலியாமே, உங்களுக்கு எல்லாருமே இருக்காங்களா, நீங்கள் என்னால் தான் கஷ்டப்படுறீங்களா அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜங் பார்க்குறாங்க. அப்படிலாம் கிடையாது ஓகேவா. அம்மா இறந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு ஒரு தம்பி தங்கச்சி சொல்கிறாங்க. உங்களுக்கு பிரதர் சிஸ்டர்லாம் இருக்காங்களா? எனக்கு ஒரு பிரதரும் சிஸ்டரும் இருக்காங்க. எனக்கு அவங்ககிட்ட எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு எனக்கு கோவமும் இல்லை. சேம் டைம் அவங்க கூட இருக்க முடியல. அவங்க கூட இருக்கிறது எனக்கு ஏதோ ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது சொல்கிறாங்க. அன்கம்ஃபர்டாக இருக்குது. அந்த ரீசனில் தான் நான் அவங்க கூட இல்லை. நான் கொஞ்சம் தள்ளியே தான் இருந்தேன். இப்போ எனக்கு அந்த பிரச்சனை இல்லை ஓகேவா. எனக்கு நீ இருக்க, எல்லாமே நீ இருக்க. எனக்கு அங்கே போய்ட்டு இருக்கணும்னு ஒன்றும் ஆசை கிடையாது. நான் அந்த லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். உன்னை பார்த்துக்கிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகேவா. நீ எதுவும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாத ஓகேவா சொல்கிறாங்க. இல்லை உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் இன்னும் நான் இப்போ நல்லா தானே இருக்கேன் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் பார்ட் டைம் ஒர்க்கெலாம் போகிறீங்களா, என்னால் தானே இதெல்லாம் கஷ்டப்படுறீங்க சச்சின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஓகே, என் ஒய்ஃப்காக இது இல்லை, நான் என்னென்னாலும் பண்ணுவேன் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா உன்னை லவ் பண்ணுறது சொன்னது நான், உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது நான் தான், எல்லாமே நான் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்தேன் ஓகேவா. உன்னை நல்லா நான் பார்த்துப்பேன் அப்படி சொல்கிறாங்க. நீ என் கூட ஹாப்பியாக இருந்தால் மட்டும் போதும், உன்னோட லவ் எனக்கு கொடுத்தா மட்டும் போதும், வேறு எதுவும் எனக்கு வேணாம் ஓகேவா சொல்கிறாங்க. டாக்டர் ஆனதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்கணும்னு சொன்னல அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமினா நான் பார்த்துப்பேன், நல்லா பார்த்துப்பேன். டாக்டர் ஆனதுக்கப்புறம் உங்களை நல்லா நான் பார்த்துப்பேன் சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, எனக்கு அது போதும் ஓகேவா, எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டை மிஸ் பண்ண மாட்டீங்களா? மிஸ் பண்ண மாட்டேன், எனக்கு என்னோடய வீடு ஃபேமிலி எல்லாமே நீ தானே சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமினை போய்ட்டு ஜங்கோட லிப்பில் ஒரு பெக் பண்ணுறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. பெக் மட்டும் தானே சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இப்போதைக்கு பெக் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்படி சொல்கிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சரியா சொல்கிறாங்க. ஜங்கு கேட்க ஜிமின் தரேன் சொல்கிறாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் போறியா? பாய் சொல்லிட்டு ஓடி போயிடாரு. இப்போ ஜங்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்கு வந்துடுறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஏண்டா சொல்கிறாங்க. அங்கிள் ஃபோன் பண்ணாங்களா சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி சொல்கிறாங்க. அவன்கிட்ட பேசணுமா சொல்கிறாங்க. பாடா, அவர்லாம் பேச தேவையில்ல ஓகேவா, அவர் இப்போ என்ன பேசுவாருன்னு தெரியும். நாளைக்கு ஒரு ஜிமினை எங்கே கொண்டு போய் விட சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு, அவன் நான் இருக்கேன், நான் அவனை பார்த்துப்பா ஓகேவா சொல்கிறாங்க. யாரும் அவனை வந்து பார்த்துக்க தேவையில்லை, யாரும் அவனுக்கு ஃபீஸ் கட்டணும் தேவையில்லை, அவனை வந்துட்டு என் லைஃப் விட்டு அனுப்பணும் தானே ட்ரை பண்ணுறாரு அப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு, அவன் நான் கூட்டிகிட்டு வந்தேன் ஓகேவா, அவனா என்கிட்ட எதுவும் கேட்கல, நானாக தான் கூப்பிட்டு வந்தேன், நானும் தான் எல்லாம் பண்ணேன். இப்போ வரைக்கும் அவன் எனக்கு, நான் அவனுக்கு இருக்கும், அதுவே போதும் அப்படி சொல்கிறாங்க. போயிடுறாங்க. காய்க்கு புரியுது. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ அப்படியே டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஜிம்மின் காலேஜ் போய்ட்டு வருவாங்க. ஜங்க் வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு பார்ட் டைம் போயிடுவார். இப்படி தான் போயிட்டுருக்கோம். ஒன் ஃபைன் டே நம்ம ஜங்க் தான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா அவர் 2 ஒர்க் பார்த்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு மணி அதிகமாக தேவைப்படுது. சரி சொல்லிட்டு 2 பார்ட் டைம் ஒர்க் பண்ணுவார். ஒரு பண்ணிட்டு நைட்டு தான் ஒரு ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜிம்மில் குக்கிங்லாம் நல்லா பண்ண வரும். ஏன்னா ஜங்கு பார்ட் டைம் போகிறாங்க, அவங்க வந்து கஷ்டப்படக்கூடாது சொல்லிட்டு ஜிம்மில் குக் பண்ணுவார். எல்லாம் குக் பண்ணி வச்சுட்டு டேபிள் எடுத்து வச்சுட்டு அப்படி படுத்துருக்காரு. ஜிம்னி எப்படா வருவாங்க சொல்லிட்டு அவருக்கு அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கிறதுனால ரொம்ப டயர்ட் ஆகிடுது. அப்படியே வந்துட்டு அந்த சேர்லேயே உட்காந்து டைனிங் டேபிளில் ஹெட் வச்சு படுத்துருக்காரு. தூங்கவே செஞ்சிடறாரு ஒரு கடத்துக்கு மேலே. இப்போ நம்ம ஜங்கு வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்த்தா நம்ம ஜிம்மின் க்யூட்டாக அழகாக டேபிள் அப்படியே ஹெட் வச்சு படுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கு வந்து பார்க்குறாங்க. ரொம்ப டயர்டாக தான் இருந்திருப்பாரு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இவரோட ஃபேஸை பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு வந்துட்டு இந்த டயர்ட்னஸே போயிடுது. அப்படியே அவரும் வந்துட்டு பக்கத்துல சேர்ல உட்காந்துட்டு எப்படி ஜிம்மிட்ட பேச, அதே மாதிரி இவர் எப்படி அந்த டேபிள் வச்சிருக்காரோ அதே மாதிரி அவரோட ஹெட் அந்த டேபிளில் வச்சுட்டு அப்படியே ஜிம்மினையே பார்த்துட்டு இருக்காரு. ஜிம்மின் அழகாக அப்படி தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக்கு இதே பார்த்துட்டு இருக்காங்க. உங்களை பார்த்தா எனக்கு பசிக்க கூட செய்யாது, பசிக்காது, தூக்கம் வராது, அப்படி ஒன்று பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்துட்டே இருக்காங்க. அந்த டயர்ட்னஸ் கூட போயிடுச்சு அவருக்கு. அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே பார்த்துருப்பாரு. இப்போ ஜிம்மின் அவர் சாப்பிடாம தானே இருக்காரு. ஆல்மோஸ்ட் ஒரு டைம் வந்து 10:40க்கு மேலே இருக்கும். அவருக்கு லைட்டாக பசி இருந்தாலும் தூக்கம் இல்லை. அப்படியே தூக்கம் போயிட்டு இப்போ எந்திரிக்கிற ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஜங்குக்கு ஜிம்மினியே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இதே மாதிரி பார்த்து ஜிம்மின் டக்குன்னு பயந்துடுறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. அச்சோ என்னாச்சு அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் எப்போ வந்தீங்க சொல்கிறாங்க. நான் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் அப்படி சொல்கிறாங்க. 20 மினிட்ஸ் ஆகிட்டு சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, நீ தூங்கிட்டு இருந்தியா, உன் டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுவும் சாரி, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நான் என்ன அறியாமல் தூங்கிட்டேன் அப்படி சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. சாரி எல்லாம் வேணாம், உனக்கு ஃபஸ்ட்டாக நீ சாப்பிட்ருக்கலாம். இல்லை எனக்கு தனியாக சாப்பிட்டா பிடிக்காது, எனக்கு உங்க கூட தான் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் டயர்டாக இருப்பீங்களா, ஃப்ரெஷ் ஆகிட்டு வரீங்களா, நான் வந்து ஃபுட் எடுத்து வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஜங்கும் சரி ஓகே சொல்லிட்டு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டாங்க. இப்போது நம்ம ஜிம்மின் ஆக்காட்டுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. நீங்கள் ஆக்காட்டுங்க, நான் ஃபீட் பண்ணி விட்றேன்னு சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் வெளில இருந்து எவ்வளோ டயர்டாக வந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்ததும் இப்படி ஒரு லவ் கேர் இதெல்லாம் கிடைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டைம்லெஸ்லாம் போயிடுது. இப்போ நம்ம ஜிம்மின் க்யூட்டாக அழகாக ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்டுருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ ஏன்டான்னு சொல்கிறாங்க. இல்லை நானே சாப்பிட்டுக்கணும், நான் தான் சொல்லிட்டு இப்போ ஜங்கு ஜிம்மினுக்கு ஃபீட் பண்ணி விடுறாங்க. 2
பேர் இந்த வீட்டில் அவங்க 2 பேர் மட்டும் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஃபைனலாக 2 பேர் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நான் போய்ட்டு டிஷ்ஷெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன், நீங்கள் போய் படுத்துக்கிறீங்களா அப்படி சொல்லி ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, அங்கே பாரு சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜோ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஹேண்ட்லாம் வந்து பெயினாக இருக்குல்ல, நீங்கள் போய் டயர்டாக இருக்கல, கொஞ்சம் படுத்துக்கோங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் பாருங்க கொஞ்சம் தான் இருக்குது வெசல்ஸாக வாஷ் பண்ணிட்டு வச்சுட்டு வரேன் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க்கும் சரி ஓகே போய் படுத்துறேன், அவருக்கு டயர்டாக இருக்கல. ஜிம் வந்துட்டு வீட்டில் எல்லா ஒர்க்கையும் நல்லா பார்த்துப்பாரு. என்ன தான் மெடிக்கல் படித்தாலும் அவர் எல்லா ஒர்க்குமே கரெக்டாக பண்ணுவார். ஜங்க் கொஞ்சம் எந்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுமோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு வருவார். எங்கள் ஜங்க் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜிம்னு கிட்டே போயிட்டு ஜங்கோட பொருள் கிஸ் பண்ணுறாங்க. அழகு அப்படி ஜிம் இந்த கிட்ட கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க, நீ கிஸ் தரேன்னு சொன்னியே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அப்போ நீங்கள் தூங்கலையா சொல்கிறாங்க. தூக்கமே வரல, நீ தான் தரேன்னு சொன்னல காலேஜில் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ஓ அந்த ஒரே ஒரு கிஸ்க்காக நீங்கள் தூங்காமல் இருக்கீங்க சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, அது எனக்கு ரொம்ப பெருசு சொல்கிறாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, அப்போது நான் இப்போ தரணுமா சொல்கிறாங்க. நீ தந்தால் ஹாப்பியாக இருக்கும், நானே எடுத்துக்கிட்டாலும் இன்னும் ஹாப்பியாக தான் இருக்கும் சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜீவனும் ஜங்கோட லிப்பில் போயிட்டு லைட்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும் சொல்கிறாங்க. ஸ்ட்ராங்காவா ஜிவன் பார்க்குறாங்க. இப்போ ஜங்க் அப்படியே ஜிம்மை ரொட்டேட் பண்ணிட்டு இப்போ அவர் வந்துட்டு மேலே வராரு. ஜிவன் கீழே அழகாக வந்து பெட்டில் படுத்துருக்காரு. இப்போ ஜங்க் போய்ட்டு ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜங்க் கிஸ் பண்ணும்போது அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கனால ஜங்க் ஜிம்னே பார்க்குறாங்க, நான் எடுத்துக்குவா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க, இங்கே மட்டும் வேண்டாம், நெக்கில் எதுவும் பண்ணாதீங்க, காலேஜ் போகணும்ல சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க்கும் சரி ஓகே நாங்கள் எது பண்ண மாட்டா சொல்லி ரொம்ப ஹாப்பியாக அவங்க வந்துட்டு அழகாக அந்த லைஃப் வந்து மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கு. இப்போ எவ்ரிடே ஜங்க் வந்துட்டு ஜிம்னு கூட இப்படி தான் இருப்பாங்க ஹாப்பியாக. ஏன்னா அவருக்கு வந்து அப்படி ஃபீல் பண்ணணும்னு தோணும். ஜிம் எதுவும் செலவே இல்லை, ஓகே நம்ம ஜங்கு தானே, அவருக்கு இந்த ஹாப்பினஸ் நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே நம்ம ஸ்டடீஸ்னால அவர் வந்துட்டு இதனால எதுவும் அஃபெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஹாப்பியாக இருக்காங்க. ஜங்கும் அவன் படிக்கிறான்ற மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு இது மாதிரி இருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக அழகாக லைஃப் மூவ் ஆன் ஆகிட்டுருக்கு. ஃபைனலாக ஜங்கு வந்து கிராஜுவேட் ஆகிட்டாங்க. ஜிம் செகண்ட் இயர் போகிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ஆச்சோ நீங்கள் கிராஜுவேட் ஆகிட்டீங்க சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஜாப் கிடைக்க போது சொல்கிறாங்க. ஜாபா சொல்கிறாங்க. ஆமாம் நம்பி அங்கே இருக்காங்களா, ஆமாம் சரி அவங்க கம்பெனியில் எனக்கு ஜாப் கிடைச்சிருக்கு, ஓகேவா இதுக்கப்புறம் நான் பார்ட் டைம் ஒர்க்கில் போக தேவையில்லை, ஃபுல் டைம் அங்கே தான் ஒர்க் பண்ண வரேன், ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்போ டைமுக்கு நீ வந்துடல சொல்கிறாங்க. நான் டைமுக்கு வந்துடுவேன், டைமுக்கு வந்து பார்த்துப்பேன் சார் ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஹார்ட் நல்லா ஸ்டடி பண்ணணும், ஓகேவா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஏன்னாக்கா செகண்ட் இயர் வந்துட்டு இல்லை, இதுக்கப்புறம் நிறைய கிளாஸஸ் இருக்கும் உனக்கு சொல்கிறாங்க. ஆமாம் ஜங்க்கா நான் கண்டிப்பாக படிப்பா சொல்கிறாங்க. இன்னும் டாக்டர் ஆகுன்றது எனக்கு ட்ரீம் சொல்கிறாங்க. உன்னோட அம்மாவோட ட்ரீம் என்னோட ட்ரீம், ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜிம் ஜங்கு டைட்டாக படிக்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம் வந்து கிராஜுவேட் ஆன அந்த பிக்சர் வந்துட்டு நம்ம ஜங்கு ஜிம்னு எடுத்துருப்பாங்க. எடுத்து அதே உங்கள் வீட்டில் வைக்கிறாங்க. அந்த வீடு ஃபுல்லாமே இவங்களோட பிக்சர் மட்டும் தான் அதிகமாக இருக்குது. இப்போ அழகாக டெஸ்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கா. எப்படி இயர்ஸ் போதும் தெரிய மாட்டேங்குது, அப்படியே போயிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் ஜிமின் தேர்ட் இயர் வந்துட்டாங்க. இன்றைக்கி ஜிமின் வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஜங்கா சொல்கிறோம்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா அன்றைக்கி நான் நிறைய கற்றுக்கிட்ட சொல்லிட்டு ஜிமின் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. ஜிமின் டெய்லி ஷேர் பண்ணுவாங்க, அவங்க காலேஜில் நடக்குது, கிளாஸில் நடக்குது, அவரெல்லாம் கற்றுக்குறாங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓ சார் இப்போது நீங்கள் இந்த சர்ஜரி அந்த சர்ஜரி பற்றி படிச்சுட்டு இருக்கீங்க, அதுக்கு ஆமாம் எனக்கு அந்த தான் போயிட்டுருக்கு சொல்லி ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே நீங்கள் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி டாக்டர் போலியே சொல்லி ஜங்கு கஞ்சிட்டு இருக்காங்க ஜிமினை. ஆமாம் ஜிம்னு ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேரும் பேசிகிட்டு இருக்கா. டோர் பெல் ரிங் ஆகிட்டு இருக்கா. ஜிம் பார்க்குறாங்க, நம்ம வீட்டுக்கு யார் வராங்க, சின்ன ஹேங் சொல்கிறாங்க. சின்ன ஹேங் எதுக்கு வர போகிறாரு, அவர் நம்மள தானே வர சொல்லுவார் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ யாராக இருக்கும் சொல்கிறாங்க. நீ போய் பாரு சொல்கிறாங்க. ஜிம்மு கூட ஓடி போய் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பார்த்தாக்கா அங்கே ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக நின்றுருக்கா, ரொம்ப மாடர்னாக ரொம்ப அழகாக நின்றுருக்கா. ஜிம் பார்க்குறாங்க, நீங்கள் யார் அப்படி கேட்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறா. ஜங்குக்கு இல்லை அப்படி சொல்கிறாங்க. இருக்காங்க நீங்கள் சொல்கிறாங்க. கொஞ்சம் உள்ள கொஞ்சம் தள்ளியா அப்படி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு யாருன்னு சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. அந்த பொண்ணு எதுவுமே சொல்ல பாட்டுக்குள்ளே வரா. ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றா. இப்போ ஜங்கு அந்த வாய்ஸ் எடுத்து பார்க்குறாங்க. ஜெஸ்ஸி அப்படி சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, யாராக இருக்கும் சொல்லி ஜிம்மில் குறுக்குன்னு பார்க்குறாங்க 2 பேரையும். இப்போது நம்ம ஜங்கு வந்துட்டு ஜெஸ்ஸி எப்போ வந்து சொல்கிறாங்க. நான் இப்போ தான் வந்தேன், எப்படி இருக்கு அப்படி கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கா சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு அப்படி ஜிம்மில் பார்க்குறா. இப்போ ஜங்கு வந்துட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. நீ போயிட்டு உள்ளே கொஞ்சம் படிப்போ ரெஸ்ட் எட சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. நீ போ அப்படி சொல்கிறாங்க. சொல்லி ஜிம்மில் போயிடுறாங்க. ஆனால் ஜிம்முக்கு மனசே வர முடியாது. யாராக இருக்கும், இவ்வளோ அழகாக இருக்கா, இவ்வளோ மாடர்னாக இருக்கா, யாராக இருக்கும், ஜங்குக்கிட்ட இவ்வளோ உரிமை பேசுகிறா சொல்லிட்டு ஜிம்மில் அதே நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜெஸ்ஸி தான் ஜங்குக்கு சொல்கிறாங்க. எதுக்கு ஜெஸ்ஸி இங்கே வந்தால் சொல்கிறாங்க. இங்கே பாரு அது இருக்கட்டும், நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜெஸ்ஸி, இங்கே பாரு ஜங்குக்கு நீ பண்ணுறது ரொம்ப தப்பு, ஓகேவா அங்கிள் எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க தெரியுமா, நீ இப்படி கஷ்டப்படணும் என்ன தலையெடுத்த உனக்கு அப்படி சொல்கிறாங்க. நான் என்ன கஷ்டப்படுறேன், நான் நல்லா தானே இருக்கேன்னு சொல்கிறாங்க. பாரு நீ ஒரு கம்பெனிக்கு சிஓவாக இருக்கணும், நீ கிராஜுவேட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் கம்பெனிக்கு சிஓவாக ஆக வேண்டிய பையன் நீ என்னக்கா நம்பிச்சு எங்கள் கம்பெனியில் எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கியாமே அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் அதுக்கு என்ன அப்படி சொல்கிறாங்க. பாரு ஜங்குக்கு ரொம்ப தப்பு, ஓகேவா அந்த பையனை விட்டு வந்துட்டு ஜங்குக்கு அங்கிள் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அங்கிள் ஆன்ட்டி கிராண்ட்மா கிராண்ட்ஃபா எல்லாரும்
ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் வேண்டாம் ஜங்கு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெஸ்ஸி சொல்கிறாங்க. ஜெஸ்ஸி அந்த அக்கா ஜங்குடைய மாமா பொண்ணா ஓகேவா. இப்போ நம்ம ஜிமின் பார்க்க ஜங்கு பார்க்குறாங்க. அங்கே பாரு ஜெஸ்ஸி, இவன் என்னோட ஒய்ஃப் ஓகேவா, ஜிமினோட ஒய்ஃப் மட்டும் இல்லை என்னோட லைஃபும் கூட ஓகேவா. எனக்கு எல்லாமே அவன் தான். நான் தான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் ஓகேவா. அவன் என்ன கேட்கல, நானே தான் கேட்டேன், நானே தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். நான் ஹாப்பியாக இருக்கேன் அவன் கூட. என்னால் அவனை தாண்டி இன்னொரு பர்சன் நினச்சி கூட பார்க்க முடியல. எனக்கு அவன் கூட இருக்கிறதே போதும் ஓகேவா. நான் சிஓவை ஆற விரும்பவே இல்லை எப்போவுமே. எனக்கு இந்த வரைக்கும் பிடிச்சிருக்கு. நார்மலான ஒரு லைஃப் சொல்கிறாங்க. ஏது இந்த லைஃபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வீட்டை சுற்றி பார்க்குறா. ஆமாம், ஏன் இதுக்கு என்ன குறைச்சல அப்படி ஜங்கு கேட்குறாங்க. இங்கே பாரு இந்த வீடு வந்துட்டு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது ஓகேவா, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது, இங்கே எல்லாமே நல்லா இருக்குது, நிறைய லவ் மட்டுமே நிறைஞ்சிருக்கு, எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. என் அம்மா போனதுக்கப்புறம் சொல்கிறாங்க, எனக்கு இப்போ தெரியுது ஆண்டி இறந்ததுக்கப்புறம் எவ்வளோ ஹார்ட்டாக இருக்குது சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அங்கிள் வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க தெரியுமா சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜெஸ்ஸி, எனக்கு இப்படி இருக்காது பிடிச்சிருக்கு ஓகேவா, தயவுசெய்து இப்படி மாதிரி ஃபோர்ஸ் பண்ணாத சொல்கிறாங்க. நீ என்ன மேரேஜ் பண்ணிக்க வேண்டிய பையன் ஜங்கு சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் உன்னை எப்போ அப்படி பார்த்ததில்ல, சின்ன வயசுல உண்டா சொல்கிறது அதுதான் ஓகேவா. நீ கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. இப்போ ஜெஸ்ஸி பார்க்குறாங்க. நான் ஃபாரின் போகிறேன் ஓகேவா. ஃபாரின் போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு பேசுறதுக்காக தான் வந்தேன். நான் வந்துட்டு இப்போவும் டைம் தெரிஞ்சாங்க ஓகேவா. எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்குவோம். அந்த பையன் படித்து முடிச்சதுக்கப்புறம் கூட அந்த லைஃப் விட்டு அனுப்பிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. நான் என்ன கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்கோம், அவன் அனுப்புறதுக்கு சொல்கிறாங்க. அவன் லைஃப் டைம் என் கூட இருப்பான் ஓகேவா. நான் கூட தான் இருப்பேன். எனக்காக எங்கள் லைஃப்பில் வேறு யாரையும் வரவும் கூடாது, நான் வர அலோவ் பண்ணவும் மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ ஜெஸ்ஸி பார்க்குறாங்க. ஒன் டே உனக்கு டயர்ட் ஆகும் ஜங்கு ஓகேவா. அவன் கூட இருந்து உனக்கு டயர்ட் ஆகும், அவனால் உனக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. எங்கே பேசுகிறதே சொல்கிறாங்க. உண்மையை சொல்ல, அவனால் உனக்கு என்ன கிடைக்கிது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு அவன் ஒரு குழந்த மாதிரி இருக்கா, நீ தான் அவனை பார்த்துட்ருக்கு. அவன் டாக்டர் ஆகலாம் நாளைக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எல்லாமே உன்கிட்ட ஒன்றால் மட்டும்தான் அவனுக்கு கிடைக்கிது. அவனுக்குன்னு தனியாக எதுவுமே கிடையாது ஓகேவா. திரும்பி பார்த்தா அவனுக்கு எதுவுமே இருக்காது. நீ மட்டும்தான். உங்கள்கிட்ட எல்லாமே அவங்க எடுத்துக்கிறான் ஓகேவா. அவனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு இதெல்லாம் கேட்டு லிசன் பண்ணுறாரு ரொம்ப. ஏன்னா அவர் வந்து டோரை வந்துட்டு லாக் பண்ணல, லைட்டாக ஓப்பனில் வச்சுருப்பாரு. எல்லாமே கேட்குறது, ரொம்ப அழறாரு. இவங்க வந்துட்டு ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிக்க வேண்டியவங்களா. அப்போ நானும் சரி ஜிமின் அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்ட் தான் ஜங்குக்கு சொல்லி ஜிமின் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு பாரு என்ன பேசுகிறான், என்னை பற்றி என்னால் பேச, ஜிமினை பற்றி பேச சொல்கிறாங்க. நான் சொல்கிறது என்ன பொய்யா சொல்கிறாங்க பாரு. அந்த பையனுக்கு யாருமே இருந்தாக்கா நீ எதுக்கு அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்ட, அவனை எதுக்கு நீ மேரேஜ் பண்ணிக்கிட்ட, அவன்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன்கிட்ட எல்லாமே இருக்குது ஓகேவா. பியூரான லவ் இருக்குது, எனக்கு அது போதும், அது ஒன்று போதும் ஓகேவா. அவன்கிட்ட எல்லாமே இருக்குது, என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான். என் அம்மாவுக்கு அப்புறம் என்ன சிரிக்க வைக்கிறது அவன் மட்டும்தான். அவனால் மட்டும் தான் எல்லாமே முடியும் சரியாக சொல்கிறாங்க. நீ அப்படி நம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ் சொல்கிறா. ஜங்கு தாங்க பாரு ஜெஸ்ஸி, வீட்டுக்கு வந்திருக்கோம், நான் ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கோ, இது என்னோட வீடு ஓகேவா. அவன் ஹாப்பியாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன். அவன் ஹார்ட்டான நான் ஹார்ட் ஆகிடுவான் ஓகே. ப்ளீஸ் அது புரிஞ்சுக்கோ, இங்கே கிளம்பு அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜெஸ்ஸி பார்க்குறா. சின்ன வயசுலேருந்து ஒரே வீட்டில் ஒரே வீட்டில் இருந்திருக்கோம். நான் ஒரு மாமா பொண்ணு, உனக்கு என் மேலே பாசம் இல்லை, எங்கே வேணால் அந்த பையன் மேலே பாசம் இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெஸ்ஸி கேட்குறாங்க. ஜங்கு தான். அப்படி இல்லை ஜெஸ்ஸி, இங்கே பாரு, நீ என்னோட மாமா பொண்ணுமா, ஆனால் அவன் என்னோட ஒய்ஃபு சொல்கிறாங்க. என்ன ஒய்ஃப்னு சொல்கிற, அவன்கிட்ட என்ன தகுதி இருக்குது உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கும் உன் கூட இருக்கிறதுக்கும் சொல்கிறாங்க. அவன்கிட்ட என்ன தகுதி இல்லைன்னு நினைக்கிறா சொல்கிறாங்க. எனக்கு கேட்டால் அந்த பையன் உன் கூட இருக்க டிசர்வான பர்சனே கிடையாது, ஒன்றை வந்து அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஜெஸ்ஸி சொல்கிறாங்க. அவனை நீ வேணால் பாரு, நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோ. நீயே ஒன் டே டயர்ட் ஆகும் ஓகேவா. அவனை பார்த்துட்டு நீ கேர் பண்ணுற, நீயே வந்து டயர்ட் ஆகிட்டு ஒன் டே நீ கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவேன். ஆனால் அப்போவும் நான் இருப்பேன் உனக்காக ஓகேவா. நான் நம்புகிறேன் நீ கண்டிப்பாக ஒன் டே எங்கள்கிட்ட ரிட்டர்ன் வரும்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஃபாரின் போயிட்டு வரேன், அதுக்குள்ளே உனக்கு டைம் தரேன். ஆனால் ஜெஸ்ஸி எப்பவும் உனக்காக வெயிட் பண்ணணும் சொல்லிட்டு இப்போ ஜெஸ்ஸி போயிட்டாங்க வீட்டை விட்டு. இந்த பக்கம் ஜங்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுது. இப்போ ஜிமின் தான் வீட்டில் அப்படி அந்த ரூமில் இப்போ தான் லாக் பண்ணுறாரு. ரூம் லாக் பண்ணிட்டு அப்படியே அழ ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படின்னாக்கா சத்தமே இல்லாமல் அழுறாரு. கண்ணில் அப்படி டேஸ் ஃபால் ஆகிட்டே இருக்கு. ஒரு மாதிரி அவருக்கு அழகு வந்துட்டே இருக்குது. நம்ம தான் லைஃப்பை நம்ம ஸ்பாயில் பண்ணுறோமா. ஜங்குக்கு வண்டி என்னை பார்த்து டயர்ட் ஆகிடுவாங்களா, என்னை பார்த்துக்கிறதுனால நான் அப்படி தான் இருப்பேனா என்ன, இல்லையே நான் நல்லா பார்த்துப்பேன் ஜங்குக்கு. இப்போதைக்கு நான் ஸ்டடி பண்ணுறேன், நான் ஒரு டாக்டர் ஆகிட்டா நான் நல்லா பார்த்துப்பேன் ஜங்குக்கு. இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படி ஜிமின் ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. கண்ணில் டேஸ் வந்துகிட்டே இருக்குது. நான் என் லைஃப்பில் மட்டும் ஏன் இப்படி யாராவது ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படி ஜிமின் அப்படி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இந்த பக்கம் ஜங்கு வந்து இப்போதைக்கு போவான் ஜிமின்கிட்ட சொல்லிட்டு அவர் அப்படியே வந்துட்டு அமைதியாக உட்காந்து சோஃபாவில் அவர் அப்படியே அங்கேயே படுத்துறாரு. ஜிமின் இங்கே அழுதுகிட்டே அப்படியே பெட்ரூமில் படுத்துருப்பாரு. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம ஜிமின் எப்பவும் போல எழுந்துச்சு காலேஜில் அழுதிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்கு வந்துட்டு எழுந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு குக் பண்ணிட்டு இருக்காரு. ஜிமின் ஃபுல்லாக எல்லாமே கோட்டெல்லாம் எடுத்துட்டாங்க, டாக்டர் கூட்டு அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வெளில வராங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமின் சாப்பிடுமா சொல்கிறாங்க. ஜிமின் தான் எனக்கு பசிக்கல சொல்லி ஜிமின் அப்படி வெளில போயிறாங்க. ஜிமின் அப்படி சொல்லி ஜங்கு வெளில வராங்க. ஜிமின் எதுவுமே சார் நம்ம டக்குன்னு வெளில வந்துடுறாரு. ஜிமினுக்கு பாரு இல்லை சொல்கிறாங்க. ஜிமின் தான் சாரி சொல்கிறாரு. ஆல்ரெடி கேப் புக் பண்ணியிருப்பாரு. இங்கே கேப் டக்குன்னு வந்தது. ஜிமின் டக்குன்னு கேப் ஏறி அவர் பாட்டு போயிடுறாரு. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. கடவுள் இப்போ என்ன பண்ணுறது, இப்போ இவனை சமாதானம் பண்ணுமா சொல்லி ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் டேரெக்டாக காலேஜ் தான் போகிறாரு. இப்போ
ஜிமினை பார்க்கறதுக்காக நம்ம போகம் இருக்காங்களே அவங்க வராங்கடா. ஏன்னா அவர் வந்துருக்கா டாக்டர் ஆகிட்டார் ஆல்ரெடி. அதனால் என்ன பண்ணுறாரு, அவர் வந்துட்டு இப்போ அதாவது ஃபாரினில் தான் டாக்டர் ஆகிருக்காரு. அதனால் அவங்க அங்கே தான் இப்போ போஸ்டிங் கிடச்சிருக்கு, அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து சொல்லிட்டு போகலான்றக்காக தான் வந்திருப்பாரு. ஜிமினை இப்போ தேர்ட் இயர் படிச்சிருக்காங்க, போகம் டாக்டர் ஆகிட்டார் ஆல்ரெடி. இப்போ நம்ம போகம் போகிறாங்க, ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு என்ட்ரன்ஸ்லேயே. ஜிமின் வந்து போகம் பார்த்து ரோடு போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ போகம் பார்க்குறாங்க, என்னாச்சு ஜிமின் ஆரி ஓகே சொல்கிறாங்க. நான் ஓகே தான் ஹேங் சொல்கிறாங்க. என்னாச்சு சடனாக இப்போ நான் ஓடி ஹக் பண்ணிட்டேன். அதுவா அது உங்களை ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் பார்க்குறேன்னா அதை சொல்கிறாங்க. ஓ அது சாரிடா கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் ட்ரைனிங் வேறு இருந்திருக்கு, டேக்குள்ளே போட்டிருந்தாங்களா. அங்கே ட்ரைனிங் போனதுக்கப்புறம் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். ஃபைனலாக இப்போ டாக்டர் ஆகிட்டேன். நீங்கள் டாக்டர் ஆகிட்டீங்களா? நான் டாக்டர் ஆகிட்டேன், எனக்கு போஸ்டிங் வந்துட்டு யூஎஸ்ல கிடச்சிருக்கு சொல்கிறாங்க. யூஎஸ்ல ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ இங்கே இல்லை நீங்கள் சொல்கிறாங்க. இங்கே இல்லைடாமா, அங்கே தான் கிடச்சிருக்கு. ஓகேவா, அங்கே தான் நிறைய வேல்யூ இருக்குது. ஓகேவா, ஏன்னா அங்கே தான் நல்லா சேலரி எல்லாமே அங்கே தான் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். இங்கே அந்தளவுக்கு வந்துட்டு ஒர்த் இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. அதுன்னு சொல்கிறாங்க. இங்கே அந்தளவுக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிடையாது. ஓகேவா, அங்கே தான் அதெல்லாம் இருக்குது, நம்ம அதுக்கு தானே படிச்சிருக்கோம், இப்போ நம்ம அங்கே போனால் தானே கரெக்டாக இருக்கும் சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. என்னையும் படித்து முடிச்சுட்டு அங்கே வரணும். ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் எங்கேயும் வரமாட்டேன் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, எனக்கு ஜம்கா இங்கே தான் இருக்காங்க, நான் இங்கே ஒரு நார்மல் டாக்டர் இருந்தால் கூட இங்கே தான் இருப்பேன் சொல்கிறாங்க. அப்படியா, உன் ஜம்கா விட்டு வரமாட்டேன், என்ன வரமாட்டேன் சொல்கிறாங்க. நீ ஹாப்பியாக இருக்கியா? நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் ஜிம்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, உனக்கு என்ன கஷ்டம்னாலும் அண்ணாக்கு கால் பண்ணு. ஓகேவா, உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி என்கிட்ட கால் பண்ணி பேசு, உனக்கு யாரும் மட்டும் நினைக்காது. ஓகேவா, அந்த அண்ணா இருக்கேன் புரியுதா சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம இங்கே இருந்தோமா எனக்கு பெருசாக எதுவும் தெரியல, இப்போ அங்கே போகிறதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது, நீ சேஃபாக இருக்கணும்னா சொல்கிறாங்க. நான் சேஃபாக தான் இருக்கேன், நீ கிராஜுவேட் ஆகிற அன்றைக்கி கண்டிப்பாக அண்ணா உனக்காக ரிட்டன் வருவான்னு சொல்கிறாங்க. நிச்சயமா அப்படி சொல்கிறாங்க. போகும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது, ஐ மிஸ் யூ சொல்கிறாங்க. மிஸ் யூ ஆர் சொல்லிட்டு இப்போ நம்ம 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு நம்ம போகம் தான் ஜிம்மில் 4 கிஸ் பண்ணுறாங்க. சரி ஓகே நீ சேஃபாக என்ன சொல்கிறாங்க. சரி இப்போ கிளம்புற போயிட்டு வருவா சொல்கிறாங்க. இதை வச்சுக்கோ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வச்சுக்கோ, உனக்கு எதனா வேணால் வாங்கிக்கோ, இல்லை இந்த ஜங்குக்கு தான் நிறைய தராங்களே சொல்கிறாங்க. ஜங்கு கொடுத்தா நான் கொடுக்கக்கூடாதா சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க வச்சுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த மணி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் வாங்கிக்கிறாங்க. ஃபைனலாக ஜிம்மில் மணி வாங்கிக்கவும் போகும் தான் பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிம்மில் அப்படி உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஜெஸ்ஸி பேசுனது அவருக்கு என்ன ஒரு பயம் வந்துட்டு இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாரு. ஒன் டே ஜங்க் வந்து நம்ம விட்டு போயிடுவாங்களா, நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து நம்ம பேர்டன் ஆயிடுமோ அப்படிலாம் அவர் நினைக்கிறாரு. இல்லை ஜங்குக்கு அப்படி இல்லை, என்னால் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் வந்துட்டு நல்லா படிக்கணும், நல்லா படித்து டாக்டர் ஆகணும், ஜங்குக்கு நான் பார்த்துக்கணும், மேபி ஜங்குக்கும் வந்து சிஓ ஆகணும் ஆசையாக இருக்குமோ அப்படி சொல்லி ஜிம்மினுக்கு அப்பெல்லாம் தாட்டு வருது. அப்போ நான் எப்படி ஜங்குக்கோட ட்ரீம்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி வைக்கிறது, என்ன பண்ணலாம் ஜிம்மினுக்கு அது என்னதோ யோசிக்கிறேங்க. இப்போதைக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாது, நான் படித்து முடிச்சுட்டு எதனால் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி நினச்சிக்கிட்டு அவர் இப்படி காலேஜ் போயிடுறாரு. ஜங்குக்கு அன்றைக்கி டே ஃபுல் ஆப்செட்டாக இருக்குது. இந்த பக்கம் எங்கள் ஜின்னு எல்லாம் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா இப்போ நாம்ஜனுக்கு யாருக்கும் மேரேஜ் கிடையாது, மேரேஜ்லாம் ஆகலை, அவங்க எல்லோரும் ஃபேன்ஸியாக தான் இருக்காங்க, என்கேஜ்மெண்ட் மட்டும் தான் இருக்குது. அவங்க ஒரே ஆப்ஷனில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. எல்லோரும் பார்க்குறாங்க ஜங்குக்கு நீ ஓகேவா அப்படி கேட்குறாங்க. இல்லை அவங்க அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. நேற்று ஜெஸ்ஸி வந்ததெல்லாம் அவங்க சொல்லிடுறாங்க. ஜின்னுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது, என்னடா சொல்கிறதுக்கு. ஆமாம் சொல்கிறாங்க. ஜெஸ்ஸி வந்துட்டு நம்ம ஜின்னுக்கு ரிலேட்டிவ் பொண்ணு தான், சொந்தக்கார பொண்ணு தான். அவங்க பார்க்குறாங்க. ஏன் அப்படி பண்ணா சொல்கிறாங்க. தெரியல அவங்க அப்படி வந்து பேசிட்டு போயிட்டாலா, அவங்க ரொம்ப அப்செட் ஆகிட்டான்னு நினைக்கிறாங்க. மார்னிங் சாப்பிடாம கூட போயிட்டான் சொல்கிறாங்க. என்னன்னு அவன் சாப்பிடாம போயிட்டா ரொம்ப எனக்கு கில்ட்டியாகவே இருக்குது, அவன் வந்து வருத்தப்படுவானோ இல்லை என்ன நினைக்கிறான்னு தெரியல யான்னு சொல்கிறாங்க. சரி விடுறா ஒன்றும் இல்லை, அவன் ஃபீல் பண்ண மாட்டான், நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. எனக்கும் அதான் கஷ்டமாக இருக்குது, அவன் வந்து ஃபீல் பண்ணாமல் இருந்தால் சரி சொல்கிறாங்க. அவனுக்கு புரிஞ்சா போதுன்னா அவனுக்கு தான் அவன் எனக்கு தான், அவன் எங்கே இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது சொல்கிறாங்க. சரி விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கம்ஃபர்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஈவினிங் நான் ஜிமின் எப்பவும் போல காலேஜ் விட்டுட்டு வீட்டுக்கு தான் வராங்க. இந்த பக்கம் ஜங்க் வந்துட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஒரு 6 o'clock இருக்கும், அவர் வீட்டுக்கு வராரு. அவர் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வராங்க ஜிமினுக்காக. இந்த பக்கம் ஜிமின் தான் அவர் வந்து ரைட்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய இடத்துல ஒர்க் இருக்குது, ஆனால் நிறைய எழுதிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக ட்ராயிங் பண்ணுறது, எனக்கு நிறைய பாடி பார்ட்ஸ்லாம் வந்து வரையணும் இல்லையா, ஒவ்வொன்றும் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் எழுதிட்டே இருக்காரு. ரெக்கார்ட் மாதிரி நிறைய கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, ரெக்கார்ட் எழுதிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜங்குள்ள வராங்க. ஜிமின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து உள்ள வராரு. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்லி ஜிமின்ட்டு அப்படியே ஜங்குக்கு பார்க்கவே இல்லை, அவர் ஐ கான்டாக்ட் வச்சுக்க மாட்டேங்கிறாரு. அவர் டேரெக்டாக எழுதிட்டே இருக்காங்க. ஜங்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜங்கு ஜிமின் கிட்ட எது உட்காடுறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஜங்கா. ஸோ ஜிமின் எழுதிட்டே இருக்காங்க. சாப்பிட்டியா மதியம் சொல்கிறாங்க. சாப்பிட்டேனே சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. உண்மையாக சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் என் ஃபேஸை பாரு சொல்கிறாங்க. சாரி டைம் இல்லை, எழுதிட்டு இருக்கேன், எழுதி முடிச்சுட்டு வா பேசிக்கலாம். ஸோ ஜிமின் எழுதிட்டு இருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஒரு 2 minutes எனக்காக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. அவருக்கு வந்து பேச கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ வரும். அப்படி ஜிமின் ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு பார்க்கும்போது 2 பேர் கல்வி விட்டு டேஸ் வந்துட்டு இருக்கு. ஜங்கு போய் டேஸில் வெயிட் பண்ணுறாங்க. என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. இல்லை ஒருவேளை அவங்களுக்கு சொல்கிறாங்க. இங்கே பாரு அவள் சொல்கிறதெல்லாம் காதல் வாங்கிக்காத, நீ என்ன நம்பலாம்ல, மற்றவங்களுக்கு நம்புற, என்ன ட்ரெஸ் பண்ணல, என்ன தான் லவ் பண்ணுற, நீ அவள் சொல்கிறதே நம்புற அப்படி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னைக்கு நீங்கள் அப்படி ஃபீல் பண்ண மாட்டீங்களா சொல்கிறாங்க. ஏன்னா நான் மேரேஜுக்கு முன்னாடி கேட்டேன், நான் வந்து
உங்க கூட இருக்கணுமா சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க உங்கள் லைஃப்பில். ஆனால் இப்போ நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன், நான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். உங்களை விட்டுட்டு தனியாக என்ன போக சொன்னால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் செல்ஃபிஷாக இருக்கேன்னு கூட நினச்சிக்கோங்க. ஆனால் உங்களை விட்டுட்டு போக முடியாது என்னால். ஏன்னா உண்மையாக எனக்கு இப்போ வந்து வாழ்றது தனியாக இருக்க பயம். நான் தனியாக இருக்க விரும்பவும் இல்லை ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்படி ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அங்கே பாரு இப்படி பேசாத ஓகேவா, நான் இருக்கேன், நீ ஏன் தனியாக இருக்க போகிற, நான் இருக்கும்போது ஜங்குக்கா இருக்கும்போது நீ ஏன் தனியாக இருக்க போகிற, நான் இருக்கேன் ஓகேவா, இதுக்கு மேலே அழக்கூடாது சொல்லிட்டு ஜங்குக்கும் ஜிம்மு டேஸ்ட்டில் வெயிட் பண்ணி விடுறாங்க. அவள் தெரியாமல் பேசிட்டேன் ஓகேவா, நான் சாரி கேட்டுக்கிறேன் அவளுக்காக சொல்கிறாங்க. ஜங்குக்கு உனக்கு மட்டும் தான் ஓகேவா, நான் உன்னோட ஹஸ்பண்ட், என்னோட ஒய்ஃப் ஓகேவா, உன்னை வந்து என்கிட்ட யாராலும் பிரிக்க முடியாது, என்னையும் உங்ககிட்ட யாராலும் பிரிக்க முடியாது ஓகேவா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறேங்க. நிச்சயமாக சொல்கிறேன், நிச்சயமாக எனக்கு எப்போ என் கூட நான் எப்போதும் கூட இருப்பேன் ஓகேவா சொல்கிறாங்க. என்றைக்கு நான் பாடலை நான் அப்படிலாம் ஃபீல் பண்ணவே மாட்டேன் ஓகேவா, நீ என்னோட குழந்தை, என்னோட உயிர் ஓகேவா, இப்போ நான் எப்போ நல்லா பார்த்துப்பேன் அப்படி சொல்லிட்டாங்க. நான் டாக்டர் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கிறேன் ஜங்கா ஓகேவா, உனக்கு என்ன பண்ணுமோ நான் எல்லாமே பண்ணுவேன், நான் உன்னை அப்படிலாம் விட்டுற மாட்டேன் ஓகேவா, நல்லா பார்த்துப்போம், ட்ரீம் எதுவும் ஃபுல்ஃபில் பண்ணி வைக்கிறேன், எனக்கு அது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடு சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு எதுவும் பண்ண வேணாண்டா, நீ டாக்டர் ஆனால் மட்டும் போதும் ஓகேவா, உன்னோட ட்ரீம் என்ன ட்ரீம், நீ எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம் ஓகேவா, உன் லவ் மட்டும் எனக்கு போதும், நீ எனக்கு இக்னோர் பண்ணாதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது, மார்னிங் சாப்பிடாம போயிட்டியா, நீங்கள் டே ஃபுல்லாக எனக்கு கால் கூட பண்ணல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமினும் இல்லை எனக்கு அது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, அது எப்படி பேசுறது சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு எதுவும் இல்லை ஓகேவா, என்னை யாராவது வந்துட்டு கேட்டால் கூட நான் என் ஜங்குக்கா நான் விட்டு தர மாட்டேன், நீ தான் எனக்காக ஃபைட் பண்ணணும், எனக்காக நீ பேச மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. வா நமக்காக நிறைய ஸ்நாக்ஸ் வந்துருக்கேன், சாப்பிட்டுட்டு அப்புறமா நீ ரெக்கார்ட் எழுதுவேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜங்கா எனக்கு கொஞ்சம் ட்ராயிங் பண்ணி தரீங்களா, கண்டிப்பாக பண்ணி தரேன் நீ வா சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்கு நல்லா ட்ராயிங் பண்ண வரும், இதெல்லாமே ரெக்கார்ட் வந்து நீ எழுதுறது நீ எழுது, நான் ட்ராயிங் நான் பண்ணுறேன் சொல்கிறாங்க. சரின்ட்டு ஃபைனில் ஜங்கு தான் ஜிம்முக்கு அந்த ஸ்நாக்ஸ்லாம் ஃபிட் பண்ணி விடுறாங்க. ஜிம்னு ஜங்குக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஃபிட் பண்ணி விடுறாங்க. ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. அப்படியே அழகாக டேஸஸ் போயிட்டு தான் இருக்குது. இப்போ ஜிம் இன்னும் 4th இயர் வந்துட்டாங்க. இப்போது நம்ம ஜங்கோட அப்பா வராங்க, வந்து பார்க்குறாங்க. அப்புறம் எப்படி இருக்குது அப்படி கேட்குறாங்க. ஜிம் டன் பண்ணி பார்க்குறாங்க. ஜங்கோட அப்பாவை ஒரு பார்த்துருக்காருன்னு பேசுனது கிடையாது. ஜிம் பார்க்குறாங்க. அது அங்கிள் சொல்கிறாங்க. பாரு நான் வந்துட்டு எப்படி சொல்கிறது தெரியல, வந்துட்டு நான் லிட்ரலி பெக் பண்ணி வேணால் கேட்குறேனே, என் பையனை விட்டு நீ போயிடேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன் அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா என் பையன் என் கம்பெனிக்கு சிஓ ஆகணும் ஓகேவா, அவன் ஜியோனுடைய ஃபஸ்ட்டு வாரிசு. ஆனால் அவன் வந்துட்டு இன்னொரு கம்பெனியில் சேலரிக்கு ஒர்க் பண்ணுறதுல பார்த்துட்டு இருக்க முடியல. எனக்கு தெரியும் நம்ம சின்ன எங்கள் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பையன் தான், எங்கள் பிஸ்னஸ் எல்லாம் தெரிஞ்ச ஒரு பையன் தான். அப்படி இருந்தும் எனக்கு என்னால் அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன் ஜங்குக்கு அங்கே ஒர்க் பண்ணணும்னு எனக்கு தோணுது. அவன் கூட ஏன் அவன் ஒருத்தனாக ஒர்க் பண்ணுவான், அவன் தனியாக ஒரு கம்பெனியில் சிஓவாக இருக்க வேண்டியவன், அவன் இப்படி கஷ்டப்படனால உன்னால தானே சொல்லி கேட்குறாங்க. உனக்கு என்ன டாக்டர் ஆகணும் அவ்வளோதானே, உன நானே வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிற மணி நானே ஃபீஸ் கட்டிடுறேன், நீ டாக்டர் ஆகிட்டிங்கன்னா போயிடுறியா ஜங்கோட லைஃப்பை விட்டு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவர் அமைதியாக இருக்காரு. இங்கே பாரு ஒன்றா தான் கேட்குறா சொல்கிறாங்க. நான் ஏன் போகணும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. நான் ஏன் போகணும், அவரோட ஹஸ்பண்ட்னா அவரோட ஒய்ஃப், நான் இருக்க போகணும் அப்படி கேட்குறாங்க. இங்கே பாரு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் ஜங்கு சிஓ ஆகணும்னு நினைக்கிறீங்க, நான் ஜங்குக்கு ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஜங்கு என் கூட இருந்தால் ஹாப்பியாக இருப்பாங்க. ஜங்குக்கோட அம்மா இறந்ததுக்கப்புறம் அவர் என்கிட்ட மட்டும் தான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. அவர் என்கிட்ட மனசு விட்டு சொல்லியிருக்காரு, அவருக்கு என் கூட நம்மள தான் ஹாப்பினஸ், என் கூட இருந்தால் தான் அவர் சேஃபாக இருக்குது அவர் ஃபீல் பண்ணுறாரு, நானும் அவர் கூட இருந்தால் தான் சேஃபாக இருப்பேன் புரியுதா. அவர் என்னோட ஹஸ்பண்ட், லீகலாக அவரோட ஒய்ஃப், யாருக்காகவும் எதுக்காகவும் ஜங்கு விட்டு தர மாட்டேன், அவர் உங்கள் பையன் இல்லை என் ஹஸ்பண்ட் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஏன் உங்களோட ஒய்ஃப் இறந்ததுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் மேட்ச் பண்ணிக்கிட்டீங்களா, நீங்கள் உங்கள் லைஃப் செட்டில் பண்ணிக்கிட்டீங்களா, இப்போ இதுக்கு என் பையன்ட்டு வந்துட்டு இருக்கீங்க சொல்லிட்டு ஜிவன் கேட்குறாங்க. ஜங்கோட அப்பா கோவம், ஏய் என்ன பேசுகிறேன் நீ சொல்கிறாங்க. ஆமாம் நான் என்ன பொய்யா பேசுகிறேன், நீங்கள் சொல்லுங்கள் ஜங்குக்கு அது பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கூட கேட்கல, ஜங்கு உங்கள்கிட்ட எதுவும் சொல்லலை, நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், அவர் பாட்டு கொஞ்சம் உங்கள்கிட்ட மூவ் பண்ணி தானே இருந்தார், அவருக்கு அவங்க கிராண்ட்மா கூட தானே இருந்தார் அதிகமாக அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஓ இதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னா சொல்கிறாங்க. ஆமாம் அதனால அவர் சொன்னார் தான். இங்கே பாருங்கள், நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப் எப்படி உங்களுக்கு ஹாப்பி, உங்களுக்கு இன்னொரு பையன் இருக்கா, இன்னொரு பொண்ணு இருக்குது, உங்கள் லைஃப் ஹாப்பி தானே இருக்குது, என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு தான் சொந்தம், அவர் வேறு யாருக்கும் சொந்தம் கிடையாது, ஜங்குக்கு எனக்கு மட்டும்தான் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஜிமின் இவ்வளோ போல்டாக பேசாச்சா. இப்போ ஜங்கோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஓ உனக்கு அந்தளவுக்கு தைரியம் இல்லை, உனக்கு யாருமே இல்லை, அதானே உனக்கு தான் யாராவது இருந்தால் தானே ஃபேமிலியோட அருமை தெரியும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு உங்களோட ஃபேமிலியோட வேல்யூ நல்லாவே தெரியும் சரியா, என் அம்மா என் கூட இல்லாமல் போயிருந்துருக்கலாம், என் அப்பா என் கூட இல்லாமல் போயிருக்கலாம், ஆனால் என்னோட ஜங்கு என் கூட இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் சேர்த்து என் கூட ஜங்குக்கு இருக்காங்க, அது போதும் எனக்கு. அதே மாதிரி தான் நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க, ஆனால் ஜங்குக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருமே இல்லாமல் தான் அவர் ஃபீல் பண்ணுவார், எந்த ஒரு லவ் கேருமே இல்லாமல் தான் ஃபீல் பண்ணுவார். நான் இருந்தால் அவர் எல்லா லவ்வும் அவருக்கு இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவார், அது உங்களுக்கு புரியாது அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஜஸ்ட் உங்கள் கம்பெனிக்கு ஒரு சிஓ ஆகணும்னு மட்டும்தான் எதிர்பார்க்குறீங்க, நான் என் ஜங்குக்கு ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படி சொல்லி ஜிமின்னு சொல்கிறாங்க. ஹாப்பினஸ்ன்றது மணியில் இல்லை ஓகேவா, அவங்க கூட இருக்கிற பர்சன்கிட்ட தான் இருக்குது அப்படி ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கோட ஹாப்பினஸ் நான் தான், என் ஹாப்பினஸ் ஜங்குக்கு தான், இதுக்கப்புறம் என்கிட்ட இது மாதிரி வந்து பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், இல்லை எவ்வளோ பெரிய ரிச்சான மேனாலும் இருக்கலாம், ஆனால் எனக்கு என் ஜங்குக்கு தான், ஜங்குக்கு எனக்கு தான், நான் அதுக்கு மட்டும் பயப்பட மாட்டேன், தரவும் மாட்டேன், லீகலாக அவரோட ஹஸ்பண்ட்னா அவரோட ஒய்ஃப் அப்படி சொல்லி ஜிமின் தான் அப்படி போயிடுறாரு. இப்போ ஏதோ ஒரு பர்சன் பார்க்குறாங்க, பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போது ஜங்கோட அப்பாவுக்கு அவ்வளோ கோவம்
வருது, எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி பேசுவா சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இதுக்கப்புறமும் நீங்கள் அவங்ககிட்ட பேச நினைக்கிறீங்களா சொல்கிறாங்க. ஜவுங்கோட அப்பா அங்கே இருக்கிற ஜவுங்கோட ஓகே ஜவுங்க திரும்பி பார்க்குறாங்க. ஜவுங்கோட அப்பா திரும்பி பார்க்குறாங்க. நீ சொல்கிறேன் எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வருவீங்கன்னு சொல்லிட்டு மாறிங்க. நான் வந்துட்டு கேள்விப்பட்டேன் நீங்கள் வந்துட்டு ஜிம்மிட்ட இந்த மாதிரி பேச நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார் உன் தம்பி ஃபோன் பண்ணி சொன்னானா அப்படி கேட்குறாங்க. ஜங்கோட தம்பி ஒருத்தர் இருக்காரு ஜங்ஷன் சொல்லிட்டு ஓகேவா. அவர் எப்பவுமே ஜங்கு ரொம்ப ஃபேவராக இருப்பார், ரொம்ப பாசமாக இருப்பார். அவர் தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாரு, அண்ணா இந்த மாதிரி அப்பா வந்துட்டு ஜிம்மை பற்றி திட்டிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக ஃபோன் பண்ணி போயிட்டு பேசினாலும் பேசுவாங்கன்னு சொல்லுனால தான் ஜங்கு வந்து இன்றைக்கி லீவ் போட்டு வந்திருப்பாரு. இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ அங்கே பாருங்கள், நான் இது வரைக்கும் பயந்ததை ஒன்றே உண்டா என் ஜிம்மில் ஹார்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு இப்போ அவனே அவ்வளோ போல்டாக இருக்கேன், எனக்கு பிரச்சனை இல்லை ஓகேவா. அவன் சொன்னது நீங்கள் கேட்டிங்கல்ல, மணி ஹாப்பினஸ்ன்றது மணியில் இல்லை லெவலில் தான் இருக்குது ஓகே. நம்ம கூட இருக்கிற பாசன் கூட தான் இருக்குது. எனக்கு உங்கள் கூட அந்த வீட்டில் இருக்கிற ஹாப்பினஸே இல்லை சொல்கிறாங்க. ஜவுக்கு உனக்கு என்னடா பண்ண, உனக்கு ஒரு அம்மா வேணும் தான் நினச்சேன், செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், அதுவும் கிராண்ட்மா சொன்னது பண்ணிக்கிட்டேன், அது தப்பா சொல்கிறாங்க. அது தப்பு நான் சொல்லவே இல்லையே, நீங்கள் ஹாப்பியாக இருங்க, நான் வந்து வேணும்னு சொல்லலையே, என்ன ஹாப்பியாக இருக்க விடுங்க தான் சொல்கிறதுக்கு. நீ என்ன கஷ்டப்படணும், நான் கஷ்டப்படணும் உங்கள்கிட்ட சொன்னேன், நான் நல்லா தான் இருக்கேன் ஓகேவா, நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் மட்டும் போதும், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஓகேவா சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ நம்பிச்சிருக்காயா கம்பெனியில் ஒர்க் பண்ணணும், உனக்கு என்னடா தலையெடுத்து சொல்கிறாங்க. நம்பிச்சு எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ஓகேவா, நான் என்னோட ஜாப் நான் படிச்சிருக்கேன், அதுக்கான ஜாப் பார்க்குறேன், அவரும் எனக்கு அதுக்கான சேலரி தராரு அவ்வளோதான் ஓகேவா சொல்கிறாங்க. உனக்கு இருக்க டேலண்ட்டுக்கு நீ எப்படி சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் பண்ண கொஞ்சம் டேஸ் போனால் எனக்கு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவேன் சொல்கிறாங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன், நீ ஏர்ன் பண்ணுற மொத்த மணி இவனுக்காக தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்கிறாங்க. அவன் டாக்டர் ஆகணும் ஓகேவா, அவன் டாக்டர் ஆனதுக்கப்புறம் எனக்கான ட்ரீம் நான் பார்த்துப்பான், எனக்கு தெரியும் என் ட்ரீம்ன்றது அவன் டாக்டர் ஆகிறது தான் அப்படி சொல்கிறாங்க. ஜவுங்கோட பார்க்குறாங்க, நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி ஜவுக்கு ஒன் டே நீ கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவேன் சொல்கிறாங்க. அப்படி ஒன் டே வந்தால் நான் சொல்கிறேன் நீங்கள் போங்க அப்படி சொல்லிட்டு ஜவுக்கு சொல்கிறாங்க. ஜவுங்கோட அப்பா அப்படியே அவர் அவ்வளோ கோவமா போயிடுறாரு. இந்த பக்கம் ஜவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது அவர் வந்து சொல்கிறாரு, ஜென்ரலாக பார்க்குறாங்க அப்படியே சொன்னா இருக்கு. ஆமாம் எங்க அப்படியே சொல்கிறான், நான் கொஞ்சம் தள்ளி நின்று நான் கூட பயந்துட்டு அழுவானோ என்ன சொல்ல போகிறேன்னு நினச்சிட்டேன். அவனுக்கு கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக நான் அங்கே போனேன், ஆனால் அவன் அவ்வளோ தைரியம் பேசுகிறான் தெரியுமா, என் மனசு உள்ளதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு இருக்குதான் சொல்கிறாங்க. அப்போ உங்கள் அப்பாவை ஹர்ட் பண்ண உனக்கு கஷ்டமாக இல்லையா சொல்கிறாங்க. என் அப்பாவை ஹர்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா அவர் சொன்னார் ஸ்டார்டிங்கில் மேரேஜ் வேணாம்னு சொல்லிட்டு கிராண்ட் மதர் ஃபோர்ஸ் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் அப்பா என்ன மேலே எப்போவுமே கேரிங்காக லவ்வாக தான் இருக்கார் இப்போ வரைக்கும். என்ன அவருக்கு ஒன்று புரியல, எனக்கு வந்து ஜிம்மில் பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ணி தான் அவன் கூட இருக்கேன், அவன் கூட இருந்தால் ஹாப்பியாக இருக்கேன்னு அவருக்கு புரிய மாட்டேங்குது, நான் வந்துட்டு மணிலாம் இருந்தால் தான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு சொல்கிறாங்க. சரி வீட்டுக்கு கொஞ்சம் டேஸ் போனால் அவர் புரிஞ்சுப்பாரு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஃபைனல் அப்படியே அழகாக போயிட்டுருக்குடா. ஜிமினுக்கு ரொம்ப இப்போலாம் ஸ்டடீஸ் ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு இருக்கு, ரொம்ப அதிகமாக படிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு ஜங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல, அந்தளவுக்கு என்ன பிஸியாக இருக்கிற வந்தால் எழுதுவார், அப்படி படித்துருவார். இப்படி வந்துட்டு ஏன்னா ப்ராக்டிக்கல் அதிகமாக இருக்குல்ல, 4th இயரில் ரொம்ப ப்ராக்டிக்கல் அதிகம், ப்ராக்டிக்கலாகவே இப்போ போயிட்டுருக்கு, அதனால் ரொம்ப டயர்டாகிட்டு வந்து படுத்துறாரு. இப்போ ஜங்க் தான் வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க, ஃபுட்டெல்லாம் குக் பண்ணவே இல்லை. ஜங்க் பார்க்குறாங்க, சூ டயர்டாகிட்டானு சொல்லிட்டு அவர் போயிட்டு குக்லாம் பண்ணிட்டு பெட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தா ஜிமின் தூங்கிட்டு இருக்காங்க, பக்கத்தில் நோட்ஸ்லாம் அப்படி அப்படியே இருக்குது. ஜங்க் வந்து நோட்ஸ்லாம் ஒரு பக்கமாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஜிமினுக்கு பாருன்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கா ப்ளீஸ் எனக்கு தூக்கம் வரேன் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாதுமா சாப்பிட்றதுங்கன்னு சொல்கிறாங்க. நோ எனக்கு ஃபுட்டு வேணாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது, நீ சாப்பிட மாட்டா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பண்ணக்கூடாது, உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுங்க சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஜிமின் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. இப்போ ஃபைனலாக ஜிமின் வந்துக்கிறாங்க, என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஃபுட்டு கொஞ்சம் சாப்பிட்டு அவர் ஃபீல் பண்ணி விட, ஐயோ நானும் குழந்தை இல்லை எனக்கு வேண்டாம் சொல்லி ஜிமினுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஃபுட்டு வேணாம்னு சொல்லி ஜங்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன் நான் கொடுத்தா நீ வாங்கிக்க முடியாது சொல்கிறாங்க. அப்படி இல்லை நீங்கள் நானும் குழந்தை ஜங்குக்கா, எனக்கு பசிக்கும், நான் ஃபஸ்ட்டாக சாப்பிட்டுக்கிறேன் ப்ளீஸ், தூங்குறப்ப தூக்க விட்டுருங்க ஓகேவா, அப்படிலாம் சாப்பிடணுன்னு எதுவும் இல்லை, நான் மார்னிங் சாப்பிட்டுக்கிறேன் ஜிமின் சொல்ல. ஜங்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ ஜங்கு ஃபுட்டு எடுத்துகிட்டு வச்சுட்டு அவர் சாப்பிடணும்னு படுத்துறாரு. ஜிமின் சொல்லுவோம் அப்படி இப்பெல்லாம் கொஞ்சம் டேஸ் போக போக ஜிமின் ரொம்ப பிஸி ஆகிட்டு இருக்காரு. ஜங்குக்கிட்ட அவரால் பேசவே முடியல. ஜங்கு என்ன ஜிமின் பேச மாட்டான்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி இன்றைக்கி பேசுவோம் நாளைக்கு பேசுவோம்னு சொல்லிட்டு அப்படியே டேஸ்ட் போயிட்டே இருக்கு. எப்போனாக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை, வீட்டில் நைட்டில் வந்து தூங்குறாங்க. ஆனால் ஜங்கு வந்து ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க, அப்படியே ஜிம் பாட்டுக்கு நல்லா தூங்கிடுவார். அவர் ஹக் பண்ணுற ஃபீல் கூட அவருக்கு இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு டயர்ட் ஆகிட்டாரு. இப்படி போயிட்டே இருக்கிற டேஸ்ட் போக போக ஒரு மாதிரி டயர்டாகிறாங்க. 1 fine day ஜங்கு பார்க்குறாங்க, ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி ஜிம்முக்கு லீவ் தான். ஜங்குக்கா சொல்லுங்கள் சொல்லிட்டு ஜிம்மின் தான் எல்லா நோட்ஸும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே பாரு ஜிம்மின் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப டேஸ் ஆகிடுச்சிட்டாமா, வெளில போகலாமா அப்படி கேட்குறாங்க. எங்கே அப்படி கேட்குறாங்க. சின்ன எங்கள் வந்துட்டு வர சொன்னாங்க அவங்க வீட்டுக்கு, ஒரு டின்னர் பார்ட்டி மாதிரி வச்சுருக்காங்க சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, அவங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் மேரேஜ் சொல்கிறாங்க, அதுக்காக ஒரு டின்னர் பார்ட்டி நீ கொடுக்குறாங்க சொல்கிறாங்க. மேரேஜ் ஆச்சுன்னா என் அம்மா சொல்கிறாங்க, நீ என் ஃபேஸை பார்த்து பேச சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, என்ன திரும்பி பார்க்குறாங்க. ஜவுக்கு ஒரு மாதிரி பாவமாக இருக்காரு. ஜிம் கிட்ட போகிறாங்க, சாரி எனக்கு தெரியுது, எனக்கு நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணல, நம்ம நல்லா ஸ்டடி பண்ணால் தானே நல்ல மார்க்ஸ் கிடைக்கும், அப்போ தானே எனக்கு எல்லாம் எனக்கு இப்போ நான் மார்க்ஸ் நல்லா எடுக்கணும், அப்போ ப்ராக்டிக்கல் நல்லா பண்ணணும், அப்போ தான் நல்லா டாக்டர் ஆக முடியும்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, இருந்தாலும் சொல்கிறாங்க நான் டாக்டர் அதுக்கப்புறம் கூடவே தானே இருக்க போகிறேன், அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்கலாம்ல, எங்களாலும் வெளில போகலாம்ல ஜிம்னு சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. சரி ஓகே இன்னைக்கு ஜின்னஹா வீட்டுக்கு போகலாம்ல, போகலாம் சார் ஜிம் எல்லாமே ரெடி பண்ணி
ஃப்ரெண்டு 2 பேர் வராங்க. இந்த பக்கம் சின்ன ஹேங் தான் பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வீட்டில். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ ஒரு ஜின்னு பார்க்குறேங்க, ஏன்டா உன்னை என்னடா பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது, நீ இதே சீரியலில் தானே இருக்கா சொல்கிறாங்க. ஐம் சாரி ஹேங் சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் நீ டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்க, இவ்வளோ பிஸியாக இருப்ப சொல்லிட்டு, அதுக்காக ஹேங்கில் மறந்துடுவேன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை சொல்லிட்டு ஜிம்னு ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஜிம்ட்டு ஃபன் பண்ணிட்டு இவங்க ஹாப்பியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜிம்மிட்ட வந்துட்டு ஃபுட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஜங்க் பார்க்குறாங்க, ஜிம்லேயே பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது ஜிம்னு பார்த்துட்டு இருக்கு. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் அவர் எப்படின்னாக்கா ரொம்ப டேஸாக அவங்க டச்சஸே இல்லாமல் இருக்காங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க, நீ எதுக்குடா அவனே வச்சுக்கடா நாங்கள் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஹேங் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அவங்கள மாதிரி இதுலையா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, எங்கே அதான் பல நாட்கள் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. சரி விட்டு டாக்டர் ஆகும்ல, அப்படி சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணி தானே ஆகணும்னு சொல்கிறாங்க. திரும்ப உண்மை தான் சொல்லிட்டு ஜங்க் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு சின்ன இந்த ஃபுட்டு ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி எரியுது, கொஞ்சம் சாக்லேட் என்ன தரீங்களா சொல்கிறாங்க. சாக்லேட்டை ஃப்ரிட்ஜில் இருக்கிற எடுத்துக்கூடா சொல்கிறாங்க. சரிட்டு ஜிமின் போகிறாங்க கிச்சனுக்கு. இப்போ ஜங்கு வெளியே போகிறாங்க. ஜிமின் போயிட்டு அந்த ஃப்ரிட்ஜில் ஒரு சாக்லேட் ஓப்பன் பண்ணுறாங்க. வா சொல்லிட்டு இப்போ எடுத்துட்டு அவர் அப்படியே மவுத்து வைக்கிறாரு. இப்போ அந்த ஜங்குக்கு ஜிமின் அந்த சாக்லேட் சாப்பிட ஜங்க் போட அப்படியே ஜிம்மில் பின் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜங்குக்கா ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் இப்படி அவர் பின் பண்ணி வச்சிருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க, அச்சோ ஜங்கா என்ன பண்ணுறா அப்படி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, எனக்கு கொஞ்சம் சாக்லேட் வேணும் சொல்கிறாங்க. அப்படியா இருங்க, இங்கே இன்னொன்று இருக்கும் போல சொல்கிறாங்க. எனக்கு அது வேணாம் அப்புறம் சொல்கிறாங்க. இங்கேருந்து வேணும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அது எனக்கே ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குன்னா நான் சாக்லேட் சாப்பிட்ருக்கேன், உங்களுக்கு வேணுமா என்ன கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு வேணும், இங்கேருந்து வேணும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, வேண்டாம் சொல்கிறாங்க, எனக்கு வேணும் அப்படி சொல்கிறாங்க. ப்ளீஸ் வேண்டாம் சொல்கிறாங்க, என்னை பற்றி தப்பாக எடுத்துக்க போகிறாங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க, அவங்களே எதுவும் நினச்சிக்க மாட்டாங்க ஓகேவா சொல்லிட்டு போய் ஜங்க் போய்ட்டு அப்படி ஜிம்மில் கிஸ் பண்ணி அவர் டங்கில் இருக்க அந்த சாக்லேட் அப்படி எடுத்துறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் இவர் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. அவர் சாக்லேட் எடுத்துட்டாரு, ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணவும் செய்கிறாரு. ஜிம்முக்கு அது சரி ஓகே சொல்லிட்டு இப்போ அவர் பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, எனக்கு ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் கூட ஃபீல் பண்ணி இருக்குன்னு தோணுது ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. சரி ஜிமின் ஓகே அப்படி சொல்கிறாங்க. ஃபைனலாக இவங்க 2 பேர் பார்ட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக அவ்வளோ அழகாக டைம் பாஸ் போயிட்டுருக்கு. இப்போ ஃபைனலாக ஒரு 6 மந்த் ஆஃப்டர் தாண்டா நம்ம ஜிமினுக்கு இப்போ வந்துட்டு ட்ரைனிங் போட்டாங்க. அவர் ட்ரைனிங் எங்களுக்கு பூசானில் இவங்க ஜிம் பார்க்குறாங்க, லக்கேஜில் பேக் பண்ணிருக்காங்க. ஜவுக்கு ஒரு மாதிரி இருக்க ஃபேஸ்லாம். ஜிம் பார்க்குறாங்க, ஜவுக்கா சொல்கிறாங்க, நான் போயிட்டு வரப்பா நீங்கள் பத்திரமா இருப்பீங்களா சொல்கிறாங்க. இப்போலாம் நீ விட்டு ரொம்ப தள்ளி போயிட்டுலாம் சொல்கிறாங்க. அச்சோ அப்படி இல்லை ஜவுக்கா, எனக்கு எப்படின்னாக்கா எப்படி சொல்கிறது, ட்ரைனிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் இங்கே தான் போடுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் பூசானில் போட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா வாம் ஹேங்க்கு கூட டேபிளில் போட்டாங்களாம்மா. எல்லோரும் இங்கே தான் வேணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அதர் ஸ்டேட்டில் தான் போடுறாங்க தெரியுமா. என் ஃப்ரெண்டும் என் கூட ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு கூட ஜெஸ்லாண்டில் போட்டாங்க, தனித்தனியாக போட்டிருக்காங்க. எனக்கே அங்கே போய்ட்டு எப்படி இருக்க போகிறோன்னு தெரியல, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் போனதாலும் டாக்டர் ஆக முடியும், நிலமை லேர்ன் பண்ணல ப்ளீஸ் சார் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கும் நான் தனியாக எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன், நீங்கள் தனியாக இருக்கீங்க, நீங்கள் இப்படி சின்ன ஹேங் வீட்டில் இருந்தால் சொல்கிறாங்க. சின்ன ஹேங் தான் மேரேஜில் ஆகிட்டு இல்லை, இப்போ அவங்க 2 பேர் அவங்க வீட்டில் தான் எல்லாருமே இருக்காங்களா. இப்போ நம்ஜுன் ஹேங் அங்கே இருக்காங்க, நம்ஜுன் சின்ன ஹேங் இருக்காங்க, அப்புறம் அட்டையே இருக்காங்க, சுகா இருக்காங்க, அவங்க எல்லோரும் அங்கே தானே இருக்காங்க, நீங்கள் போய்ட்டு அங்கே இருக்கீங்களா அப்படி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜங் பார்க்குறாங்க, அதுவும் சொல்கிறாங்க ப்ளீஸ் நீங்கள் அங்கே வேணால் போய் ஸ்டே பண்ணிக்கோங்களேன், இங்கே இருந்தால் தான் நமக்கு லோன்லியாக ஃபீல் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. இல்லைனா அப்புறம் நான் போகாமல் விட்டுறப்பா ட்ரைனிங் சொல்கிறாங்க. ட்ரைனிங் பண்ணால் எப்படி டாக்டர் ஆகும் ஜிம்னு கேட்க, இல்லை நீ போய் தான் ஆகணும், எனக்கு புரியுது இருந்தாலும் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறதா, என்னை பற்றுது உங்கள் ட்ரீம், என்னோட அம்மா ட்ரீம், எல்லாரோட ட்ரீம் நான் ஃபுல்ஃபில் பண்ணுங்களா, என்ன டாக்டர் ஆகுங்களா சொல்கிறாங்க. அவங்க மூச்சு பாப்பா டாக்டர் ஆகுங்களா இருந்துக்கு ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ நான் போயிட்டு வருவா சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சென்ட் அப் பண்ண மாட்டீங்களா ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, அது சொல்லிட்டு ஜங்க் போய் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க, ஜிம் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க, பேக் கிஸ் பண்ணுறாங்க. சரி போதும் இப்போ நான் போவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு 2 பேரும் கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம ஜங்க் தான் வந்துட்டு அந்த ஒரு ட்ரெயினில் தான் இது விடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, பாய் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் வந்து பாய் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு இப்போ தான் ரொம்ப டேஸ் வருது, அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவர் வந்து காமிச்சிக்க மாட்டார் வெளில, நம்ம ரொம்ப வந்துட்டு நம்மளும் இது மாதிரி இருக்கும்னு தெரிஞ்சால் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார் சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி காட்டி பார்த்தாரு. ரொம்ப வந்துட்டு இப்படினாக்கா ரொம்ப பாசம் வச்சுருப்பாரு ஜிம்மே ஜங்குக்கு மேலே. அவர் ரொம்ப டேஸ் வருது, அவருக்கு என்ன ஒரு ட்ரீம்னாக்கா நம்ம டாக்டர் ஆகிட்டு ஜங்கு நல்லா பார்த்துக்கணும். அவங்க அப்பாலாம் நினைக்கிறாங்க நம்ம வந்து ஜிம்மு கூட ஜங்கு கூட இருக்க டிசர்வான பாசம்னு சொல்லிட்டு, ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து ஜங்கு நல்லா பார்த்துக்கணும், நம்ம டாக்டர் ஆனால் தான் அதெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு ட்ரீம் வச்சுருக்காரு அவர். இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு அங்கே போயிடறாங்கடா பூசான் போயிடுறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி லோன்லியாக இருக்குது. இப்போ ஜங்குக்கும் வந்துட்டு நம்ம ஜின்னு கூட ஸ்டே பண்ணுறாரு. அப்படி இருந்தவருக்கு வந்துட்டு ஓகே வேண்டாம், அவங்க வந்து நியூ வர மேரேஜ் ஆகிருக்காங்க, மற்ற எல்லாருமே கப்பல்ஸாக இருக்காங்க, நம்ம மட்டும் தனியாக தான் நல்லா இருக்கா சொல்லிட்டு அவர் வீட்லேயே ஸ்டே பண்ணிக்கிறாரு. இந்த பக்கம் ஜங்கோட அப்பா வந்துட்டு எப்படி கூப்பிட்டே இருக்காங்க, நீ வா நம்ம வீட்டுக்கு வா சொல்லிட்டு ஜங்கு வந்து வரமாட்டேன் சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக இருக்காரு. நம்ம ஜிமின் நான் டெய்லி ஃபோன் பண்ணி பேசுவாங்க, மற்ற டைமில் பிஸியாகவும் இருப்பார். இப்போ டேஸஸ் போக போக ஜங்கு ஜிம்மில் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஜிம்மில் எவ்ரிடே கால் பண்ணி பேச இருக்காங்க, நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் நீ எப்படி இருக்கா சொல்லிட்டு நல்லா கேட்டே இருக்காங்க. ஜிம்முக்கு இங்கே வந்து அவர் பாட்டுக்கு ட்ரைனிங் போயிட்டே இருக்குது.
இப்போ ஜிம்முக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 5 மந்த் வந்துட்டு போயிடுச்சுடா. ஜிம்முக்கே ரொம்ப மிஸ் ஆகுது. இப்போனா முன்னாடி ஜிம்முக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜங்குக்கு ஃபோன் பண்ணிவிடுவாங்க. ஜிம் டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் டெக்ஸ்ட் பண்ணுவார். இப்போ பார்த்தா ஜங்க் 1 மந்த் சரி டெக்ஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சு ஏன் இப்போ என் ஜங்குக்கு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. இவங்க கோவமா என்னாச்சு ஜிம்னு நினைக்கிறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் லீவ் கூட தரல எனக்கு. நான் என்ன பண்ணுறேன் லீவ் கொடுத்தா நான் போய் பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் ஜங்குக்கு வந்துட்டு இப்படி டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஜங்கான்னு எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் வந்துட்டு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாரு. ஒரு மாதிரி இருக்கோ என்னாச்சு இங்கே பாரு ஜங்கா அவ்வளோதான் ஓகே 1 மந்த் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் டாக்டர் ஆகிடுவேன். டாக்டர் ஆகிட்டு கண்டிப்பாக அவங்க கூடவே தான் இருப்பேன். அதுக்கப்புறம் நீ ஏஸ் போசனாலும் நான் எங்கேயும் போக மாட்டேன். ப்ளீஸ் அவங்க என்கிட்ட பேசு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபோன் பண்ணுற எடுக்க மாட்டேங்கிறா. இப்படி நானும் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன். நீயும் ஃபோன் பண்ண மாட்டேங்கிற. என்னாச்சு உனக்கு சொல்லி ஜிம் தான் கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஜங்க் எடுக்கவே இல்லை. டெக்ஸ்ட் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டாரு. ஜிம்முக்கு ரொம்ப அப்செட் ஆகுது. சரி ஓகே ஒன்றும் இல்லை சரியாயிடும். ஜங்க் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க போல சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்துட்டே இருக்காரு. இந்த பக்கம் ஜங்க் தாண்டா அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் நான் எப்படி எப்படி உன்கிட்ட பேசாமல் இருக்குன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா எனக்கு ஏதோ தப்பாக ஃபீல் ஆகுது. ஆனால் அது என்னன்னு தான் சொல்ல தெரியல. சொல்லி ஜங்க் அப்படியே ஹெட்டை பிடிச்சிட்டே உட்காந்துருக்காங்க. அவருக்கு ரொம்ப ஹெட் பெயினாகவே இருக்குது. அது எப்படி சொல்ல தெரியுன்னு தெரியல. சரி ஓகே சரியாயிட்ட சொல்லிட்டு அவர் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கார். டெய்லி ஒர்க் போகிறாரு. ஜிம்கிட்ட அவர் பேசவே முடியல. ஏதோ பேசினா நம்ம தன்னோட பெயினை சொல்லிடுவோமோ இல்லை நம்மளே அறியாமல் ஏதாவது இருக்கா அழுதுருவோமோ சொல்லிட்டு எமோஷனல் ஆகிடுவோமோ அவன் பயந்துருவான் சொல்லிட்டு அவன் டாக்டர் ஆகட்டும் நம்ம அப்புறம் சொல்லிக்கலாம் சொல்லிட்டு ஜங்க் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 2 வீக்ஸ் போயிடுச்சு. நம்ம ஜிம்மின் வரதுக்கு 2 வீக்ஸ் மட்டுமே இருக்குது. நம்ம ஜிம் பார்க்குறாங்க எப்படா போவோம் எப்படா ஜங்க் போய் மீட் பண்ணுவோம் சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆசை வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜங்க் ஜிம் தான் டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அவருக்கு ரொம்ப அங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னாச்சு இவ்வளோ டேஸ் நல்லா பேசும் ஜங்க் வந்துட்டு இப்போ பேச மாட்டேங்கிறாங்க. என்னவா இருக்கும் சொல்லி ஜிம் தான் டெக்ஸ்ட்டுக்கு மேலே டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கால் மேலே கால் பண்ணுறாரு எடுக்கவே இல்லை. இந்த பக்கம் நம்ம ஜங்க் தண்டா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹெட் பெயினாக இருக்குது. சரி ஓகே இதுக்கப்புறம் வெயிட் பண்ண வேணாம் சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிட்டு டேரெக்டாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இப்போ போயிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க என்னாச்சு சார் உங்களுக்கு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் எனக்கு மாதிரி ஹெட் பெயினாக இருக்குது சொல்லவும் டாக்டர் சரி ஓகே வாங்க சொல்லிட்டு ஒரு ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு இப்போ ஒரு சிடி ஸ்கேனும் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுங்கள் டாக்டர் செக் பண்ணி சொல்லுவாங்க சொல்கிறாங்க. ஜங்க் வெயிட் பண்ணிருக்காங்க. இப்போது ஜங்குக்கு முன்னாடி ஒரு பாஸ் வராங்க. ஏதாச்சும் உனக்கு அப்படி கேட்குறாங்க. ஜங்க் டர்ன் பண்ணி பார்த்தா ஜங்கோட அப்பா நின்றுருக்காரு. ஜங்க் பார்க்குறாங்க. அப்பா நீங்கள் என்ன சொல்கிறாங்க பாரு நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுற பார்த்துட்டே இருக்க ஓகேவா உனக்கு வேணும் நான் வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு நீ வேணும் என் பையன் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஓகேவா உனக்கு சின்னதாக இது ஆனால் கூட எனக்கு தேங்க்க முடியாது அப்படின்னு ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது எனக்கு ஒன்றும் இல்லை ஜஸ்ட் ஹெட் பெயின் சொல்கிறாங்க. ஹெட் பெயினாக தனியாக தான் வருவியா ஏன் இன்ஃபார்ம் பண்ணி கூப்பிட மாட்டியா அப்படி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க அவங்க கூட அத்தனை ஹயாங் இருக்காங்க அவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட யாரும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் எல்லாம் சொல்கிறாங்க. எங்கே போய்ட்டு அவங்க கூட ஒருத்தர் பண்ண சொல்கிறாங்க. அவன் ட்ரைனிங் போயிருக்காப்பா எதுக்கு அவனை பற்றி பேசுறீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பாவும் சரி ஓகே நான் அவனை பற்றி பேசல ஓகேவா அவனை இப்போ ஹெல்த் தானே முடியல அமைதியார் எதுக்கு கத்துற சொல்லி ஜங்கோட அப்பா வந்து பக்கத்தில் உட்காருங்க. ஜங்கோட அப்பாவோட மேனேஜர் வந்து நின்றுருக்காங்க. இப்போ ஜங்கு அமைதியாக உட்காந்துருக்காரு எதுவும் சொல்லல. இப்போ ஒரு நர்ஸ் ஒன்று கூப்பிட்றாங்க. பேஷன் ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க நர்ஸ் சொல்கிறாங்க டாக்டர் கூப்பிட்றாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பாவும் கூட வராங்க. ஜங்கு பார்க்குறாங்க நீங்கள் எதுக்கு என்னோட அப்பா அப்படி நீ வா சொல்லி இப்போ ஜங்கோட அப்பா ஜங்கோட ஹேண்ட் பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. ஜங்குமே ஹெட் பெயினாக இருக்கிறதுனால உங்கள் அப்பா கூட ஒரு அமைதியாக போயிட்டுருக்காரு. இப்போ ஃபைனலாக ஜங்கோட அப்பாவும் ஜங்கு தான் உள்ளே வராங்க. டாக்டர் பார்க்குறாங்க உள்ளே வாங்க சொல்கிறாங்க. உட்காடுறாங்க. ஜங்கோட அந்த டாக்டர் பார்க்குறாங்க. மிஸ்டர் ஜங்குக்கு உங்களுக்கு இந்த பெயின் எவ்வளோ டேஸ் இருக்குது சொல்கிறாங்க. ஒரு 1 மந்த்தாக இருக்குது. இதுக்கு முன்னாடி எப்பயாவது வரும் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க நம்ம சம்டைம்ஸ் நைட்டில் தூங்குறப்போ வரும். சம்டைம்ஸ் ரொம்ப ஒர்க் பண்ணுறப்போ ரொம்ப ப்ரெஷராக இருக்கும்போது வரும் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா ஜங்கு அதை மறைக்கிறாங்க. என்ன சொல்கிற நீ அப்படி சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க ஒரு பெயின் தான் சொல்ல மாட்டேன் அமௌண்ட் பார்க்க மாட்டேன் அப்படி கேட்குறாங்க. இப்போ டாக்டர் தான் கொஞ்சம் காமாயிருங்க அப்புறம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இப்போ கொஞ்சம் டேஸாக சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. சரி ஓகே நீங்கள் சொல்கிறாங்கன்னா என்னோட அப்பா அப்படி சொல்கிறாங்க. என் பேர் மிஸ்டர் ஜோன். ஓ மிஸ்டர் ஜோனா நீங்கள் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பர்சன் சொல்கிறாங்க. அது இம்பார்ட்டன்ட் இல்லை டாக்டர் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இவன் ஓகேவா அந்த ரிப்போர்ட்டில் எப்படி இருக்குது என்ன சொல்கிறாங்க அப்படி கேட்குறாங்க. இப்போது டாக்டர் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் தான் சொல்கிறாங்க. ரிஸ்க்காக என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட அப்பாவுக்கு ஒன்றே ஒன்று தான் கடையில் என் ஒய்ஃபுக்கு அந்த மாதிரி இவருக்கு எந்த ப்ராப்ளம் இருந்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இப்போ ஏன்னா அவருக்கு அவங்க ஜங்கோட அம்மா வந்து நார்மலாக இருந்துக்க மாட்டாங்க. ஓகே அவங்களுக்கு ஒரு பெரிய டிசீஸ் இருந்திருக்கும். அந்த டைமில் அதை க்யூர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அந்த டெக்னாலஜி அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை. அதனால ஒரு அவங்க இறந்துருப்பாங்க. இப்போ அவங்க நினைக்கிறாங்க இவருக்கு ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மேபி இது வந்துட்டு ஜெனட்டிக்காக வரும் அப்படி சொல்லியிருப்பாங்க. அதனாலே ஜங்கோட அப்பாவுக்கு ஜங்க் மேலே ரொம்ப கேர் இருந்திருக்கும். அவர் வந்துட்டு எப்பவுமே இதுக்காக ஜங்க் தன கூடவே இருக்கணும் நமக்கு எதுவும் ஆகக்கூடாது ஒய்ஃபை தான் இறந்துட்டோம் இவனா நம்ம கூட இருக்கணும் நமக்கு எதுவும் ஆகக்கூடாது சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவார். ஆனால் சொன்னது கிடையாது ஏன்னா ஜங்குக்கே தெரியாது அவங்க அம்மா கூட டிசிஷன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஜங்கோட அப்பா கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. அவனுக்கு எதுவும் இல்லை சொல்கிறாங்க. ஜங்கோட இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அவருக்கு பிரெயினுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன நர்வ் இருக்குது. ஒரு நர்வ் வந்துட்டு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருக்கு. அப்புறம் ஒரு சின்ன சிஸ்டமே இருக்குது சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பெயினாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் கண்ணு அப்படி டேஸ்ட் வந்துட்டு இருக்கு. ஜங்கு டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அப்பா எதுக்காக இப்படி நடறீங்க சொல்கிறாங்க. இல்லை இங்கே பாருங்கள் டாக்டர் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இது ரொம்ப ரிஸ்க் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் சர்ஜரி பண்ணால் கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியும் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்பா உங்களுக்கு இதை பற்றி எதாவது தெரியுமான்னு கேட்குறாங்க.
கேட்குறாங்க. இப்போ அந்த டாக்டர் பார்க்குறாங்க, இது ஜெனட்டிக்காக வர்றது தான், மேபி உங்கள் ஃபேமிலி கூட இருக்க வந்திருக்கா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க, ஆமாம் என்னோட ஒய்ஃப்க்கு வந்துச்சு சொல்கிறாங்க. எப்போ அப்படி கேட்குறாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க ரொம்ப இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்லை. அவங்க கொஞ்சம் டேஸ் மெடிசன் மட்டும் எடுத்து உயிர் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களால முடியல. அது ஒன் டே வந்துட்டு அந்த நர்வ் வந்துட்டு அந்த டியூப் அந்த நர்வில் போகிற டியூப் வந்து வெடிச்சிருக்கும். அப்போ அதுக்கு அவங்களுக்கு வந்து பிளட் வந்துட்டு அவர் நோஸ் வழியாகவும் இயர்ஸ் வழியாக வந்து அவங்க இறந்து போயிருப்பாங்க. இது ஜங்கோட அப்பா சொல்லும்போது ரொம்ப அழகாங்க. ஜங்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் உங்கள் அப்பா அழகை பார்க்க. என் ஒய்ஃப் அப்படி சர்வ் பண்ண முடியாது சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி டிஸ் வந்து இறந்து போனாங்க சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, ஜங்கோட அப்பா தான், ஆமாம் உன்னோட அம்மாவுக்கு அப்படி டிஸ் வந்து இறந்து போனாங்க, எல்லாம் அப்படியே இறந்து போகிறாங்க. ஜங்கு சொல்கிறாங்க. ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க, ஜங்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா சொல்கிறாங்க. நீங்கள் சரி பார்த்துக்காம நான் ஏன்டா உங்கள் அம்மா பார்த்துக்காம போகிறேன், உங்கள் அம்மா தான் என்னோட தள்ளியே இருந்தாங்க, எனக்கு டிஸ் வந்துருக்கு, என்னால் உங்க கூட இருக்க முடியாது, நீங்கள் என்னோட கொஞ்சம் தள்ளி பழகுங்க சொல்லிட்டு அவங்க தான் எனக்கு பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட அப்பா ரொம்ப அழகாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன சொல்லிட்டு இருக்கு, நான் அப்புறம் பேசிக்கிறேன் டாக்டருக்கு பாருங்க. இப்போ இது டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு, இப்போ சர்ஜரிலாம் பண்ணலாம் சொல்கிறாங்க. சர்ஜரி பண்ணலாம் சார், ஆனால் ரிஸ்க் தான், ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்கும். நாங்கள் சொல்கிறேன் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் சர்ஜரி பண்ண முடியும், ஓகேவா அப்படி கேட்குறாங்க. ஏன்னா இப்போவே வந்துட்டு இவர் லாஸ்ட் ஸ்டேஜுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டார் அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க டாக்டர் சொல்கிறாங்க. ஆமாம் ஏன்னா நீங்கள் பாருங்கள் சொல்லிட்டு அந்த பிக்சரை காமிக்கிறாங்க. அந்த இது இருக்கும்போது அந்த எக்ஸ்ரே காமிக்கிறாங்க. அந்த எக்ஸ்ரே பார்த்தோமே ஜங்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. இதை சரி பண்ணால் தான் உங்களுக்கு ஓகே ஆக முடியும், ஓகேவா சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் ரெடி தானே மிஸ்டர் ஜோன் அப்படி கேட்குறாங்க. ஜங்கோட அப்படி பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. ஏன் டாக்டர் அப்படி ஜங்கு கேட்குறாங்க, எதுனா ப்ராப்ளம் இருக்கா சொல்கிறாங்க. இல்லை சர்ஜரி எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் பண்ணிவிடுவோம், ஆனால் பண்ணதுக்கப்புறம் மெமரிஸ் எதுவும் இருக்காது, நீங்கள் நியூ பர்சனாக இருப்பீங்க, ஓகே தானே அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, நோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்கோட பார்க்குறாங்க. ஜங்கு சொல்கிறாங்க, இல்லை டாக்டர் எனக்கு அப்படி ஒரு சர்ஜரி வேண்டாம், இந்த சர்ஜரி பண்ணிட்டா எனக்கு சொல்கிறாங்க, இந்த சர்ஜரி பண்ணிட்டா நீங்கள் வந்து க்யூர் ஆகிடுவீங்க கம்ப்ளீட்டாக, ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெமரிஸ் இருக்காது, எனக்கு அது மெமரிஸ் பார்க்க அந்த பிரெயின் பக்கத்தில் ஆல்மோஸ்ட் இருக்குது சிஸ்டர், இதை ரிமூவ் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் மெமரிஸ் நீங்கள் இழக்க வேண்டியது வரும் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிற ஒன்றும் ப்ராப்ளம் வராது அப்படி சொல்கிறாங்க. ஒவ்வொன்றா உங்களுக்கு தெரியும், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே, ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் என்ட்ரு பண்ணி பேசும்போது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் இருப்பீங்க சொல்லிட்டு நல்லா தான் நியூவாக தான் இருக்கும், போக போக சரியாயிடும் சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. நோ இல்லவே இல்லை, அது எப்படி சின்ன வயசுலேருந்து ஆல்மோஸ்ட் எனக்கு இப்போ ஒரு 23 இயர்ஸ் பக்கம் இருக்குது, நான் 24 பக்கம் ஆயிடுச்சு, நான் இந்த 24 வருஷத்தில் அப்படி தான் சொல்லிட்டு நியூவாக ஒரு மெமரியாக சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அப்படி அப்படிலாம் எனக்கு ஒரு இது வேண்டாம், எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அது எப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. நான் அந்த மெமரி மறந்துட்டு அப்போ என் கண் முன்னாடி யாராவது இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு நினைவாக தெரியுவாங்க சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட பார்க்குறாங்க. ஜங்குக்கு என்ன பேசுகிற, இப்படி இருந்தால் உங்களுக்கு எதுவும் ஆயிடும் சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் அதனால பரவாயில்ல அப்படிலாம் என்ன சொல்கிறாங்க. பாரு ஜங்கு இப்படி பேசக்கூடாது, ரொம்ப தப்பு பாரு, இந்த மாதிரி உங்கள் அம்மா இப்படி தானே புரியாத மாட்டாங்க, அப்புறம் அப்போ வந்து இந்த ஃபெசிலிட்டிஸுமே இல்லை, உங்கள் அம்மாவை இழந்துட்டேன், ஒன்று இழக்க முடியாதுடா ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கூடா, அப்பா ஹர்ட் பண்ணாதான் சொல்லி ஜங்கோட அப்பா ரொம்ப ரிஸ்க்காக கெஞ்சுறாங்க. நான் பரவாயில்ல முடியாது சொல்கிறாங்க, ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கூடா சொல்லி ஜங்கோட அப்பா ரொம்ப திட்டுறாங்க. இப்போ பேசிட்டு இருக்கும்போது ஜங்கு ரொம்ப ஹெவியாக ஹெட் பெயின் ஆகுது, அப்படியே ஹெட் பிடிக்கிறாங்க. இங்கே பாரு சொல்லிட்டு இப்போ ஜங்கு டாக்டர் தான் மெடிசன் எழுதி தராங்க, மெடிசன் இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த மெடிசன் எடுத்துக்கோங்க, எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து அட்மிட் ஆகுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் சர்ஜரி பண்ணலாம், ஓகேவா. அந்த சர்ஜரி நாங்களும் பண்ண மாட்டோம், ஃபாரின் டாக்டர் தான் வருவாங்க, ஓகேவா. இங்கே ஒர்க் பண்ணுறோம், இங்கே எமர்ஜென்சியாக அந்த டாக்டர் வருவாங்க, அங்கே வந்து அவங்கள வர வச்சு இங்கே உள்ள டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்தா பண்ணுவாங்க, ஓகே. ஒரு டாக்டர் பண்ண மாட்டாங்க, நிறைய டாக்டர் இருப்பாங்க சர்ஜரிக்கு, அவங்களும் எல்லாம் சேர்ந்து பண்ணுவாங்க, ஓகேவா. நாங்கள் பேசணும், நீங்கள் அது ப்ரிப்பேர் ஆகும், மென்டலி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா தான் மெடிசன் வாங்கிட்டு ஜங்கு கூட்டி வெளில வராங்க. இந்த ஜங்கோட மேனேஜர் அப்பாவோட மேனேஜர் இருக்காங்க, அவங்க கூட்டிட்டு வராங்க. இங்கே பாருங்கள் ஜங்கு தம்பி சொல்கிறாங்க. ஜங்கு கேட்கறவே இல்லை. இப்போ நம்ம மேனேஜராங்க ஜங்கோட அப்போ தான் ஜூஸ் வேணாங்க சொல்கிறாங்க. ஜூஸ் பண்ணிட்டு அந்த மெடிசனை வந்து கொடுக்குறாங்க. ஜங்கு வந்து போட்டுக்கிறாங்க. இப்போ தான் கொஞ்சம் ஹெட் பெயின் நார்மல் ஆகுது. இங்கே பாரு ஜங்குக்கு வந்துட்டு உங்கள் உயிர் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இங்கே பாரு புரிஞ்சுக்க சொல்கிறாங்கப்பா ப்ளீஸ். இங்கே பாருங்கள் எனக்கு புரியுது, ஏன்னா என் ஜிம்மு மறந்துட்டு சொல்கிறாங்க. டே மறந்தா என்னடா உனக்கு சொல்கிறாங்க. இல்லை எல்லாம் அப்பெல்லாம் மறக்க முடியாது, எனக்கு அப்புறம் சர்ஜரிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட இருக்கிற 2 அழகான மெமரி என்னோட அம்மா என்னோட ஜிம்மின்னு சொல்கிறாங்க. எல்லாம் கண்ணுக்கு தெரியவே இல்லைடா அப்படி கேட்குறாங்க. அப்பா என்னடா தப்பு பண்ணேன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும்ப்பா நீங்கள் இந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு, நீங்கள் எப்போ இவ்வளோ கேரிங்காக தான் இருக்கீங்க, ஆனால் என் ஹாப்பினஸ்ன்றது அம்மா கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தெரியும்டா, நான் அவங்களோட சின்ன வயசு அதிகமாக ப்ளே பண்ணல, நான் பிஸ்னஸ் சொல்லிட்டு ஓடிட்டே இருந்தேன், பிஸியாக இருந்துடும், அம்மா கூட உங்களை அதிகமாக இருந்தால் அதனால அம்மா தான் பிடிக்கும் தெரியும், ஆனால் அப்பாவும் உனக்காக தானே எல்லாம் பண்ணேன், அப்பாவும் ரொம்ப பாசம் வச்சிருக்கா சரியா, அப்பாவுக்கு நிலமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம், ஜஸ்ட் புரிஞ்சுக்கோ, உனக்கு எதுவும் ஆயிரக்கூடாது நினச்சிட்டு இருக்கேன். அப்பா எப்போ பின்னாடி தான் வந்துட்டுருக்கேன், நீ ஹாப்பியாக இருந்தாலும் நீ சேடாக இருந்தாலும் உன் பின்னாடி அப்பா இருந்துகிட்டே தானே இருக்க, உனக்கு என்னது புரிய மாட்டேங்குது சொல்கிறாங்க. இங்கே பாரு சார்ஜ் பண்ணி கோசு ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க. முடியும் சொல்கிறாங்க சொல்லிடுறாங்க. நீங்கள் இதை பற்றி யாரும் சொல்லக்கூடாது சொல்லி ஜங்கு போயிடுறாங்க. ஜங்கோட அப்பா ஒரு மாதிரி இருக்குது, என்ன பண்ணு பேசுகிறான் இவன், இவனோட சர்ஜரி பண்ணி அவங்க ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. இப்போ வந்து பக்கம் ஜங்ஸோ அதாவது ஜங்ஸோ அண்ட் யாங்மி அவங்க 2 பேரும் வராங்க ஜங்கோட வீட்டுக்கு. அண்ணா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போது ஜங் திரும்பி பார்க்குறாங்க. ஜங்ஸோ சொல்கிறாங்க, அண்ணா தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணா, நீங்கள் சர்ஜரி பண்ணிக்கோங்க அண்ணா, நீங்கள் எங்களுக்கு வேணும் ப்ளீஸ் அண்ணா சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப கெஞ்சிட்டு இருக்காங்க. யாங்மி பார்க்குறாங்க. ஜங்குக்கண்ணா ப்ளீஸ் நீங்கள் பாருங்கள், நீங்கள் அப்பா ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க, அப்பா ரொம்ப அழகாங்க, புரிஞ்சுக்கோங்க அண்ணா சொல்லிட்டு இப்போ ஜங்கோட கிராண்ட்ஃபா சொல்லிட்டு எல்லாருமே வந்திருக்காங்க. ஜிமின் வரதுக்கு நான் வித்தின் 1 வீக் தான்
பேலன்ஸ் ஆயிருக்கு. இந்த 1 வீக்காவே இவங்க எல்லாரும் ரொம்ப கெஞ்சிட்டு இருக்காங்க சர்ஜரி பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. ஈவன் இந்த விஷயம் எதுவுமே ஜின்னுக்கு நம்பிச்சிருக்க யாருக்குமே தெரியாது. கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு லீவ் எடுத்திருக்கான்னு தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்கோட வீட்டில் எல்லாருமே கெஞ்சிட்டாங்க. இப்போ ஃபைனலாக ஒரு பாசம் வராங்க. ஜங்குக்கு அப்படி கூப்பிடுறாங்க. ஜங்கு டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க. இவங்க ஜங்கோட அம்மாவோட அம்மா. அவங்க பார்க்குறாங்க. என்னாச்சு இப்போ உனக்கு சொல்லி கேட்குறாங்க. கிராண்ட்மா அதை சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா கிராண்ட்மா உட்காராங்க. நீங்கள் எல்லாரும் போங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் தள்ளி வந்துடுறாங்க. இவங்க 2 பேர் மட்டுமே உட்காராங்க. சொல்லு உனக்கு என்ன பயம் அப்படி கேட்குறாங்க. அது கிராண்ட்மா சொல்லுங்க. சொல்லு உனக்கு என்ன பயம்? உனக்கு ஏன் வந்துட்டு சர்ஜரி பண்ணிக்க மாட்டேங்கிற? உன் அம்மாவை தான் நாங்கள் இழந்துட்டோம். உன் உன்னோட அம்மாவை தான் எங்களால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. ஆனால் உன்னை காப்பாற்றுறதுக்கு எல்லா சான்ஸும் எங்கள்கிட்ட இருக்குல்ல. இப்போ உனக்கு அங்கே சர்ஜரி பண்ணணும்னு நினைக்கிறது தப்பா? உன்னோட அப்பா உன்னை ரொம்ப பாசம் வச்சிருக்காரு சரியா? அவர் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்க கோவம் என்ன சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை கிராண்ட்மா, எனக்கு அப்பெல்லாம் கோவம் கிடையாது. எனக்கு என்னோட ஜிம்முன்னு ஜங்கோட என்னோட ஜிம்மின் அப்புறம் என்னோட அம்மாவோட மெமரிஸ் பெரும் பயமாக இருக்குது. அவங்கள வந்து புதுசாக ஒரு நியூவாக ஒரு பர்சனை என்னால் பார்க்கவே முடியாது. அவங்க கூட இந்த அழகான மெமரிஸ் எனக்கு எப்போவுமே கூட இருக்கணும்னு சொல்கிறாங்க. இங்கே பார்ப்போம் மெமரிஸ்ன்ற ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதை நம்ம திருப்பி சொல்கிறாங்க. இல்லவே இல்லை எனக்கு தெரியும், நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் அது எப்படின்னு சொல்லிட்டு. அது மெமரிஸே வரவே வராதம்மா. நம்ம கண்ண முடியும் அவங்க இருந்தால் கூட அவங்க யாரும் மாதிரி நமக்கு தெரியுமா? அப்படி சுச்சுவேஷன் எனக்கு ஜிம்முக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ அந்த இடத்துல லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அவங்க உயிரே அவங்க தான் சொல்கிறாங்க. இப்போ ஏன்னா ஜங்கோட இந்த கிராண்ட்மா வேற ஒரு பிளேஸ் வந்துருப்பாங்க ஓகேவா, வேற ஒரு கண்ட்ரியில் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஜங்கோட அங்கிளாக இருக்காங்க. அவங்க கூட தான் வந்திருப்பாங்க. அவங்க இப்போ தான் ஜங்குக்கு அந்த மாதிரி பிரச்சனைக்காக தான் வந்திருப்பாங்க. இப்போ பார்க்குறாங்க. பாரு ஜங்கு சொல்கிறாங்க. ப்ளீஸ் கிராண்ட்மா பாரு சொல்கிறாங்க. இங்கே வா சொல்லிட்டு அவங்க ஒரு ஜங்கு கூட்டிகிட்டு ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு பெரிய வீடு. இந்த வீடு வந்துட்டு ரொம்ப தூரம் கொஞ்சம் சிட்டியில் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் சிட்டியில் தான் இருக்குது. அந்த வீடு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பாரு இந்த வீடு ஞாபகம் இருக்கா சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க. இது என்னோட ஹவுஸ் ஓகே, இது நான் உன்னோட அம்மாவுக்காக கட்டின வீடு, உன்னோட அம்மாவுக்காகவும் உனக்காக மட்டுமே எப்படி சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஓகே, உன்னோட அம்மாவுக்கு இந்த மாதிரி மாடலிட்டு வீடு கட்டணும்னு ஆசை. எதுக்காகன்னு கேட்டதுக்கு எல்லா மெமரிஸ் இங்கே இருக்கணும், எல்லாரோட பிக்சர் இங்கே வைக்கணும், வெக்கேஷன் ஆனால் இங்கே வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டா. அதுக்காக தான் கட்டினேன். இங்கே பாரு சொல்லிட்டு இந்த வீட்டு ஃபுல்லாகவே ஜங்கோட அம்மாவோட சின்ன வயசு பிக்சர் மட்டுமே இந்த வீட்டில் அதிகமாக இருக்குது. இது எல்லாமே நான் பார்த்து உங்களுக்காக வச்சது ஓகேவா. இந்த வீட்டில் எல்லா மெமரிஸ் இருக்குது. நீ இந்த வீட்டில் வந்துட்டு எந்த நாளைக்கு உனக்கு எல்லா மெமரிஸ் வந்துடும் ஓகேவா. நீ ஜஸ்ட் சர்ஜரி பண்ணிக்கோ சொல்கிறாங்க. இல்லை கிராண்ட்மா சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா இந்த மெமரிஸுக்காகவே இந்த வீட்டை உங்கள் அம்மா கிட்ட சொன்னாங்க. நானும் கட்டினேன் ஓகேவா. உனக்கு கிஃப்ட்டாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா உன்னோட அம்மா இறந்தப்போ உன்னோட அம்மாவோட ஞாபகமாக அந்த வீட்டை நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ என்ன முடியாமல் போயிடுச்சுன்னா நான் வந்துட்டு என்னோட பொண்ணை இறந்தது அதனால் தாங்கிக்க முடியல. அதனால் போயிட்டேன். இங்கேருந்து வேற ஒரு கட்சிக்கு போனால் தான் மூணு பண்ண முடியும் சொல்லிட்டு போயிட்டேன். இங்கே பாரு இந்த வச்சுக்கோ, இது உனக்கானது ஓகே. உன்னோட மெமரிஸ் உன்னோட அம்மாவோட மெமரிஸ் இங்கே இருக்குது. உனக்கு இன்னும் வேறங்களா என்னால் ஆட் பண்ண நினைக்கிறேன் ஆட் பண்ண வைக்கவா. அதுக்கப்புறம் கண்டிப்பாக உன்னால முடியும். உன்னோட மெமரிஸ் பண்ணால் கூட ரிட்டர்ன் உனக்கு தோணும். ஏன்னா கண்டிப்பாக உங்களோட ஆள் மனசில் இருப்பாங்க அவங்க ஓகேவா. அவங்கள ஒன்றே நீ பார்க்குறப்பவோ பேசுகிறப்பவோ உன்னோட ஹார்ட் பீட் கண்டிப்பாக வந்துட்டு ரைஸ்டப் ஆகும். அப்படி புரிஞ்சிக்கலாம். அன்றைக்கி நீங்கள் வந்துட்டு உங்களோட மெமரிஸை நீயே ரீபேக் பண்ணிக்கோ சொல்லிட்டு ஜங்கோட அம்மா கிராண்ட்மா சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பேசுறீங்க, நீங்கள் சொல்கிறது நடக்குமா என்ன அப்படி கேட்குறாங்க. கண்டிப்பாக நடக்கும். ஒருவேளை உன்னோட ஜிம்மில் நீ அந்தளவுக்கு லவ் பண்ணுற அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீ அவனால் அவனை மறக்கவே முடியாது. அவனை பார்க்குறப்போ உன் ஹார்ட் பீட் கண்டிப்பாக ரைஸ் அப் ஆகும். அன்னைக்கு அப்படி சொல்கிறாங்க. இங்கே இது போட்டுக்க சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க. ஒரு நெக் செயின் கொடுக்குறாங்க. இந்த நெக் செயினில் ஒரு இப்படினாக்கா ஒரு குட்டியாக ஒரு பென்ட்ரைவ் இருக்குடா, இதை கொடுக்குறாங்க. இதில் என்னெல்லாம் வேணுமோ நீ ஆட் பண்ணி வச்சுக்கோ ஓகேவா. இதோட பாஸ்வேர்ட் இருக்குது. இதில் என்னெல்லாம் மெமரிஸாக நீ வைக்கிறியோ இதில் ஒன்று தவிர வேறு யாரும் இந்த மெமரிஸ் அழிக்க கூட முடியாது ஓகேவா. அந்த வீட்டுக்கு யாரும் வரவும் முடியாது. அதுக்கப்புறம் மெமரிஸ் அழிக்க முடியாது. நீ நினச்சா மட்டுமே இதில் பார்க்க முடியும் சொல்லிட்டு உனக்கு செக்யூரிட்டியாக எல்லாமே நான் பண்ணி தரேன் சொல்லி ஜங்கோட கிராண்ட்மா சொல்கிறாங்க. நீ வந்து சர்ஜரி பண்ணிக்கோ சொல்லிட்டு ஜங்க் பார்க்குறேன். கிராண்ட்மா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் இந்த வீட்டில் நான் இருந்துக்குவா சொல்கிறாங்க. என்ன இருக்காமா என் அம்மா அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சொல்கிறாங்க. ஜங்க் கொடுக்குறாங்க. புரியல என்ன பண்ண போகிற சொல்கிறாங்க. நான் பண்ணுறேன் சொல்லி ஜங்குக்கு தான் என்ன பண்ணுறாங்கனாக்கா இப்போ இந்த வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஜிம்மோட பிக்சர் இருக்குல்ல, ஜிம்மோட மேரேஜ் பண்ணிட்டு வீடியோ பிக்சர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த வீட்டில் எல்லாத்தையும் செட் பண்ணுறாங்க. ஒரு பாஸ்வேர்டு போட்டு அவரோட பாஸ்வேர்டு அவரே போட்டு இந்த பாஸ்வேர்டு எனக்கு ஞாபகம் இருக்கணும்ன்றதுக்காகவே அந்த பென்ட்ரைவ்லேயே அவரோட பாஸ்வேர்டு தான் ஆட் பண்ணிட்டு இது எல்லாமே இது ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும், நம்மளுக்கு எல்லாமே ஞாபகம், இது எல்லாமே நம்மளோட தாண்டி யாரும் ஓப்பன் பண்ணக்கூடாது, இந்த மெமரிஸ் அழிக்க கூட யாரும் ட்ரை பண்ணக்கூடாது சொல்லிட்டு இப்போ ஜங்க் என்ன பண்ணுறாங்களோ எல்லாமே செட் பண்ணி வைக்கிறது. வீட்டில் ஜங்குக்கு ஜிம்மின் அவங்க ஜங்கோட அம்மா இந்த பிக்சர் எல்லாத்தையும் அவர் செட் பண்ணுறாரு. ஜங்குக்கு வந்து ஜிம்மை பற்றி ஒரு ட்ராயிங்லாம் பண்ணியிருப்பாரு. ஜிம்மிக்கு தெரியாமல் அந்த ட்ராயிங் சொல்லிட்டு நிறைய வச்சிருக்காரு. அவர் இது வரைக்கும் எழுதுகிற ஒரு டைரி, ஜெமின் கூட இருந்துமே அவர் எழுதின டைரி, இந்த டைரி வரைக்கும் இங்கே தான் வைக்கணும் நம்ம அப்படி சொல்லிட்டு ஜங்கு வைக்கிறாங்க. எனக்கு சர்ஜரி பண்ண வேண்டாம், நான் இப்படியே இருந்திருப்பேன், இந்த மெமரிஸ் அப்படியே இருக்கட்டும் ஓகேவா. மேபி நான் இந்த லாஸ்ட் பிரீத் வரைக்கும் நான் இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஜங்கு தான் இந்த வீட்லேயே லாக் ஆகிக்கிறாரு. ஜங்கோட கிராண்ட் பார்க்குறேன். ஜங்கு ஓப்பன் பண்ண டோரை சொல்கிறாங்க. இல்லை சொல்லிட்டு அவர் ஓப்பன் பண்ண மாட்டா சொல்கிறாங்க. பார்ப்பா ப்ளீஸ் சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஏன்னா அந்த டோரை வேணால் ஓப்பன் பண்ண முடியும், ஜங்கோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும். ஜங்கோட கிராண்ட் மாவிலையும் ஓப்பன் பண்ண முடியாது, வேறு யாராலையும் ஓப்பன் பண்ண முடியாது. இவங்க 2 பேருமே ஜங்கு வந்து அவ்வளோ லாக் ஆகிட்டு கிராண்ட் வெளில போயிட்டாங்க. ஜங்குக்கு ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் உள்ள வராதிங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட்டாக சொல்கிறாரு. இல்லைப்பா ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. முடியாது சொல்லிட்டு அவர் அந்த 1 வீக்காகவும் கஷ்டப்பட்டுருக்காரு இந்த மெமரிஸோட இருக்குன்னு சொல்லிட்டு.
இப்போ கிராண்ட்மா தான் அந்த ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஜம்கோட டோர் ஓப்பன் பண்ணி அவங்க மட்டும் உள்ள வராங்க பாரு. உன் ஜிமின் வர போகிறாங்க இங்கே பாரு தச்சுன்னு புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. அவங்க வந்து கேட்டால் என்ன சொல்கிறது அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க. உன் ஜிமின் வந்து கேட்டால் என்ன சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது ஜிமின் வர போகிறதா சொல்கிறாங்க. ஆமாம் இங்கே பாருங்க நடக்க பிரச்சனை தெரிய வேணாம் ஓகே ஃபோனை பாரு சொல்கிறாங்க. ஃபோன் ஆன் பண்ணி பார்த்தா ஜிமின் அவ்வளோ டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜங்கா நீ எங்கே போயிட்டா உனக்கு என்ன ஆச்சு நீ ஏன் ஃபோன் பண்ண மாட்டேங்கிற எடுக்க மாட்டேங்கிற எதுக்காக இன்னும் 1 வீக் தான் ஆல்மோஸ்ட் நான் வரப்போகிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக ஃபைனலாக அந்த 1 வீக் முடிஞ்சிருச்சு. ஜங்கு பேக் டு நார்மலாக அவரோட வீடு இருக்கிற அந்த வீட்டுக்கே வந்து இருக்காரு. இப்போ நக்கா இப்போ இவங்க ஃபேமிலிஸ் அந்த யாரும் இல்லை அவர் மட்டுமே இருக்காரு. ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக வராங்க. இப்போ வீட்டுக்கு வந்து ஜிமின் தான் எனக்கு ரிசீவ் பண்ணி வரல சொல்லிட்டு ஜிமின் தான் கேட்குறாங்க. எனக்கு நாளைக்கு கிராஜுவேட் டே ஓகேவா நீ என்னக்கா எனக்கு கொஞ்சம் கூட எதுவுமே பண்ணவே இல்லை. வீட்டுக்கு நான் வரேன் இவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் நீ கொஞ்சம் கூட டெக்கரேட் பண்ணல என்னை வெல்கம் பண்ணல நீ எதுவுமே பண்ணல. எனக்கு 1 மந்த் தான் நீ சரியாக ஃபோன் கூட பண்ணல சார் அவ்வளோ பிஸியாக சார் ஜிமின் கேட்குறாங்க. நார்மலாக உட்காந்துருக்காங்க அந்த சோஃபாவில். ஜிமின் கேட்குறாங்க ஜங்குக்கா சார் ஜிமின் கிட்ட போகிறாங்க போயிட்டு ஹக் பண்ணு போக ஜங்கு கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கு ஜிமின் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பாரு நான் உன்ட்ட கொஞ்சம் பேசணும் சொல்கிறாங்க. பேசலாம் நிறைய பேசலாம் ஃபஸ்ட்டு நான் ஹக் பண்ணணும் ஓகேவா நான் ஃபீல் பண்ணணும் சார் ஜிமின் ஹக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஜங்கு அதை ஹக் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. இங்கே பாரு சொன்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க நீ டாக்டர் ஆகிட்டலாம் சொல்கிறாங்க. அது நான் இன்னும் டாக்டர் ஆக போகிறேன் அப்புறம் நாளைக்கு எனக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க ஹாப்பி தானே நீ சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க என் டியூட்டி முடிஞ்சிச்சு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க டியூட்டியா என்ன டியூட்டி நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டு இப்போ தான் வந்தீங்களா கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க உன்னை படிக்க வைக்கிறதுக்கான டியூட்டி முடிஞ்சிச்சு ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு புரியல ஜங்கா சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. ஜங்கால அப்படி கண்ணீர் அப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படி ஜிமினை பார்த்து அவ்வளோ கோவம் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு உன் கூட இருந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜங்கா அப்படி சொல்கிறாங்க. உன் கூட இருந்து ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆகிட்டு ஓகேவா நீ உனக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்க எனக்காக நீ எதுவுமே பண்ணல சொல்கிறாங்க. ஜங்கா என்ன பேசுகிறேன் நான் எனக்காகவா நான் எனக்காக என்ன வாழ்ந்த நீ சொல்கிறா சொல்லி கேட்குறாங்க. நான் உனக்காக இதெல்லாம் பண்ண மாதிரி இருக்கு எனக்காகன்னு திரும்பி பார்த்தா எதுவுமே இல்லை சரியா உன் கூட இருந்து ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். உன் கூட அவ்வளோ டயர்டாக இருக்குது எனக்கு உனக்காக பண்ணி ஒவ்வொன்றும் உனக்காக செஞ்சு எனக்கு டயர்டாக போயிடுச்சு சரியா எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது எனக்குன்னு எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு நான் உனக்காக கஷ்டப்படணும் அப்படி கேட்குறாங்க. நான் உன்னை மேரேஜ் பண்ணிட்டேன் தப்பு ஏன் தப்பு தான் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பெயினாக இருக்குது ஜங்கா நீ ப்ராங்க் பண்ணுறது தானே எனக்கு தெரியும் உனக்கு எவ்வளோ கோவம் தானே 1 மந்த் தானே சரி நீ என்கிட்ட பேசல எனக்கும் டைம்லாம் போயிட்டு நான் வீட்டுக்கு வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் அமைதியாக இருந்தேன் உனக்கு எவ்வளோ கோவம் தானே அதென்ன இப்படி பண்ணுற அப்படி கேட்குறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க நல்லா கேட்டுக்கோ ஓகேவா எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு உன் கூட இருந்து ஓகேவா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ இதுக்கப்புறம் என் லைஃப்பில் இருக்க வரேன்னு நினைக்கிறேன் ஓகேவா நான் உன்னோட டாக்டர் ஆக்கிட்டேன் நான் உனக்கு சும்மா அனுப்பல ஓகேவா உனக்கு டாக்டர் ஆக்கிட்டு தான் அனுப்புகிறேன் ஓகேவா இதுக்கப்புறம் லைஃப் நல்லா பார்த்துக்க முடியும். இதுக்கப்புறம் நீ உனக்கு பிடிச்ச மாதிரி பர்சனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக ஓகேவா உனக்கு நான் கண்டிப்பாக நான் செட் ஆக மாட்டேன் என்னால் உன் கூட இருக்க முடியாது ரொம்ப சைல்டிஷாக என்ன இருந்து உன் கூட எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நான் சைல்டிஷாக இருந்தேன் நான் சொல்கிறாங்க எப்போ அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஓ சார் சைல்டிஷ் இல்லையா கேட்குறாங்க. உன்னை ஒரு குழந்த மாதிரி நான் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது எனக்கு ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பர்சன் நீ இல்லை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நீ என்ன பேசுறீங்க ஜவுங்கா நான் எப்படி இருந்தாலும் பிடிக்கும் நீ தானே சொன்ன நீ தானே லவ் பண்ணுற நீ என்னோட ஹஸ்பண்ட் ஜவுங்கா நான் உன் பாய் ஃப்ரெண்ட் இல்லை உன்னோட ஹஸ்பண்ட் உனக்கு என்ன டயர்டாக இருக்கா ஒர்க்லாம் போகிறலாம் டயர்டாக இருக்கா விட நான் பார்த்துக்கிறேன் நான் தான் டாக்டர் ஆகிட்டேன் நான் என் ஜங்காவை நான் பார்த்து பண்ணல. ஜிம் தான் ஜங்கோட ஃபேஸை கப்பட வராங்க. ஜங்கு அப்படியே ஹாண்டை தட்டி விட்டுறாங்க. ஜிம்னுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஜங்கா சொல்கிறாங்க பாரு எனக்கு உன் கூட இருந்து ரொம்ப டயர்டாகிடுச்சு சரியா இதுக்கப்புறம் என்னால் உன் கூட இருக்கவே முடியாது எனக்கும் இல்லை நிம்மதியான லைஃப் ஓகேவா எனக்கு நிம்மதி வேணும் உங்ககிட்ட இருந்து சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க ஆமாம் நீ என்னை விட்டு போனால் எனக்கு நிம்மதி கிடைக்கும் அது நிம்மதி எனக்கு கொடுக்குறியா உன்ட்டு இது வரைக்கும் எதுவுமே கேட்டது கிடையாது நீ என்னை விட்டு போயிட்டேன்னு வச்சுக்கேன் நான் நிம்மதியாக இருப்பேன் எனக்கு நீ ரொம்ப பேர்டனாக இருக்குது எனக்கு நான் இது வரைக்கும் வந்துட்டு எதுவுமே கேட்டதில்லை எனக்கு எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு முதல் தடவை ஒன்று கேட்குறேன் லைஃப் விட்டு போயிடுறியா அப்படி கேட்குறாங்க. அந்த 1 மந்த் தான் நான் கொஞ்சம் நிம்மதியாக அந்த அவன்கிட்ட பேசாமல் உங்கள்கிட்ட நீ அவன்கிட்ட பேசாமல் டெக்ஸ்ட் பண்ணாமல் உனக்காக நான் ஒன்றும் பண்ணாமல் அந்த பற்றியா இதில் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேன் எப்போ நான் 6 மந்த் என்னோட போனியோ அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதி கிடச்சிச்சு நீ என்னோட தள்ளி இருக்கிறப்ப தான் எனக்கு எல்லாமே இருந்துச்சு நான் நினச்சேன் நீ என் கூட இருக்கிறதா ஹாப்பினஸ் சொல்லிட்டு ஆனால் இல்லாமல் இருக்கும்போது தான் நானாக இருக்கேன் சரியா உனக்காக நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் நான் டயர்ட் ஆகிட்டேன் அப்படி சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. இவளுக்கு ரொம்ப டியாஸ் வருச்சு அங்குக்கா என்ன பார்த்து அப்படி சொல்கிறேன் என்ன பார்த்துட்டாலும் டயர்டாக இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் உன்னை பார்த்து உன் கூட உன்னை சமாதானம் பண்ணி எதுவும் குழந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன் நான் ஏன் அப்படி பார்த்துக்கணும் அப்படி கேட்குறாங்க. எனக்கு எல்லாருமே இருக்காங்க ஆனால் நான் ஏன் உனக்காக எதனா பண்ணணும் அப்படி கேட்குறாங்க. ஜிம்னு கண்ணில் அப்படி டேஸ்ட் கொட்டிகிட்டு இருக்கு. ஜங்கா அப்படி பேசாத ப்ளீஸ்மா நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் நீ இல்லாமல் இருக்க முடியாது இப்போவும் சொல்கிறாங்க. ஏன் உனக்கு என்ன நான் இல்லாமல் 6 மந்த் தானே எல்லாம் சொல்கிறாங்க அது ட்ரைனிங்காக எப்போவுமே நம்ம வந்துட்டு சொல்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன் எப்போவும் ஒரு பர்சன் கூட இருக்க முடியாது ஓகேவா அது உனக்கு புரியுதில்ல நான் இந்த உனக்காக ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் உனக்காக மட்டுமே நான் வாழ்ந்துருக்கேன் இந்த வாழ்க்கையில் நான் ரொம்ப டயர்டாக சரியா நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் இதுக்கப்புறம் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு லைஃப் இருக்குது நான் ஏன் ஒரு ஆர்டினரி கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணணும் நான் ஏன் ஆர்டினரி எதனா பண்ணணும் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் என் ஃபேமிலியை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டு எதுக்காக இருக்கணும் உனக்காக உன்னால எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ அழகாக வருது. ஜம்கா நீ என்ன பேசுகிறம்மா நான் தப்பு பண்ணிட்டேன் உனக்கு கோவம் தானே என் மேலே அதான் நான் சரி அடிச்சு கோத்திட்டு
திட்டிக்கோ, என்னால் பண்ணிக்கோ, கனெக்ட் பண்ணிக்கோ. ஆனால் உன்னை விட்டு போன் மட்டும் சொல்லிடாது. என்னால் தனியாக இருக்க பயம், ரொம்ப பயமாக இருக்கும். நீலாம் ஒரு லைஃப்பில் இருக்க முடியாது. நீ தானே கொடுத்த, வேணாம் வேணும்னு சொல்லி நீ தானே லவ் அள்ளி கொடுத்த. இப்போ இந்த லவ் இவ்வளோ கேர் விட்ற எங்கே போவேன் அப்படி ஜிம் ரொம்ப அழகாங்க. இந்த டாக்டர் கூட எனக்கு இது கூட வேண்டாம், டாக்டர் போஸ்டிங் கூட எனக்கு வேணாம். உனக்கு ஒரு ஒய்ஃபை மட்டும் அது இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஏர்ன் பண்ணி உனக்கு படிக்க வச்சிருக்கேன். அந்த ஒரு நான் நன்றி சொல்கிறேன் உனக்கு கூட இல்லை. அது கூட வேணாம் ஈஸியாக சொல்கிறேன். அதான் உனக்கு மணியோட வேல்யூ எப்படி தெரியும், உனக்கு கஷ்டம் என்னன்னு தெரியுமா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ஜிம்கா சார் உனக்கு கஷ்டம் என்னன்னு தெரியுமா, உனக்காக நைட்டு பகல்னு உழைச்சதுன்னா உனக்காக ஒவ்வொன்று பார்த்து பண்ண நான் ஈஸியாக சொல்கிறேன் வேணான்னு சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜம்கா நீ நான் என்ன பண்ணணும்னு சொல்லி ஜம்கா எனக்கு தெரியல சத்தியமா. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா சொல்லி நான் மன்னிப்பு கேட்குறேன், மன்னிச்சிரு. வேறு என்ன சொல்ல நான் பண்ணுறேன். ஆனால் என்னை உன் லைஃப் போட்டு போக சொல்லாத. எனக்கு நான் ஒன்றும் அனாதை இல்லைல்ல இந்த வேர்ல்டில் சொல்கிறாங்க. நீ அனாதை தான் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கா சொல்கிறாங்க நீ அனாதை தான் ஓகேவா, உனக்கு யாருமே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. உன்னால தான் நான் கஷ்டப்பட்டுருக்கேன். உன்னால் எனக்கு எவ்வளோலாம் நான் இழந்திருக்கேன் தெரியுமா அப்படி கேட்குறாங்க. ஜிம்னு அப்படியே கல்ல அவருக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. ஜம்கா நீ பேசுறது எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது. இங்கே ஜங்குக்கு ஜிம் தான் அவரோட ஹார்ட்டை பயன் பண்ணுறாரு. நீ என்ன வேணும் நினச்சிக்க ஓகேவா, எனக்கு அப்படி கவலை இல்லை. நான் வந்துட்டு பெயின் இல்லாமல் இருக்கணும் ஓகேவா. என் லைஃப்பில் நான் ஹாப்பியாக இருக்கணும். என் லைஃப்பில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் உனக்காக நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு டைம் கேட்டுப்பேன். நான் இது வரைக்கும் நான் எதிர்பார்த்துருக்கேன். நான் ஒன்று எதிர்பார்க்குறேன். கொஞ்சோண்டு என் லைஃப்பில் நிம்மதியாக வாழ விட என் தயவு செஞ்சு என் லைஃப் விட்டு போயேன் அப்படி சொல்லி ஜவுக்கு தான் ஒரு மாதிரி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜவுக்கா சொல்கிறாங்க நான் உன் ஹாப்பினஸ் இல்லையா, நான் உன் லைஃப்லேயே சொல்கிறாங்க என் லைஃப்பில் நீ என்னோட ஹெல் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னு பார்க்குறாங்க. நான் உன்னோட சொல்கிறாங்க நீ என்னோட ஹெல் ஓகேவா, நீ கூட இருக்கிறது எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. உன் கூட இருக்கிறது எனக்கு அப்படி சொல்கிறாங்க. இந்த 6 months தான் நானாக இருந்திருக்கேன். எனக்காக நான் வாழ்ந்திருக்கேன், எனக்காக நான் சாப்பிட்ருக்கேன், எனக்காக நான் பண்ணியிருக்கேன். உனக்காக பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணி வந்துட்டு எனக்கு என்ன இருக்குது அப்படி கேட்குறாங்க. ஏதோ ஒரு அட்ராக்ஷனாக லவ் பண்ணியிருக்கேன் சரியா, நீ தான் சந்தோஷம் நினச்சி நான் பைத்தியக்காரத்தனமா என்னையே நான் சீட் பண்ணியிருக்கேன். என்னையே நான் நம்பிக்கிட்டு உன்னையே நம்பி நான் வந்துட்டு என் லைஃபை நான் ஸ்பாயில் பண்ணியிருக்கேன். எப்படி வாழ வேண்டியது பையன் தெரியுமா நான் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்னுக்கு அப்படியே ஹார்ட் மில்லியன் கரஸாக ப்ளோக் ஆகிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்காக சொல்கிறாங்க எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு தேவதை மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா, அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறதுக்கு எல்லா டேலண்டோட ஒரு பொண்ணு இருக்கா. ஆனால் நான் அவங்க எல்லாரும் விட்டுட்டு உனக்காக உங்ககிட்ட என்ன இருக்குன்னு எனக்கு திரும்பி பண்ணனே தெரியல. ஆனால் டயர்ட் ஆகிடுச்சு சரியா, இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்னால் இருக்கவே முடியாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சரியா. என் அம்மா இறந்ததுனால நீயும் அதே சுச்சுவேஷன் இருந்த நான் சின்ன வயசில் இருக்கிற மாதிரி அந்த ஃபீலிங்ஸ் தான் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் ஓகேவா. நீ தனியாக இருக்கக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது சொல்லிட்டு தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அது வளர எனக்கு இப்போ போக எனக்கு புரியுது. ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன் ஓகேவா, அந்த தெரியாமல் பண்ணிட்டேன். தயவுசெய்து புரிஞ்சுக்க ஓகே. உனக்காக நான் எவ்வளோ பண்ணியிருப்பேன். ஒன்று கேட்குறேன், எனக்கு ஒரே ஒரு டிவோர்ஸ் மட்டும் கொடுத்துறியா, அவங்ககிட்ட எனக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படி கேட்குறாங்க. ஜிம்னுக்கு காலில் அப்படி ஒரு டேஸ்ட் வந்துட்டு இருக்கு. நீ என் கூட இவ்வளோ டேஸ் என்னது லவ் அதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் லவ்வே கிடையாது ஓகேவா. ஜஸ்ட் அது எல்லாமே எனக்கு தலைவலி, அது எல்லாமே எனக்கு உயிர் போகிற மாதிரி உங்க கூட இருக்கிறதே தலைவலி. அது அப்படி ஒரு டிப்ரெஷனாக இருக்குது. ப்ளீஸ் புரிஞ்சுக்க, என்னோட போயிடும் அப்படி கேட்குறாங்க. தயவு செஞ்சு அப்படி சொல்லி அவங்க அப்படியே கையெழுத்து கும்பிட்றாங்க. நான் இப்படி ஒரு வீட்டில் இருக்கணுமா, நான் எப்படி நான் கஷ்டப்படுமா எனக்கு கேட்குறாங்க. ஜிம்னு வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. ஒரு பிக்சர் எதுவுமே கிடையாது. ஜிம்னு சுற்றி பார்க்க இந்த வீடை சொல்கிறாங்க. இந்த வீடு இங்கே பாரு, இந்த வீட்டில் இப்போ தான் எல்லாமே அழகாக இருக்கும். இந்த மாதிரி இந்த 6 months இல்லாமதுனால தான் இந்த வீடே வந்துட்டு எனக்கு நிம்மதியாக இருந்த மாதிரி இருந்தது தெரியுமா. நீ இருக்கிறப்ப தான் எனக்கு அப்படி இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் எனக்கு இது பண்ணி தெரியா அது பண்ணி தெரியா அப்படி சொல்லிட்டு நீ உனக்காக மட்டும்தான் வாழ்ந்திருக்க அதிகமாக. நான் உனக்காக வாழ்ந்திருக்கேன், நீ உனக்காக மட்டுமே வாழ்ந்திருக்கேன், எனக்காகலாம் வாழ கிடையாது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா நான் நம்மளுக்காக தான் நான் டாக்டர். ஆனால் உன்னோட ட்ரீம் சொல்கிறாங்க. நீ டாக்டர் அது என்னோட ட்ரீம் கிடையாது ஓகேவா. அது உன்னோட அம்மா ட்ரீம் மட்டும் தான். அந்த ட்ரீமை நான் ஃபுல்ஃபில் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேவா. உனக்கு ஒரு கார்டியன் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். நான் உனக்கு ஒரு கார்டியன் இதெல்லாம் பண்ணியிருந்தேன்னா கரெக்டாக இருந்திருக்கும். நான் உனக்கு ஹஸ்பண்டாக மாறி ஏன் தப்பு தான் ஓகேவா. எனக்கு நீ ஒய்ஃபாக இருக்க டிசர்வ் பாசனே கிடையாது. உன் கூட இருந்தால் எனக்கு ஹாப்பினஸ் கிடையாது. தயவு செஞ்சு என் லைஃப் விட்டு போயிடா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மின் அப்படி வந்துட்டு வெளில பயங்கரமாக இப்போ வந்து ரெய்னி கிளைமேட்டாக இருக்குது. ஒரு மாதிரி தண்டர் சவுண்டாக கேட்குது. ஜங்குக்கு ஜிம் டக்குன்னு ஐயஸ் அப்படி க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு அப்படி மனசு துடிக்குது. ஆனால் ஜங்கு எதுவுமே பண்ணாமல் அமைதியாக பார்த்துருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன். ஜங்கா பயமாக இருக்குது சொல்லிட்டு ஜங்குக்கு ஜிம்னாச்சு கிட்ட வராங்க. ஜங்கு அப்படி தட்டி விட்றாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்கா சொல்கிறாங்க பாரு, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எதுவுமே இல்லை, தயவு செஞ்சு சாமி ஆளை விட்றியா அப்படி கேட்குறாங்க. இதை ஒரே ஒரு டிவோர்ஸ் மட்டும் பேப்பரோட சைன் மட்டும் பண்ணிடுறியா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. அவன் இவ்வளோ தூரம் கேட்குறான், உனக்காக எவ்வளோ பண்ணியிருப்பான், அவனுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அப்படி கேட்குறாங்க. திரும்பி பார்த்தாக்கா ஜெஸ்ஸி நின்றுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. உனக்காக எவ்வளோ பண்ணியிருப்பான், அவன் ரொம்ப பாடன் ஆகிட்டான். நான் அன்றைக்கி சொன்னேன் கண்டிப்பாக ஒன் டே இப்படி ஃபீல் பண்ண சொல்லிட்டு, உன்னால தான் இவ்வளோ ஃபீல் பண்ணுறான். அவன் கூட இவ்வளோ டேஸ் வந்து பெரிய விஷயம் சரியா. இவ்வளோ தூரம் உனக்கு பண்ணியிருக்கான், அவன் டாக்டர் ஆகிருக்கா, ஆக்கி வச்சிருக்கான். இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும், உன் லைஃபே வந்துட்டு செட்டில்மெண்ட் பண்ணி வந்திருக்கான். உனக்கு வேறு எதுனா வேணா கேளு ஓகே, நான் கூட பண்ண ரெடியாக இருக்கேன். ஜவு கூட இருந்திருக்கா இல்லையா, அதனால் கண்டிப்பாக உனக்கு நான் என்ன பண்ணுறேன் ரெடியாக இருக்கேன். உனக்கு என்ன வேணும், வீடு கார் என்ன வேணுமா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட எப்படி பேசுன்னு தெரியலங்க, ப்ளீஸுங்க. எனக்கு ஜங்குக்கு இல்லாமல் இருக்க முடியாது. எனக்கு வேறு எதுவுமே தெரியல. எனக்கு டாக்டர் எதுவுமே வேண்டாம். ஆனால் ஜங்குக்கு இல்லாமல் இருக்க முடியாது ப்ளீஸ், எனக்கு பயமாக இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ பயங்கரமாக தண்டை சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டில் அப்படியே அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு கீழே உட்காந்துறாரு. அது பார்க்குற ஜெஸ்ஸி பார்க்குறாங்க. பாரு, உன்னை இப்படி இந்த மாதிரி ஒரு பையனை யாரை பார்த்த முடியும், ஜஸ்ட் ஒரு தண்டை தானே சவுண்டு இடிக்குது, இதுக்காக பயப்படுவாங்க. ஒரு இடி இடிக்கிறத கூட நீ தாங்கிக்க மாட்டியா, அந்த பயத்தை கூட
அது உன்னால் தாங்கிக்க முடியலனாக்கா நீலாம் ஒரு டாக்டர், நீ எப்படி உன்னால் பார்த்துப்ப சார் சொல்கிறாங்க. உன்னால் எப்படி ஒரு பெஸ்ட் ஒய்ஃபாக இருக்க முடியும் அப்படி கேட்குறாங்க. உன் கூட இருந்து அவன் டயர்டாக ஓகேவா, தயவு செஞ்சு அவன் லைஃப்பில் கொஞ்சம் நிம்மதியை கொடு, தயவு செஞ்சு அவன் லைஃப் விட்டு மூவ் பண்ணு, உனக்கு கெஞ்சி கேட்குறேன் ஓகேவா. அவன் எனக்கான ஹஸ்பண்ட் ஓகேவா, என் கூட இருக்குன்னு ஆசைப்பட்றான், என் கூட லைஃப் லீட் பண்ண நினைக்கிறேன். அவன் தெரியுமா அந்த 6 மந்த் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கோம். நீ எப்போ போனியோ அப்போவே அவனுக்கான ஹாப்பினஸாக அவன் தேடிட்டான் ஓகேவா. அது நான் தான் அப்படி சொல்லிட்டு ஜெஸ்ஸி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு ஹார்ட் பெயினாக இருக்குது. நீங்கள் சொல்கிறாங்க நான் தான் அவன் ஹாப்பினஸ் ஓகேவா, நீ இல்லை, நீ அவனோட ஹெல்லு, நான் அவன் ஹாப்பினஸ் புரிஞ்சுக்கோ, தயவு செஞ்சு அவன் லைஃப் விட்டு போயிரு, உன்னை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் ஓகேவா. அவன் வேற ஒரு பர்சனை வேறு மாதிரி நடந்துப்பாங்க உங்ககிட்ட, ஆனால் நான் இவ்வளோ ஸ்மூத்தாக ஜென்டலாக நடந்துக்கிறேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அவன் வெறுத்துட்டான் ஓகேவா. அவன் மனசில் ஒரு துளி கூட நீ இல்லை, தயவு செஞ்சு பேப்பரில் சைன் பண்ணு, அவனுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கான், ரிக்வஸ்ட் தானே கேட்குறான் அவங்ககிட்ட, அந்த டிவர்ஸ் தான் கொடுத்தா என்ன அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் அவரை லவ் பண்ண, நீ தான் லவ் பண்ணுற, அவனை லவ் பண்ணல ஓகேவா சொல்கிறாங்க. என் ஜம்க்கு என்ன ரொம்ப லவ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. பாரு அது ஒரு காலத்தில் ஓகேவா, அவன் அந்த லவ்லாம் வந்துட்டு எப்போ தூக்கி போட்டான் ஓகேவா. அவனுக்கு அந்த லவ்வே இல்லை, அவன் ஃபோர்ஸ் பண்ணி தான் அவன் கூட இருந்தான் ஓகேவா. அவனையும் ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், நம்ம வந்துட்டு டாக்டர் ஆகிறோம்னு சொல்லியிருக்கோம், நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அவனையும் அவன் ஏமாற்றிட்டு இருக்கான் ஓகேவா. அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், தயவு செஞ்சு போயேன் ஜிமின் அப்படி சொல்லிட்டு வந்து ஜெஸ்ஸி சொல்கிறாங்க. ஜிமின் கண்ணில் அவ்வளோ டேஸ் வந்துட்டு இருக்கு, அவளோட தாங்க முடியல. வெளில இப்போ ரைனி நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. இது வரைக்கும் இங்கே இருந்த திங்ஸ் எல்லாமே ஜங்கோட ஜிம்மோட லக்கேஜ் எப்படி வெளில தள்ளி விடுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இதில் உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இருக்குது, நீ வேறு என்ன கேட்டாலும் கொடுக்க ரெடியாக இருக்கேன், தயவு செஞ்சு ஒரே ஒரு சைன் மட்டும் சொல்கிறாங்க, ஏன்னா லீகலாக மட்டும் தான் பெரியன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்கிறாங்க தயவு செஞ்சு லீகலாக எனக்கு டிவோர்ஸ் கொடு ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜெஸ்ஸி பார்க்குறான். அப்போ தான் என்ன மேரேஜ் பண்ண முடியும் ஜங்குக்கு ஓகேவா, இல்லை வச்சுக்கேன் நீ இப்போ ஃபஸ்ட் ஒய்ஃப் இருக்கும்போது நான் எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும், நான் எப்படி அவனை மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படி சொல்லி ஜெஸ்ஸி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கா நான் உன் லைஃப்பில் இல்லையாம்மா சொல்கிறாங்க. என் லைஃப்பில் இல்லை ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு நீ மட்டும் தான் லைஃப் அப்படி சொல்கிறாங்க. கடவுளே போதும் நிறுத்து ஓகேவா, இந்த ட்ராமா பார்த்து நான் வந்துட்டு அடுத்து போயிட்டேன் ஓகேவா. எனக்கு அப்படி இருக்குது, இந்த ட்ராமா பண்ணி நிறுத்து ஓகேவா. உனக்கு நான் தான் சொல்லிட்டே இருக்காது ஓகே, நான் உனக்கு நான் இல்லை, நான் ஜெஸ்ஸியோடது ஓகேவா, நான் உன்னோடது கிடையாது, தயவு செஞ்சு லைஃப் விட்டு வெளில போறியா அப்படி கேட்குறாங்க. ஜிமினுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. ஜங்குக்கா சொல்கிறாங்க. எனக்கு உன்னை பார்க்கும்போது அப்படி இருக்குது ஓகேவா, உன்னை அடிக்க கூட எனக்கு மனசு வரல, உனக்காக நான் எல்லாம் பண்ணியிருக்கேன், இவ்வளோ பண்ணியிருக்கேன், உனக்கு பத்தலையா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. ஜங்கா சொல்கிறாங்க. நீ எதிர்பார்க்கல, நான் கொடுத்துருக்கேன், நான் கொடுக்கும்போது வேணாம் நான் சொன்னேன், எல்லாம் வாங்கிட்டேன்ல, உனக்கு இவ்வளோ தூரம் பார்த்துருக்கேன் ஓகேவா. அப்பா அம்மா அந்த கூட உனக்கு இப்படி ஒரு லைஃப் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியாது, ஆனால் உனக்கு அப்படி ஒரு லைஃப் கொடுத்துருக்கேன் இந்த 7 years ஓகேவா. இதுக்கப்புறம் டாக்டர் ஆகிட்டேன், நான் கண்டிப்பாக உனக்கு யாராவது ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க மேரேஜ் பண்ணிட்டு உன் லைஃப் தனியாக பார்த்துக்க ஓகேவா. என் லைஃப்பில் இதுக்கப்புறம் வரக்கூடாது ஓகேவா, என் கண்ணு முன்னாடியே வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. நான் உன் கண்ணு முன்னாடியே சொல்கிறாங்க வரக்கூடாது, எனக்கு உன்னை பார்க்க இஷ்டம் இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. என் லைஃப் ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன், நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறேன், நீ என்னை விட்டு என் கண் காணாத இடத்துக்கு என் கண்ணுக்கு தூரமாக போயிடுறியா அப்படி கேட்குறாங்க. என்னோட மறைஞ்சு போயிடுறியா அப்படி கேட்குறாங்க. ஜிமினுக்கு அப்படி செத்து போயிட்ட மாதிரி இருக்கு. நான் அவனோட மறைஞ்சு போயிடுமா அப்படி கேட்குறாங்க. மறைஞ்சு போயிடுமான்னு இந்த உலகத்தோட சொல்கிறாங்க. அது உன் இஷ்டம் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் அப்படி வந்துட்டு இது வரைக்கும் ஜவுக்கு பேசுனது எல்லாம் அவருக்கு ஒரு கஷ்டமாக தெரியல. இப்போ சொன்ன வேர்ட்ஸ் அவருக்கு கூட உடஞ்சி போயிட்டாரு, அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவரால் நம்ப முடியல. ஜவுக்கு தான் அப்படி பேசலாம் சொல்லிட்டு இப்போ வெளில நிற்கிற ஒரு பாசனுக்கே அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பாசனை ஹைடாக நின்றுருக்காங்க, அவங்களுக்கே அது கஷ்டமாக இந்த வேர்ட்ஸ் அவங்களுக்கே கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. அப்படியா, அப்போ உன் லைஃப் விட்டு நான் மறைஞ்சு போயிடணும் அப்படி தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீ அப்போ ஹாப்பியாக இருப்பல, ரொம்ப ஹாப்பியாக இருப்ப ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஓகே ஜங்கா அப்படி எதுவுமே சொல்லாமல் அவர் ஃபைனலாக நம்ம அந்த டிவோர்ஸ் பேப்பர் வந்து அந்த டேபிளில் தான் இருக்கும், இதில் ஒரு சைன் பண்ண சொல்லி ஜெஸ்ட் சொல்கிறாங்க. ஜீமினும் அப்படியே கொஞ்சம் கீழே நீட் பண்ணிவிட்டு அப்படியே அதை சைன் பண்ணுறாங்க. சைன் பண்ணிட்டு அப்படி டியோஸோட அந்த லக்கேஜ் எடுக்கிறாங்க. ஒரு நிமிஷம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஜங்குக்கு அவரோட ஹேண்ட் வந்துட்டு பிடிக்கிறாரு. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாருக்கு ஜங்க் பிடிக்கிறப்போ இப்போ ஜங்க் அந்த ஹேண்டில் அந்த ரிங் அந்த ஃபிங்கரை பிடிக்கிறாங்க. ஃபிங்கர் ரிங் போட்டுருப்பார் இல்லையா, மேரேஜ் ரிங்கு, அதை வெட்டிங் ரிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா இது மட்டும் சொல்கிறாங்க, இது உனக்கு சொந்தமானது இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜெஸ்ஸி பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு தான் அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுக்கிறாங்க. ஜிமின் கண்ணில் ஆல்ரெடி ஒரு மாதிரி ஆகிட்டார். ஜங்கோட சொன்ன வேர்ட்ஸ்லாம் காதில் அகைன் கேட்டே இருக்கு. இப்போ ஜங்க் தான் வந்துட்டு இது உனக்கு சொந்தமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஓகே, என்கிட்ட எனக்கு சொந்தமானது எதுவும் உங்ககிட்ட இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஜங்க் தான் வந்துட்டு அப்படியே ரிங்கை உருவி எடுக்கிறாங்க. ஜிமினுக்கு அவர் உயிரே வந்துட்டு உடம்பு விட்டு எடுத்த மாதிரியே இருக்குது, அவர் உயிரே அவர் விட்டு போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஏன்னா அந்த ரிங் அவருக்கு அவ்வளோ ஸ்பெஷல். ஏன்னா ஜங்கு போட்டு விட்டது ரிங்கு நம்ம எனக்கு எல்லாருமே இருக்காங்க, இந்த வேர்ல்டே என் கூட இருக்கு, ரொம்ப சேஃபாக இருக்கேன், கம்ஃபர்ட்டாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருப்பாரு. இப்போது நம்ம ஜிமின் தாண்டா அப்படியே வந்துட்டு அந்த ரிங் அப்படியே வந்துருக்கா ஜங்கு வந்து அந்த ரிங் வந்துட்டு எடுத்துடுறாங்க. இது எல்லாமே நைட்டில் தான் நடந்திருக்கும். இப்போது நம்ம ஜிமின் தண்டா அப்படியே வந்துட்டு பார்க்குறாங்க. ஜங்க் தான் வந்துட்டு ஜிம்மோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஹேண்டை பிடிச்சிட்டு வந்துட்டு அப்படியே வெளில தள்ளுறாங்க. அந்த கேட்டுக்கு வெளில ஜிமின் பார்க்குறாங்க. அப்படியே ஜிமின் பார்க்குறாங்க. வெளில மழை கொட்டிகிட்டு இருக்கு. இப்போ லக்கேஜும் சேர்த்து தள்ளுறாங்க. சேர்த்து தள்ளிட்டு ஜெஸ்ஸி தான் அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு என்ன பண்ணவே தெரியல. அப்படியே பார்க்குறாங்க. சுற்றி பார்த்தா அவ்வளோ ரெய்னி கொட்டிகிட்டு இருக்கு. நடு ரோடு அவங்க வீட்டோட வாசல் தான். அவருக்கு அப்படி இருக்குது, என்ன பண்ணு தெரியல. அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டாரு. அந்த கண்ணீர்லாம் ஒரு கண்ணில் அப்படியே ஒரு மாதிரி கண்ணீரும் அந்த மழையோட சேர்ந்து தான் கரையுது. அப்படி இந்த லக்கேஜையும் ஒரு ஹேண்டில் பிடிக்கிறாரு. அப்படியே அவர் பாட்டுக்கு நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. எங்கே போகணும் என்ன பண்ணணும் தெரியல.
அப்படியே போய்கிட்டே இருக்காரு. ஆல்மோஸ்ட் ரொம்ப தூரம் நடந்துகிட்டே இருக்காரு. ஆனால் எதுவுமே தெரியல. இப்போ ஒரு நடு ரோடுக்கு வந்துட்டார். ஆல்மோஸ்ட் ஒரு ரோடோட ஒரு எட்ஜ் ஒரு வாரத்துக்கு போயிட்டாரு. அதை லக்கேஜ் அப்படியே வச்சுட்டு நின்றுட்டே இருக்காரு. கொட்டிக்கிட்டே இருக்க ஒரு மேலே ரெய்னி. அப்படி தண்டர் அப்பப்போ வந்துட்டு கொஞ்சம் தண்டர் சவுண்டு கேட்கல. அப்போ அப்படியே ஏஸ் அப்படியே காதில் வச்சுக்கிறாங்க. அந்த ஹேண்ட் வந்து ஹேஸில் வச்சுக்கிட்டு அப்படி பயங்கரமாக கத்தி அழுதுட்டு இருக்காரு. இப்போ அந்த வழி நிறைய கார்லாம் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் யாரும் அந்த காரை ஸ்டாப் பண்ணி ஒரு பார்க்கறதோ கேட்குறதோ அப்படிலாம் இல்லை. அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. இப்போ ஒரு கார் வருது. ஒரு கார் வந்துட்டு ஒரு கார் வருது. அவர் பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டுருக்கு. ஆனால் ஜிமின் அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. இப்போ அந்த காரோட ஒரு பர்சன் இறங்குறாங்க. இறங்கிட்டு ஓடி வராங்க. ஜிமின் அப்படியே கூப்பிடுறாங்க. இப்போது ஜிமின் தான் அப்படியே அவங்க கூப்பிட்றது கூட அவங்க கேட்கல. அப்படியே தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. அந்த ஏஸ் அப்படி காதில் ஹேண்டை கையோஸில் வச்சுக்கிட்டு தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. ஜிமின் அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் போயிட்டு ஜிமினோட அந்த ஹேண்ட் எடுக்கிறாங்க. இப்போ கரெக்டாக அந்த இட்டி பயங்கரமாக நடக்க அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் அவருக்கு யாரும் கூட பக்கமாக ஹக் பண்ணிடுறாங்க டைட்டாக. இப்போ நம்ம ஜிமின் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி கேட்பினாக்கா ஒரு மாதிரி ஓப்பன் பார்க்குறாங்க. இது யாரும் சொல்லி பார்த்து அவங்க ஒரு பர்சன் கேட்குறாங்க. ஏங்க சொல்கிறாங்க ஜிமின் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் எதுவுமே சொல்லலை. அப்படியே வந்துட்டு தேம்பி அழகாக ஹக் பண்ணிட்டு ரெய்னியாக இருக்குது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு புரியல என்ன நடக்க சொல்லிட்டு ஜிமினுக்கு பாரு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே நீல் பண்ணி ரொம்ப கத்தி அழுறாரு. முக்கியம் இறங்கி நீல் பண்ணிடுறாரு ஹக் பண்ணுறாரு. ஜிமின் தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒரு பர்சன் தூரத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு அப்படியே மனசில் உடஞ்சிதான் போயிடுச்சு. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இங்கே ஜிமின் அப்படியே தேம்பி அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே பாரு ஜிமின் இங்கே பாரு ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் இங்கே பாரு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஷாங் சொல்கிறாங்க பாரு ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் எதுவுமே சொல்லலை. அப்படியே வந்து டேஸ் ஃபால் ஆகிட்டே இருக்கு. அவர் பார்க்குறாரு ஜிமின் வந்து பயங்கராரு. அந்த போகம் மேடியாச்சா அப்படியே போகம் தூக்குறாங்க. ஜிமின் தூக்கிட்டு போயிட்டு அந்த காரில் உட்கார வைக்கிறாங்க. இப்போ அந்த லக்கேஜ் வந்துட்டு அவர் கார் ஏற்றிடுறாரு. போங்க சொல்கிறாங்க. அந்த கார் மூவ் ஆகிடுது. இப்போ அந்த பாஸ் வந்து அங்கேருந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு சேஃபாக இருக்கா இனிமேல் அப்படி சொல்லிட்டு அப்படியே ரிட்டன் போயிடுறாங்க. இப்போ அந்த டைரியில் இதுதான் கடைசியாக இருக்குது. அந்த ரெய்னி டேவோட இதுதான் கடைசியாக நடந்திருக்கு சொல்லிட்டு போட்டிருக்கு. இப்போ அப்படி ஜங்க் பார்க்குறாங்க. அவர் கண்ணில் இருந்துட்டு டேஸ் ட்ராப் அவுட் ஆகுது டைரியில் பார்க்குறாங்க. அவர் பார்த்துட்டு இப்போ அவருக்கு இது வரைக்கும் படிச்சுட்டு போகிறது படிச்சது எல்லாமே அவருக்கு விஷுவலாக ஒரு ஓல்டு மெமரிஸ் எல்லாமே ரீபேக் ஆகிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இதெல்லாம் நான் பண்ணேன் அப்படி கேட்குறாங்க. அப்புறம் எப்படி நான் அகைன்ட்டு நான் எப்படி என் லைஃப்பில் சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு எப்படி நான் எப்படி எனக்கு புரியலையே. நான் இறந்தானே போயிருக்கணும். நான் எப்படி உயிரோட சொல்கிறேன். அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது அவர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு டக்குனு ஒரு பர்சன் பண்ணுறாங்க. இங்கே ஒரு பர்சன் தான் ஃபோன் எடுக்கிறாங்க. ஹலோ சமுக்கா சொல்லு சொல்கிறாங்க. ஜெஸி சொல்கிறாங்க. சொல்லு சமுக்கா சொல்கிறாங்க. நான் உன்னை பார்க்குற மாதிரி சொல்கிறாங்க. அது இப்போவா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என்ன பேசுகிற சமுக்கா இப்போ எப்படி நான் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. உனக்கு தெரியும் நான் இருக்கிறது யூகே அப்படி சொல்கிறாங்க. நான் உன்னை பார்த்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. நீயும் காயம் கொஞ்சம் வர முடியுமா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. நான் உன்னை உடனே பார்த்து ஆகணும்னு சொல்கிறாங்க. வித்தின் ஒரு 2-3-4 ஹவர்ஸாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அவங்க பார்த்து சொல்கிறாங்க. ஜெட் அரேஞ்ச் பண்ணுறேன் ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெஸ்ஸி ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜெஸ்ஸி தாண்டா ஒரு ஜெட் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீட்டுக்கு இந்த பிளேஸ் தான் அவங்க வராங்க. காயும் ஜெஸ்ஸி ஏன்னா காய் ஜெஸ் தாண்டது பேர் ஓகேவா. இப்போ ஜெஸ்ஸி வீட்டுக்கு வராங்க. வந்து பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு கண்ணில் அப்படி ஒரு கண்ணீர். அந்த டைரி அவர் கையில் இருக்குது. அந்த ஜங்கு பார்க்குறாங்க. இதெல்லாம் என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜெஸ்ஸி பார்க்குறாங்க. ஜங்குக்கு உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சு சொல்லு ஜெஸ்ஸி. என் லைஃப்பில் எனக்கு என்ன நடந்துச்சு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் இறந்துன்னு போயிருக்கணும் கேட்குறாங்க. நான் இறந்து போனதுக்காக தான் முடிவெடுத்தா சொல்கிறாங்க. இப்போது ஜெஸ்ஸி பார்க்குறாங்க. நீ இறந்து போனதுக்காக தான் முடிவெடுத்த அந்த மெமரிஸோட நம்ம இறந்து போயிடலாம். ஜிமின் லைஃப்பில் நம்ம இல்லை. இதுக்கப்புறம் ஜிமின் கூட நம்ம வாழ மட்டும் தான் நீ முடிவெடுத்த சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நீ அதுக்கப்புறம் அந்த டே நீ மயங்கி விழுந்தா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நீ மயங்கி விழுந்த. அதுக்கப்புறம் அங்கிள் வந்துட்டு உன்னோட பர்மிஷனே இல்லாமல் உனக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. ஏன்னா அங்கிள் தானே அப்பா உனக்கு அவங்க சைன் பண்ணால் போதும் இல்லையா ஃபேமிலி மெம்பர். அதனால் சைன் பண்ணி உனக்கு சர்ஜரி பண்ணிட்டாங்க. சர்ஜரி பண்ண அடுத்த ஒரு 3 ஹவர்ஸ்க்கு ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் ஐஸ் ஓப்பன் பண்ணேன். ஏன்னா சர்ஜரி ரொம்ப ரிஸ்க்கான ஒரு சர்ஜரி இல்லையா. அது பண்ணதுக்கப்புறம் 3 டேஸ் ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. 3 டேஸ் ஆஃப்டர் நீ வந்துட்டு நியூ மெமரியா நியூ பர்சனாக இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ ஒரு ப்ரெசென்ட் மெமரிஸ் ஞாபகம் இருக்குது. ப்ரெசென்ட் யோசிச்சு பார்க்குறாங்க. ஜங்க் ஐஸ் ஓப்பன் பண்ணும்போது ஜங்கோட அப்பா ஜங்கோடைய அந்த ஸ்டெப் மாமு அவங்க கிராண்ட்ஃபா அவங்களோட பிரதர் சிஸ்டர் ஜெஸ்ஸி யாருக்கு எல்லாருமே இருந்திருப்பாங்க. ஃபேமிலி மெம்பர் எல்லாருமே இருந்திருப்பாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அப்பா எனக்கு என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. எனக்கு ஜங்க் வந்து ரொம்ப எதுவுமே ஞாபகம் இல்லை. இல்லைப்பா அவனுக்கு நான் அப்பயே நான் சொன்னேன் ஓகேவா பார்த்து ட்ரைவ் பண்ண சொல்லிட்டு நீ தான் வந்துட்டு கேட்க மாட்டேன்ட்டு. உங்கள் பாரு நைட்டு ட்ரைவ் பண்ணும்போது இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஓகேவா. இப்போ ஒன்றும் இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க என்ன சொல்லுப்பா சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை சொல்கிறேன். நான் சொல்கிறேன் ஓகேவா ஒன்று நான் சொல்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. ஏன்னா நீ 3 டேஸ் வந்து நீ கோமா ஸ்டேஜில் இருந்து சொல்கிறாங்க. 3 டேஸ் கோமா ஆமாம் நீ 3 டேஸ் வந்து கோமா ஸ்டேஜில் இருந்தால மறந்துருக்கும். கொஞ்சம் டேஸ் போனால் உனக்கு மெமரிஸ் எல்லாம் பேக் ஆகி டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஓகே அது பேக் டு நார்மலாக வந்துடும் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பாவும் ஜங்கோட அம்மா இறந்து கூட சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு அது கூட ரொம்ப பெருசாக ஃபீல் ஆகல. அம்மா சின்ன வயசில் அம்மா சின்ன வயசில் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம தான் ஃபேமிலி சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் அப்படியே நியூவாக சொல்கிறாங்க. எல்லாமே நியூவாக தான் அக்செப்ட் ஆகிருக்கும். ஜங்குக்கு ஜிம்மை பற்றி எந்த ஒரு ஞாபகமே இல்லை. ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் அவருக்கு எதுவுமே ஞாபகம் கிடையாது. அதுக்கப்புறம் ஜங்குக்கு மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறாங்க. நிறைய பிளேன் டேட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் ஜங்குக்கு யாரை பார்த்தாலும் அவருக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. அவருக்கு அக்செப்டே பண்ணிக்க முடியல. அவருக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. இப்போ
ஜங்கோட கிராண்ட்மா வராங்க. இப்போ ஜங்கோட கிராண்ட்மா பார்க்குறீங்க, "எப்போ உனக்கு யாரையும் பிடிக்க மாட்டேது?" கேட்குறாங்க. "எனக்கு பிடிக்கல, எனக்கு யாரையும் மேரேஜ் பண்ணிக்க முடியல. எனக்கு யாரை பார்த்தாலும் என் கண்ணுக்கு வந்துட்டு ஒரு ஃபீல் வரவே இல்லை. ஏதோ எனக்கு அவங்க என் கண் முன்னாடி இருக்கிறவங்க ஒரு பர்சனாவே தெரிய மாட்டாங்க. ஏதோ ஒரு பொம்மை மாதிரி அவங்க எனக்கு முன்னாடி இருக்க மாதிரி எனக்கு இருக்குது. ஒரு ஃபீலிங்கே இல்லை, எனக்கு யார் மேலேயும் உணர்வே இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜங்கோட கிராண்ட்மா பார்க்குறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க, இப்போ ஜங்கோட கிராண்ட்மா இதுக்கப்புறம் மறைக்க வேணாம், அவங்க கஷ்டப்படுவோம்னு சொல்லிட்டு, "இங்கே பாரு, உன் லைஃப்பில் ஒரு பர்சன் இருக்காங்க, ஓகேவா?" சொல்கிறாங்க. "ஏன் லைஃப்லையா?" "ஆமாம், உன் லைஃப்பில் ஒரு பர்சன் இருக்காங்க. ஆனால் அந்த பர்சன் இப்போதைக்கு பார்க்கவோ பேசவோ கூட" சொல்கிறாங்க. "என்ன சொல்கிறேன் எனக்கு?" "ஆமாம், உன் லைஃப்பில் ஒரு பர்சன் ரொம்ப லவ் பண்ண" சொல்லும்போது ஜங்கோட ஏற்றுக்க முடியல. "நான் போய் ஒரு பர்சன் லவ் பண்ணியிருப்பேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு" சொல்லி கேட்கும்போது ஜங்கோட கிராண்ட்மா யாருக்குமே தெரியாமல் ஜங்கோட சொல்கிறாங்க, "இது அப்பாக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் கேட்காத, நீ ஒரு பர்சன் ரொம்ப லவ் பண்ண, அந்த பர்சன் உனக்கு எல்லாமே நான் முடிவு பண்ணேன், அந்த பர்சன் உண்மையில அப்படி தான் இருந்தாங்க" சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, "உனக்கு படிப்பட்டதால உங்க மறந்துடுச்சு, அதனால அந்த பர்சன் லைஃப் விட்டு போயிட்டாங்க" சொல்கிறாங்க. "இல்லை கிராண்ட்மா" அதை சொல்கிறாங்க. ஜங்கோட கிராண்ட்மா எல்லா உண்மையும் சொல்லலை. ஏன்னா அவன் தெரிஞ்சால் இன்னும் கஷ்டப்படுவான். இப்போ 2 மெமரி சொன்னால் வந்துட்டு ஃபைட் பண்ணிச்சாக்கா அவருக்கு வந்து அவருக்கு பாடி வந்து ஹெல்த்து ஸ்பாயில் ஆகிடும் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா, எந்த ஒரு பர்சனை பார்த்தா கண்டிப்பாக நீ அந்த பர்சனை ஒன் டைம் மீட் பண்ணுவோம் லைஃப்பில், அப்போ உன்னோட ஹார்ட் பீட் ஆட்டோமேட்டிக்காக ரைஸ்டப் ஆகும். நான் கேட்ட போகணும், ஏன் உனக்கு அவனை ஃபஸ்ட்டு பிடிச்சது நான் கேட்டேன், அவனை பார்த்தப்போ என் அம்மாவை பார்க்குறமே எனக்கு ஃபீல் ஆனிச்சு, அவனை பார்த்தப்போ நான் என்ன ஆரம்பி சிரிச்சேன், அவனை பார்க்குறப்பதே ஹார்ட் பீட் ரைஸ்டப் ஆனிச்சு, அவன் பக்கத்தில் வந்தப்போ நீ சொன்னேன், அந்த பர்சனை அகனி பார்க்குறப்போ ஒரு ஹார்ட் பீட் ரைஸ்டப் ஆகும். அன்னைக்கு இந்த பறந்த பெண் ட்ரைவ் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நேக்கில் அந்த செயின் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த சர்ஜரி பண்ணுறப்ப அந்த செயின் வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அந்த 1 வீக் அவர் போட்டுருப்பாரு, சர்ஜரி பண்ணுறப்ப ரிமூவ் பண்ணி அதை கொடுத்துருப்பாங்க. அது அவங்க அந்த கிராண்ட்மா தான் வாங்கி வச்சிருப்பாங்க. இதை நீ போட்டுக்கோ, ஒரு பிளேஸ் இருக்குது, ஓகேவா? அந்த வீட்டை நீ அது வரைக்கும் நீ போகவே கூடாது, ஓகேவா? அது வரைக்கும் முன்னாடி போனால் உனக்கு அது ஃபீல் ஆகுது. என்னைக்கு நீ அப்படி ஒரு பர்சனை பார்க்குறியோ, எந்த ஒரு பர்சனை பார்க்குறப்போ ஹார்ட் பீட் ரைஸ்டப் ஆகுதோ, அன்னைக்கு விட்டு டோர் ஓப்பன் பண்ணி பாரு, ஓகேவா? அதில் பாஸ்வேர்டு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிடுறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உனக்கு தெரியும், ஓகேவா? அதுக்கப்புறம் நீயும் உன் மெமரி வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீபேக் ஆகும். ரீபேக் ஆகலைன்னா கூட ஒரு பர்சன் லைஃப்பில் இருந்தாங்கன்றதுக்கு உனக்கு அது போதும் ப்ரூஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட கிராண்ட்மா சொல்லியிருப்பாங்க. அது வரைக்கும் நீ யாரும் டேட் பண்ண வேணாம், யாரையும் பார்க்க வேணாம், ஓகேவா? நீ உனக்கு யாரை பார்த்தாலும் அப்படி ஒரு ஃபீல் வராது, ஏன் நீ அந்த பர்சனை அந்த அளவுக்கு லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட கிராண்ட்மா சொல்லியிருப்பாங்க. நான் இறந்தே போயிட்டா கூட இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போது ஜங்குக்கு இது ப்ரெசென்ட்டில் நினச்சி பார்க்குறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க, அன்றைக்கே சொல்கிறாங்க, இப்போது ஜெஸி பார்க்குறேன் எனக்கு தெரியும், அன்றைக்கி நான் பேசினப்போ நீ பேசினப்போ அவன் ரொம்ப உடஞ்சி போயிட்டான், ஓகேவா? அவன் ரொம்ப அழுதான். நீ அவன் ஹேண்ட்லேருந்து ரிங்கை எடுத்து போவோம், அவன் செத்தே போயிட்டான். அந்தளவுக்கு அவன் கண்ணில் அப்படி ஒரு பெயின் நான் பார்த்தேன். அவன் தாங்கிக்க முடியாமல் ஒரு மாதிரி அப்படி உயிரோடு இருக்கிற ஒரு பர்சன் இறந்து போனால் எப்படி இருக்கும், ஒரு ஃபீல் இருக்கும், அப்படி தான் அவன் இருந்தான். என்னாலேயும் அவன் வழி உணர முடிஞ்சது. இவன் அங்கிளால் கூட சொல்கிறாங்க. அப்படி எதுக்கு அப்பா எனக்கு சொல்கிறாங்க, ஏன்னா அங்கிள் நினச்சாங்க அவன் கூட இருந்தால் சார் நீ உன் லைஃப் நல்லா இருக்காது, லைஃப் ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு நினச்சா. நீ எவ்வளோ அவங்க அங்கிளோட தள்ளி இருந்தியா, அவருக்கு அதெல்லாம் அந்த சர்ஜரி வச்சு அவர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டார். ரிட்டன் நீ அவர்கிட்ட வரணும், நீ வந்து ஜோன் குரூப்போட சிஓவாக ஆகணும், உனக்கு இப்போ எல்லா வசதியும் அவர் கொடுக்கணும், எல்லா லைஃப்லையும் ஹாப்பி லீட் பண்ணணும், நீ ஃபேமிலியில் ஒரு பர்சனாக மாறணும், எல்லாருமே பாசமாக கேரிங்காக அவனுக்கு எல்லோரும் லவ் பண்ணணும் அப்படின்னு அவர் நினச்சாரு. நீ அவங்களோட தள்ளி போயிருந்த இல்லையா, அது எல்லாமே அகைன் சரி பண்ணணும்னு நினச்சாரு. அந்த சர்ஜரி தான் அதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீ பேக் டு உன் ஃபேமிலியில் போய் ஜாயின் ஆகிட்டேன். அங்கிள் கிராண்ட்மா கிராண்ட்ஃபா அங்கிள் ஆண்டி அப்புறம் தம்பி தங்கச்சி சொல்லிட்டு எல்லாருக்கும் செட் ஆகிட்டேன், எல்லாமே உனக்கு பழகிட்டு அப்புறம் நீ ஒரு சிஓவாக ஆன, உனக்கு எல்லாமே நார்மலாக இருந்ததால அங்கிள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. என்ன உனக்கு நீ ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறன்ற மட்டும் தான் எல்லாருக்கும் வருத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. காய் உன்னை ஏன் எப்படியாச்சும் மீட் பண்ணு தெரியுமா அப்படி கேட்குறாங்க. ஏன்னா காய் ஃப்ரெண்டுன்றது ஜங்கு நல்லா ஞாபகம் இருந்திருக்கும், சில விஷயங்களுக்கு மறக்கல, சில விஷயங்கள் ஃப்ரெண்டாக இருந்ததில் நான் கொஞ்சம் நான் சொல்லும்போது ஞாபகம் வந்து எனக்கு பிக்சர் காமிக்கும்போது இவங்க நம்ம ஃப்ரெண்டாக இருந்தாங்க சொல்லிட்டு அந்த ஃபீல் வந்து அவருக்கு வந்துடுது. ஆனால் ஜிம்னை பற்றி எந்த ஒரு சின்ன குழுவுமே ஜங்கோட அப்பா வச்சிருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் அழிச்சிருப்பாங்க. அந்த வீட்டை பற்றி ஜங்குக்கோட அப்பாவுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது, அந்த வீட்டை பற்றியோ அந்த ஃபோட்டோஸ் பற்றியோ இந்த மாதிரி ஒரு எல்லாம் இருக்குன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால தான் அவர் அப்படியே விட்டுருப்பாரு. இப்போது ஜங்கோட ஜெஸி சொல்கிறாங்க, இது எல்லாமே வந்துட்டு அங்கிளுக்கு தெரியாது, இவன் எனக்குமே இது தெரியாது. ஆனால் கிராண்ட்மா சொன்னாங்க, ஏன்னா கிராண்ட்மாட்ட கேட்டாங்க, நீ வந்து ஜங்கோ லவ் பண்ணுறா சொல்லிட்டு, இல்லை கிராண்ட்மா நான் ஜங்கோ லவ் பண்ணவே இல்லை, ஜங்கு எப்போ ஜிம்மில் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டானோ அப்போவே என்னோட லைஃப் மூவ் பண்ணிட்டேன், நான் அது காய் தான் லவ் பண்ணுற சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்படிலாம் சொல்கிறாங்க. என்கிட்ட ஜங்குக்கு ஹெல்ப் கேட்டான், இந்த மாதிரி எனக்காக வந்து ஆக்டிங் பண்ண முடியுமா சொல்லிட்டு, அந்த ரீசனுக்காக மட்டும்தான் நான் வந்துட்டு ஆக்டிங் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஜெஸி வந்து ஜஸ்ட் ஆக்டிங் தான் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் சொல்ல ஜங்கோட கண்ணில் அப்படியே இருப்பேன், அப்படியே ஒரு மாதிரி கட்டியாக ஸ்பாலாயிட்டுருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த பர்சனல் ஒய்ஃப், ஓகேவா? நீ அவன் ஒய்ஃப்னு மட்டும் சொல்ல மாட்டேன், லைஃப் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க தான் உனக்கு எல்லாமே, அவங்க இப்போ உன் லைஃப்பில் இல்லை, ஓகேவா? அவங்க வேற ஒரு பிளேஸ் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கூட பார்க்கல இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீ பார்த்தியா என்ன கேட்குறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க, காய் அமைதியாக இருக்காங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், நம்ம மிலிட்ரி கேம்ப்லேருந்து வந்ததுக்கப்புறம் நீ நம்ம 2 பேர் படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் பிஸி ஆகிட்டேன். என் அப்பா என்னோட பிஸ்னஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ண சொன்னதுனால நான் பிஸி ஆகிட்டேன். நீ ஜிம்மின் கூட ஹாப்பியாக இருக்கேன்னு நினச்சி நானும் ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் என்னைக்கு நீ உனக்கு இது மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டு நீ ஜிம்மில் அவன் லைஃப் விட்டு அனுப்பியும் தெரிஞ்சிச்சோ, அன்றைக்கி நான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா நீ தான் அவன் லவ் பண்ண, நீ தான் வந்துட்டு துரத்தியாவது லவ் பண்ண, நீ தான் அவன் வேணும்னு நினச்சேன். ஆனால் நீயே இப்படி பண்ணும்போது எப்படி என்னால் பார்த்துட்டு இருக்க முடியும், நீயே சொல்கிறாங்க. ரொம்ப அழுக வருது. இப்போது ஜிம்மில் ஜங்கோட ஏற்றுக்க முடியல. என்ன காய் சொல்கிறதுக்கு, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு
அவர் சொல்கிறாரு இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ அப்படின்னா அவன் சொல்கிறாங்க, இப்போ அவன் உனக்கான பர்சனல் எனக்கு தெரியல, அவன் லைஃப் மூவ் ஆன் பண்ணிட்டானா எப்படி இருக்கானு எனக்கு தெரியல சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க இல்லை சொல்லிட்டு ஜங்கு எந்திரிக்கிறாங்க. அவருக்கு எல்லாமே ஞாபகம் வருது. இப்போ அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்னா அதை மிலிட்ரி கேம்பில் பார்த்துருப்பார் இல்லையா, அவர் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து அவர் ஸ்மைல் பண்ணது, இவர் போய்ட்டு அவர் ஹக் பண்ணது, அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணது, அதுக்கப்புறம் அவங்க அம்மா இறந்தது, அவருக்கு கம்ஃபர்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தது, இங்கே மேரேஜ் பண்ணிக்கிட்டது, அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது, கொஞ்சம் கொஞ்சம் ஃபைட் வந்தது. அப்பப்போ சின்ன சின்ன ஃபைட்டு அவங்களுக்குள்ள வந்திருக்கும். அதாவது ஜங்க் வந்துருச்சு எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் சண்டை போட்டுப்பாரு. ஜிம்ல அதுக்கப்புறம் ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அவங்களோட ரொமான்டிக்கான சீன்ஸாக இருக்கட்டும், அவர் ரொம்ப லவ்லியாக இருந்தது, இது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. லாஸ்ட்டாக அவர் அழ வச்சதை சொல்லிட்டு அவளுக்கு ஏற்றுக்க முடியல. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானா பண்ண சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் அகைன் இருக்குன்னு நினைக்கவே இல்லையே, நான் இறந்து போகிறேன். அவன் லைஃப்பில் நியூவாக மூவ் ஆன் ஆகணும். அவனுக்கு ஒரு அகைன் லவ் இருக்குது, லைஃப் இருக்குது. நம்மளால அவனுக்கு லைஃப்பில் எதுவும் ஆயிடக்கூடாது. நம்ம அம்மா எப்படி டக்குன்னு விட்டு போயிட்டாங்களா அப்பாவை, அந்த மாதிரி நான் வந்துட்டு ஆனால் அப்பா இன்னொரு பர்சன் மூவ் ஆகிட்டாங்கன்னா என்னால் சொல்கிறாங்க ஒரு ஜிம்னுக்கு நான் அவன் லைஃப் விட்டு போயிட்டா அவன் லைஃப்பை பார்த்துப்பான்னு சொல்லிட்டு தான் அப்படி பண்ணேன். நான் இறந்து போகணுன்னு நினச்சேன். ஆனால் நான் சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு எப்படி சர்ஜரி நடந்ததுன்னு கூட தெரியாது சொல்லிட்டு ஜங்கு ரொம்ப அழகாங்க. ஏன்னா ஜங்குக்கே தெரியாது சர்ஜரி நடந்தது. அவருக்கு ஜிம்மை பற்றி இவ்வளோ வருஷத்தில் எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இப்போது எல்லாமே மெமரிஸ் ஆனதுனால அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அவரால் ஏற்றுக்க முடியல. இப்போ ஜங்க் தாண்டா ஒரு அந்த சீஃப் டாக்டர் இருக்காங்களா, அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லுங்கள் மிஸ்டர் ஜோன்னு சொல்கிறாங்க. டாக்டர் அந்த டாக்டர்ஸாக சொல்கிறாங்க. அவங்களே பார்ட்டி முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் இருக்குது அவங்களுக்கு சொல்கிறாங்க. யாருக்கு எந்த டைமில் ஃப்ளைட்டுன்னு கேட்குறாங்க. அந்த டாக்டர்ஸ்லாம் எங்கே இருந்தாங்க சொல்லும்போது யூஎஸ்ஏ டாக்டர்ஸ் வந்துட்டு ஏர்லி மார்னிங் 4:30 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் இப்போ வாங்க ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு அவர் டேரெக்டாக ஜின்ன வீட்டுக்கு தான் போகிறாரு. இப்போ வந்து பக்கம் ஜின்னு நம்ஜூர் ரிஷுகா இவங்களாம் பேசிட்டு இருக்காங்க. மார்னிங் ஜிம்மின் போகிறேன் நம்ம சொல்கிறாங்க. சரி 1 வீக் போட்டு நம்ம போய் பேசலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்மளும் யூஎஸ்ஏ போயிட்டு ஜிம்மு பார்த்த மாதிரி இருக்கும். அப்படி ஜிம்மில் கொஞ்சம் நேரம் அவங்க கூட கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ண மாதிரி இருக்கும் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ டோர் பிள்ளை எங்கே ஆகுது, நம்ம நம்ஜின் பார்க்குறேன். நான் போய்ட்டு ஓப்பன் பார்த்தா கை போச்சு. அவங்க வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சராக மாதிரி இருப்பாங்க. ஜஸ்ட் யாங்ஸ்ன்னு தெரியும், ஃபேமிலி மெம்பர்ஸ் சொந்தக்காரங்கன்னு தெரியுமே தவிர மற்றபடி ரொம்ப க்ளோஸாக பேச மாட்டார். இப்போ பார்க்குறாங்க சின்ன ஆயாங்க சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. ஜங்குக்கு சொல்கிறாங்க. சின்ன ஆயாங்க சொல்லிட்டு ஹக் பண்ணுறாரு. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருக்குது. என்ன அப்படி ஹக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. சின்ன ஆயாங்க ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜின்னுக்கு ப்ளீஸ் ஆயிடாரு. என்ன சொல்கிறாங்க, என் ஜிமின் ப்ளீஸ், என் ஜிமின் எனக்கு வேணும் ப்ளீஸ், என்ன ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜின்னுக்கு புரியல என்னடா பேசுகிற சொல்கிறாங்க. யங் ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாருங்க. பாரு நீ அவனை ஹர்ட் பண்ணி அவன் லைஃப் விட்டு அனுப்பிட்டா. அதுக்கப்புறம் தெரிஞ்சு உனக்கு சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் தெரிய வந்துச்சு உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்கு, நீ ரொம்ப ஹர்ட் ஆயிருக்க, அதனால தான் உனக்கு சர்ஜரிலாம் பண்ணாங்க, அதனால தான் நீ வந்துட்டு அனுப்பியிருக்கா ஜிம்னு வந்துட்டு சொல்லிட்டு. ஆனால் நீ ஒன்ஸ் அவனை தூக்கி போட்டடா, அவன் உடஞ்சி போயிட்டான், அவன் லைஃப் மாறிடுச்சுடா. நீ சொல்கிறாங்க நீ அவன்கிட்ட இந்த மூவ் தாண்டா பண்ண சொல்கிறாங்க. நோ எங்களால் முடியாது, எனக்கு ஜிம் இல்லாமல் எல்லாம் இருக்க முடியாது, ப்ளீஸ் எங்கே ஹெல்ப் பண்ணுங்க, அவன் எனக்கு வேணும் ப்ளீஸ் பெக்கிங் யூ ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்குக்கு என்ன பேசுகிற சொல்கிறாங்க. ப்ளீஸ் எனக்கு வேணும் சொல்கிறாங்க. இப்போது நம்ஜின் பார்க்குறாங்க. இல்லை ஜங்குக்கு எங்களால் யாராலும் இன்வால்வ் ஆக முடியாது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எங்களால் யாராலும் இன்வால்வ் ஆக முடியாது, அது ரொம்ப தப்பு, கண்டிப்பாக அவன் வந்துட்டு எங்களும் அப்புறம் வெறுத்துருவான், அவன் ரொம்ப ஹார்ட்டாக இருக்க. ஓகே அவன் ஹார்ட்டாக இருந்த டைம் நாங்கள் கூட இங்கே யாரும் இல்லை, ஏன்னா நாங்கள் ட்ரிப்பு போயிருந்தோம், எனக்கு எதுவுமே தெரியாது. ஓகேவா நீ தயவு செஞ்சு அவன் விட்டுரு, அவன் லைஃப்பில் ஒன் டைம் ஹார்ட் பண்ணிவிட்டு அவன் வந்துட்டு அவன் லைஃப் வேறு ஜங்குக்கு 5 இயர்ஸ் நீ இல்லாமல் வாழ பழகிட்டான், நீ உன் லைஃப் வந்து மூவ் ஆன் பண்ணிக்கோ ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. முடியாது அவன் ஏன் ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஆனால் லீகலாக உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. டிவோர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நினச்சி பார்க்குறாங்க டிவோர்ஸ் சொல்கிறாங்க. இல்லை நான் சைன் பண்ணலையே, அவன் தானே சைன் பண்ணா சொல்கிறாங்க. நீ தானே கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் என்ன சைன் பண்ணல, எங்களுக்கு லீகலாக டிவோர்ஸ்லாம் ஆகலை, நான் ஜஸ்ட் அந்த பேப்பரை சைன் வாங்கினேன். எதுக்காகனா அவன் வந்துட்டு வேற ஒரு பர்சனல் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக தான், மற்றபடி இல்லை சொல்கிறாங்க. எனக்கு வேணும் சொல்கிறாங்க. என்ன ஜங்கு பேசுகிற, நீ வேணும்னா நினச்சி வச்சுக்கிறதுக்கும் வேணான்னா தூக்கி போகிறதுக்கும் அவன் என்ன பொம்மையா அப்படி கேட்குறாங்க. இப்போ சுகர் பார்க்குறாங்க. பாரு நீ அவனை லவ் பண்ண அளவுக்கு வேறு யாருமே லவ் பண்ணல நானே சொல்லுவேன், ஆனால் நீ ஹர்ட் பண்ண அளவுக்கு வேறு யாரும் அவனை ஹர்ட் பண்ணிருக்க முடியாது. ஓகேவா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, எனக்கு ஒரு சுச்சுவேஷன் புரிஞ்சு என்னன்னு சொல்ல மாட்டேன், நீ எடுத்த முடிவு அந்த டைமில் கரெக்டாக தான் இருந்திருக்கும், ஆனால் நீ யோசிச்சிருக்கலாம், நீ சர்ஜரி பண்ணிவிட்டு நீ நினச்சிருந்தேன்னா கண்டிப்பாக முன்னாடி போயிருக்க முடியும் சரியா. நான் உனக்கு பண்ணின்னு சொன்னால் உனக்கு அவன் வந்துட்டு நான் அவனை மோச்சின்னு சொல்லி தான் கண்டிப்பாக ஞாபகம் வந்திருக்கும், ஆனால் நீ அதுக்குமே ரெடியாக இல்லை. ஓகேவா நீ எந்த தைரியத்தை அப்படி பண்ணா சொல்கிறாங்க. நான் சர்ஜரி பண்ணிக்க கூடாது சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ அப்படி எப்படி ஒரு முடிவு எடுத்து அப்படி கேட்குறாங்க. நீ அவன் விட்டு போகணும்னு நினச்சிருக்கலாம், நீ அவன் ட்ரூவாக லவ் பண்ணியிருந்தா உன்னோட லைஃப் நீ வந்துட்டு அகைன் ஃபைட் பண்ணி ரிட்டர்ன் வந்திருக்கணும், நான் ரிட்டர்ன் வரணும், அவன் கூட வந்து அகைன் லைஃப் வான்னு நினச்சிருக்கணும், நீ ஈஸியாக அவனை தூக்கி போடணும்னு நினச்சிருக்கா சொல்கிறாங்க. நான் அவனை பற்றி யோசிச்சா சொல்கிறாங்க. இல்லை நீ அவனை பற்றி யோசிக்கவே இல்லை சொல்லிட்டு சொல்கிறாங்க. ப்ளீஸ் சொல்கிறாங்க. இல்லை ஓகே எங்களால் இன்வால்வ் ஆக முடியாத விஷயத்தில், ஏன்னா நாங்கள் அப்படி இன்வால்வ் ஆனோம்னாக்கா அவன் எல்லாரும் அவன் வந்து எனக்கு தப்பாக நினைப்பான், அவன் தப்பாக நினைப்பான்றதை தாண்டி நாங்கள் அவனை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா ஏன்னா நீ ஆல்ரெடி பெயினை கொடுத்துட்ட, இப்போ நாங்கள் போய் பேசினா நாங்கள் உனக்காக பேசுகிற மாதிரி மட்டும் தானே இருக்கும், ஏன்னா நாங்கள் உன்னோட ரிலேட்டிவ்ஸ், ஆனால் அவனுக்கு நாங்கள் வந்துட்டு நாங்கள் எல்லாம் பிரதர்ஸ் தான் அவனுக்கு, அவன் அப்படி இப்போ வேறு மாதிரி நினச்சிருவான். ஓகேவா அப்படி சொல்லிட்டு ஏற்கனவே அங்கே வந்து கூட அவன் எங்களை பார்க்கவே இல்லை, நாங்கள் தான் அவனை பார்த்து சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க. இப்போ
ஜின்னு பார்க்குறாங்க, "இங்கே பாரு, அவன் லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணிட்டாடா, ஓகேவா? அவனை விட்டுடா, அவன் டிஸ்டர்ப் பண்ணாதடா ப்ளீஸ்டா" சொல்லிட்டாங்க. "நோ ஹியாங், அவன் எந்த ஹியாங், அவன் ஏன் ஜிம்னி ஹியாங் எனக்கு வேணும், ஏன் ஜிம்னி எனக்கு வேணும்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பழைய ஜவுக்கு அவங்க இப்போ தான் பார்க்குறாங்க. "எனக்கு அவன் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ இல்லாமல் அவன் பழகிட்டான் சொல்கிறாங்க, வாழ பழகிட்டான் சொல்கிறாங்க. அவனுக்கு மேரேஜ் ஆயிருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, அவன் சிங்கிளாக இருக்கா சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. ஏன்னா ஒரு டைம் ஒரு பர்சன் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டு ரொம்ப ஹார்ட் ஆகிட்டா, இனி ஒரு டைம் அவன் லைஃப்பில் மூவ் ஆன் பண்ண மாட்டா சொல்கிறாங்க. என்னால் முடியும் ஓகேவா, நான் எந்த பையனை கொடுத்தனோ அந்த பையனை ஹெல்ப் பண்ணுவேன் சொல்கிறாங்க. அது பழைய ஜிமினி ஓகேவா, இது புது ஜிமினா உன்னால சொல்கிறாங்க. இல்லை, என் ஜிமினி கண்டிப்பாக என்ன புரிஞ்சுப்பான், அவனும் என் லவ்வில் எப்போவுமே வந்துட்டு வீக்காக தான் இருப்பான், நான் எப்படி அவன் லவ்வில் வீக்காக இருக்கணும் சேம் அதே மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, அவன் ஸ்ட்ராங் இன்னும் அப்படி சொல்லி ஜங்கு தான் வந்துட்டு எல்லாம் முடியும் அவன்கிட்ட பேசணும் சொல்கிறாங்க. இப்போ ஜின் பார்க்குறாங்க, அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அவர் ஒரு விசிட்டிங் கார்டு எடுக்கிறாங்க. இதுதான் ஒர்க் பண்ணுற பிளேஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் அப்படியே அந்த கார்டு பார்க்குறாங்க. இப்போதைக்கு அவங்க ஸ்டாப் பண்ண முடியாது, இங்கேருந்து போனால் கண்டிப்பாக அவனை பார்க்க விட மாட்டாங்க, நீ வேணா அந்த பிளேஸில் போய் பார்த்துக்கோ சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம நெக்ஸ்ட் ஜங்க் தாண்டா அப்படியே வர ரோடு கார் ஓட்டிகிட்டே வர வந்துட்டு அவங்க இதுக்கு முன்னாடி ஜங்குக்கும் ஜிம்னு வாழ்ந்த ஒரு வீட்டு கடை சின்ன வீடு, அந்த வீட்டுக்கு தான் வராரு. வந்து பார்க்குறாங்க, அந்த வீடு ரொம்ப பழசாயிட்டு, அந்த வீடு அப்படியே இருக்குது. ஏன்னா ஜங்க் வந்துட்டு அந்த வீட்டை வந்துட்டு வாங்கியிருப்பாரு ஓனா, ஜிம்முக்கு வந்து கிஃப்டாக கொடுக்கலாம், இந்த வீட்டை வந்துட்டு நம்ம ஒரு மெமரிஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே வாழ்ந்தோன்றதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கணும், அதுக்கப்புறம் பெரிய ஒரு நியூ ஹோம் வந்துட்டு கட்டணும்னு நினச்சிருப்பாரு. ஆனால் இப்போது அந்த வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க, அப்படியே அந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே ஓல்டு அப்படியே இருக்குது. அதை சுற்றி பார்க்குறாங்க. அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜங்கு ஜிம்மு கிச்சனில் நின்று ப்ளே பண்ணது, அவங்க வந்து அந்த சோஃபாவில் விளையாண்டது சொல்லிட்டு எல்லாமே ஞாபகம் வருது அவருக்கு. அப்படி ஒரு மாதிரி அவருக்கு அந்த ஜிம் சிரிச்சது எல்லாமே அவருக்கு என் மைண்டில் கேட்டே இருக்குது. அவருக்கு ரொம்ப அழுக வருது. இப்போ நான் என்ன பண்ணணும், எப்படி என்கிட்ட ரிட்டன் கூட்டிகிட்டு வருவேன் ஜங்குக்கு நினைக்கிறாங்க. நானும் அவனை அழ வச்சு எந்த பிளேஸ்லும் அழ வச்சிருப்பான்னு சொல்லிட்டு அவர் நினச்சி பார்க்குறாங்க. ஜங்குக்கு இங்கேருந்து ஜிம்மில் வந்து அவருக்கு ஃபோர்ஸ் பண்ணி தள்ளினது கேட்டுக்கு வெளில, அதுக்கப்புறம் அவருக்கு ஹேண்ட் வந்து இங்கே உருவுனது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. இப்போது ஜங்கு தாண்டா அப்படியே வந்துட்டு அந்த வீட்டில் பயங்கரமாக அப்போ அப்படியே உட்காந்து நீட்டர் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஹேங்லைன்ஸ் எல்லாம் வெளியிட்டு பார்த்துட்டு தான் இருக்காங்க. காய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சின்ன ஹேங்க தான் சொல்கிறாங்க, இல்லைடா இதுக்கப்புறம் நம்ம இனிமேல் ஆக முடியாது ஓகேவா, இதெல்லாமே இவன் பண்ண தப்பு, இவன் நினச்சிருக்கான், இவன் ப்ராக்டிக்கலாக யோசிக்காமல் விட்டுறான் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ஹேங்க அவனால் வேறு ஒரு பர்சனில் நினச்சி கூட பார்க்க முடியாது, அவன் மெமரிஸ் இல்லை கூட இந்த பர்சன்ட் மூவ் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜின் பார்க்குறாங்க, அப்படி பார்த்தா அவங்க கூட மூவ் ஆகலை, இவன் மெமரிஸ் இல்லாமல் மூவ் பண்ணல, அவன் மெமரிஸ் இருந்து கூட அவன் மூவ் பண்ணல, அவன் இவனை தாண்டி வேறு யாரும் யோசிக்கவே இல்லை, இப்போ வரைக்கும் ஸ்டில் அவன் அப்படி இருக்கான், 5 years ஆகுது அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மொச்சியை நான் பார்க்கவே இல்லையே சொல்கிறாங்க. இப்போது ஜென்னு பார்க்குறாங்க, இங்கேருந்து கிளம்ப போகிறான்னு சொல்கிறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஏர்லி மார்னிங் இவங்கெல்லாம் போய் வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஏர்லி மார்னிங் ஜிமின் தான் கொரியா விட்டு கிளம்புறாங்க. போகும்போது தான் அவருக்கு இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபைனலாக அங்கே வந்து கிளம்பிட்டோம் சொல்லிட்டு அவருக்கு அவர் பாட்டுக்கு அப்படியே வந்து இப்போ உட்காந்துறாரு ஃப்ளைட்டில். பார்க்குறாங்க, லாஸ்ட்டாக பார்க்குறாரு, இதுக்கப்புறம் இந்த பிளேஸ்க்கு வரவே கூட சொல்லிட்டு நினைக்கிறாரு. சுச்சுவேஷனெல்லாம் வந்துட்டோம், இனிமேல் வரக்கூடாது சொல்லிட்டு அவர் போகிறாரு. அப்படி நம்ம இவங்க எல்லாரும் பேக் டு இங்கே வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் நெக்ஸ்ட் டே ரொம்ப ஹாப்பியாக ஹாஸ்பிட்டல் வராங்க. இப்போ வந்து கிராண்ட்மா இருப்பாங்க இல்லையா, அவங்க பார்க்குறாங்க, அவங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு வராங்க. அங்கே அந்த கிராண்ட்மா இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறேன், எனக்கு அம்மா டாக்டர் அவங்க இறந்துட்டாங்க, அவங்க விட சேர்ந்து பெரிய விஷயம் தெரியுமா என்ன, அவங்க இறந்து போகிறப்போ உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, நீங்கள் தான் அங்கே இருந்தீங்களா, அதனால அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. சரி ஓகே இட்ஸ் ஃபைட் அப்படி சொல்லிட்டு அவங்களும் அப்படியே ஜிம் பாட்டுக்கு ஒரு மோன் பண்ணிடுறாரு. இப்போது நைட்டு தான் இவங்களாம் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. இப்போ பார்த்தா ஜிம்முக்கு வீட்டுக்கு முன்னாடி எப்படினாக்கா ஜிம் போகம் இவங்களாம் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க, பேக்கியான் இவங்களாம் ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு பர்சன் நின்றுருக்காங்க. இவங்க கார் ஒரு ஸ்டாப் பண்ணி பார்க்குறாங்க, யாரா நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறது அப்படி சொல்லி பார்க்குறாங்க. ஒரு லாங் கோட் போட்டு ஒரு பர்சன் நின்றுருக்காங்க. இப்போது எல்லாருமே வராங்க, வந்து பார்க்குறாங்க. போகம் பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கு பார்த்து நின்றுருக்காங்க. இப்போ ஜிம்மின்னு பார்க்குறாங்க, எல்லாமே நின்றுருக்காங்க. ஜங்கு இங்கே என்ன பண்ணுறது கேட்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியுதுன்னா ஹேங் சொல்கிறாங்க. இப்போ போகம்க்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஹேங், நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது ஓகேவா, நீ ஒன்றே ஞாபகம் இருக்குது, நீ பண்ணதே எனக்கு ஞாபகம் இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, எதுவுமே சொல்லாமல் அவர் பாட்டுக்குள்ளே போகிறாரு. இப்போ ஜங்கு தான் ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் அப்படி டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ போகம் பார்க்குறாங்க, பாரு உனக்கு என்ன பிரச்சனை, நீ நேற்று கூட எங்களை பார்த்த, ஆனால் நீ யாரோ மாதிரி பார்த்த, இன்றைக்கி எதுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் வந்து ஃபோன் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம போகம் வந்து ஃபோனை வாங்குறாங்க. பார்த்தா காலில் நம்ம ஜின்னு இருக்காரு. சின்ன இது வரைக்கும் நடந்து எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஜங்குக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தது, அவருக்கு சர்ஜரி ஆனது, அவருக்கு மெமரி லாஸ் ஆனது சொல்லிடுறாங்க. இப்போ போகம் பார்க்குறாங்க. சரி ஓகே இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படி கேட்குறாங்க. ஏன்னா ஒரு டாக்டர் தான் பேசுகிறாரு. இப்போது ஒரு நார்மல் பர்சனல் ஒரு டாக்டர் பேசுகிறாங்க. சரி ஓகே இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படி கேட்குறாங்க. இப்போ போகம் வந்துட்டு எனக்கு என் ஒய்ஃப் வேணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ போகம் பார்க்குறாங்க. ஒய்ஃபா யார் அப்படி கேட்குறாங்க. என்னோட ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போது போகம் பார்க்குறாங்க. அவனுக்கு டிவோர்ஸ் ஆகிட்டு ஓகேவா, லீகலாக நீங்கள் 2 பேரும் தெரிஞ்சிட்டிங்க, உன் லைஃப்பில் என்ன நடந்திருக்கலாம் ஓகேவா, அது ஒன்றும் ப்ராப்ளம் ஓகே, அவன் லைஃப்பில் மூவ் பண்ணிட்டா ஓகேவா, நீ அவன் டிஸ்டர்ப் பண்ணாத, இப்படி வந்து நின்றுட்டு தான் தப்பாக நினைப்பாங்க எல்லாரும், இங்கேருந்து கிளம்புறியா அப்படி சொல்லிட்டு அவருள்ள போயிடாரு. இப்போ பெக்கனுக்கும் யோன்ஜனுக்கு பொருள் என்ன நடக்க சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ பெக்கன் பார்க்குறாங்க, ஜிம்னுக்கு ஹஸ்பண்ட் சொன்னாங்களா இவரா சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இவர் நம்ம அங்கே பார்த்தோமே சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ யோன்ஜன் பார்த்துட்டு இருக்காங்க, எதுவுமே சொல்ல அப்படி உள்ளே போயிடாங்க. ஜிம் உள்ளே போயிட்டு அவர் போய்ட்டு கேஷுவல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவர் உள்ள போய்ட்டு படுத்துறாரு. ஏன்னா அவங்க சாப்பிட்டு தான் வந்திருப்பாங்க. இப்போ ஜங்கு அப்படின்னு இருக்காங்க, அவர் மாதிரி இருக்கு. அவங்க தான் நீ போகணும்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாரு உள்ள, ஆனால் அவர் போகவே
அப்படின்னு இருக்காரு. இப்போ எல்லாரும் இவங்க பாட்டு தூங்கிடுறாங்க. யூஎஸ்ல நல்ல கோல்டு வெதரில் இருக்குது. இப்போ ரொம்ப ரொம்ப சில்லுன்னு ரொம்ப ஸ்னோஃபால்ஸ் விழுந்துட்டு இருக்கு. ஒரு சீசன் அது. அப்படியே ஜிம் படுக்க ரூமில் தூங்கிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி இருக்குது சார். இந்த தூக்கமே வர சொல்லிட்டு இப்போ விண்டோஸ் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா ஜங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. புரியவே இல்லை அவருக்கு. இப்போ நம்ம ஜிம்முக்கு வந்து தெரிஞ்சிருக்காது இந்த மாதிரி மசாஜ் நடந்ததுலாம். நம்ம ஜின்னு வந்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பார் இல்லையா, அது எல்லாமே போகும் ஃபோனில் தானே கேட்டிருக்காரு. ஜிம்முக்கு தெரியாது இதெல்லாம். அவர் பாட்டுக்கு வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு வந்துருப்பார் எதுவும் சொல்லாமல். இந்த பக்கம் ஜிம்மி தூங்கிட்டே இருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. சின்ன ஜம்க்கு நிற்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி என்ன நின்று நம்மளுக்கு என்ன சொல்லிட்டு அவர் பாட்டு படுத்துருக்காரு. இப்போ பார்த்தா நெக்ஸ்ட் டே பார்க்குறாங்க ஜம்க்கு அப்படின்னு இருக்காங்க. போகும் ஒரு மாதிரி இருக்குங்க. பாரு இருக்கா அப்படின்னு இருக்காரு. கேட்குறாங்க என் ஒய்ஃப் என்கிட்ட பேசணும் ஓகேவா, என் லைஃப்பில் நினச்சிட்டு அவங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அவன் தெரிஞ்சிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் ஜங்குக்கு போக ரெடியாக இல்லை. நான் போக மாட்டேன். ஏன் ஜிம்மி கூட நான் பேசி ஆகும். ஜிம்மி என் கூட வந்தே ஆகும்னு சொல்கிறாங்க. எங்கே வரும் எதுக்கு வரும் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. பாருங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ அவன் லைஃப் விட்டு போ, அவன் இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க, வந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு போகும் சொல்கிறாங்க. இல்லை அவன் ஃபேட்டு என் கூட மட்டும்தான், என்னை தாண்டி அவனுக்கு வேறு எதுவுமே கிடையாது. அதனால தான் அவன் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் கண்ணில் வந்து பட்டிருக்கான். அதுக்கப்புறம் நான் இப்போ ரிட்டன் வந்திருக்கேன். எனக்கு என்னோட மெமரிஸ் வந்துருச்சு. எனக்கு என் ஜிமின் வேணும்னு சொல்கிறாங்க. பாரு நீ வேணா வச்சுக்கிறதுக்கும் வேணா தூக்கி போகிறதுக்கும் அவன் ஒன்றும் பொம்மை கிடையாது ஓகேவா. அவன் ஹியூமன் ஓகேவா. அவன் நார்மல் ஹியூமன். அவனும் எவ்வளோ பெயின் தான் தாங்குவான் ஓகேவா. அவன் ரொம்ப பெயினில் இருக்கான். இப்போ தான் கொஞ்சம் வெளில வந்திருக்கான். தாய் செஞ்சு நிம்மதியாக இருக்க விட்டு போறியா அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜங் பார்க்க நான் போக முடியாது. ஜிமின் என்னை மன்னிச்சியா அவன் சொல்லி ஜங் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு புரியல. ஜிம் ஹாஸ்பிட்டல் வந்து அப்புறம் போகும் போய் மீட் பண்ணிட்டு அங்கே என்ன நடக்க சொல்லி கேட்க. இப்போ போகமும் நடந்தெல்லாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் அவனுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருக்கு. அவனுக்கு பெயின் வந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் சர்ஜரி அவங்க அப்பா பண்ணியிருக்காரு. அது தெரியாமல் தான் அதுக்கு அவங்க மெமரிஸ் எல்லாமே இருந்துக்க சொல்லவும் ஜிம் பார்க்குறாங்க. ஓ அப்படி சொல்லிட்டு நார்மல் விட்டுறாங்க. பெக்கன் பார்க்குறேன். என்ன நீ கேஷுவல் எடுத்துக்கிறா சொல்கிறாங்க. வேறு என்ன பண்ணு கேட்குறாங்க. என்ன பேச சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அப்படி ஒரு பண்ணி நடந்தது அப்படின்னாக்கா என்னை விட்டுப்பாரு அவரே சொல்கிறாங்க. நானே இங்கே போகணும்னு நினச்சா கூட என்னை விட்டுப்பாரு அவர். இல்லை விட்டுக்க மாட்டாரெலாம் சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்துட்டு அவர் மட்டும்தானே முடிவு எடுத்துருக்காரு. இது எல்லாமே இது என்ன கேட்டுக்கணும்ல. இவருக்கு அப்படி நடந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லியிருக்கல. நான் ஒரு டாக்டரா என் ஒய்ஃபாக டாக்டராக என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. எனக்கு என்ன பண்ணு யோசிக்க மாட்டேன். நான் என்னை பற்றி எதுவுமே யோசிக்கல. அவனை பற்றி மட்டும் தான் யோசிச்சிருக்கான். நான் எப்படி அவனை விட்டு ஒரு பாசம் மூவ் ஆன் பண்ணுவான்னு நினச்சிருக்கானா. சரி அவன் நினச்சது கரெக்டு தானே. அப்புறம் என்ன மூவ் ஆன் பண்ணாமல் இருக்கா அப்படி தானே. சீக்கிரம் மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணுறா சொல்லிட்டு நாங்கள் ஜிம்மின் போயிடுறாங்க. பகம் பார்க்குறாங்க. பகம் பார்த்துட்டு கண்டிப்பாக மூவ் ஆன் பண்ண மாட்டேன் தெரியும். இருந்தாலும் போல்டாக பேசிட்டு போகிறான்னு பார்த்துட்டு இருக்காரு. பெக்கன் பார்க்குறாங்க. மூவ் ஆன் பண்ணுறது அந்த 5 வருஷத்தை மூவ் ஆன் பண்ணிருக்க வேண்டியது தானே. எதுக்கு மூவ் ஆன் பண்ணல சொல்லிட்டு பெக்கன் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜோன்ஷன் பார்க்குறாங்க. ஆனால் அவர் பாவம் அவர் அங்கே நின்றுக்காரு சொல்கிறாங்க. இப்போ பகம் பார்க்குறாங்க. அவர் வீட்டுக்கு வராங்க. பாச்சு அங்கே அவனை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் போயிட சொல்கிறாங்க. நான் போக மாட்டேன். நான் என் ஜிம்மில் விட்டு போக மாட்டேன். நான் இப்படி தான் இருப்பேன். அவன் மன்னிக்கணும். அவனையும் வந்து என்கிட்ட பேசணும் ஓகேவா. அவனையும் என்கிட்ட பேசுகிற வரைக்கும் எப்படியே இருப்பேன் சொல்கிறாங்க. டேஸஸ் போயிட்டே இருக்குடா. 4 days போயிடுச்சு. இன்றைக்கி இன்றைக்கி 5 days ஆகுது. ஜவுக்கு அப்புறம் ஸ்ட்ரென்த்தே கிடையாது. கொஞ்சம் கூட ஸ்டாமினா கிடையாது அவருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி வீக் ஆகிட்டாரு. இப்போ நம்ம ஜிம்மின் போகம் இவங்களும் டியூட்டி முடிச்சு வராங்க. இப்போ தான் நம்ம ஜவுக்கு தான் டொப்புன்னு மயங்கி விடுறாரு. இப்போ ஜவுக்கு போகம் பார்க்குறாங்க. கடவுளே இவங்க நினச்சி என்ன பண்ணுற சொல்லிட்டு இவங்க 4 பேர் டாக்டர்ஸாக இருந்து கூட யாருமே அவர் பார்த்ததில்ல. இப்போ டக்குன்னு தூக்குறாங்க. நம்ம தூக்கிட்டு போய்ட்டு உள்ள அட்மிட் பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. செக் பண்ணி பார்க்குறாங்க. தண்ணி கூட குடிக்காம இருப்பான் போல சொல்கிறாங்க. தண்ணி கூட குடிக்கலையா அப்புறம் சொல்லிட்டு நம்ம வேக்கன் பார்க்குறாங்க. நம்ம போனதுக்கப்புறம் இவன் போயிட்டு எதுவுமே பண்ணியிருக்க இல்லையா அப்படி நின்று தானா சொல்கிறாங்க. அப்படி நினைப்பான் போல சொல்கிறாங்க. இப்போ பக்கத்தில் ஒரு பாட்டி இருப்பாங்க. இப்போ அபோகம் மட்டும் கூப்பிட்றாங்க. சொல்லுங்கிறான்மா சொல்கிறாங்க. இந்த பையன் ஏன் இங்கே நின்னா கொஞ்சம் கூட ஆசையாமல் அவன் பாட்டுக்கு வந்து ஸ்னோஃபால்ஸ்லாம் அவன் மாதிரி எப்படி விழுந்துச்சு தெரியுமா சொல்கிறாங்க. ஏன்னா பண்ணிட்டானே தப்பு பண்ணிட்டானா அப்படி கேட்குறாங்க. ஆமாம் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டான் சொல்கிறாங்க. அங்கே பாரு பாவம் ஓகேவா கொஞ்சம் மன்னிச்சு விடுங்க சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ நம்ம போகம் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஜிமின் பாட்டுக்கு பக்கத்தில் அமைதியாக உட்காந்துருக்காரு. எதுவும் பண்ணவே அவர் கூட கேஷுவலாக உட்காந்துருக்காரு. வெக்கன் பார்க்குறாங்க. பார் ஜிமின் நீ எப்படி மாறின அப்படி கேட்குறாங்க. பாரு ஜிமின் எனக்கு உங்கள் லைஃப்பில் நடந்ததுன்னு தெரியாது சார். நீ புரிஞ்சுக்கோ அவன்கிட்ட பேசியாவது உனக்கு அந்த ஊருக்காவது அனுப்பி வை அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ போகம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்றாங்க. இப்போ ஒரு 3 hours ஆஃப்டர் நம்ம ஜம் கொஞ்சம் ஐஸ் ஓப்பன் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இவங்க எல்லாரும் போயிட்டாங்க. ஜிம் கூட உட்காந்துருக்காங்க. இது ஜிம்மில் ரூமில் தான் ஓகேவா. ஆக்சுவலாக ஜிம்மில் அவர் தூக்கிட்டு ஜிம்மில் ரூமில் படுக்க வச்சுருப்பாங்க. ஜிம் தான் ஜங்கு முன்னாடி உட்காராங்க. பாருங்கள் மிஸ்டர் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கா மிஸ்டர் ஜங்குக்கா அப்படி கேட்குறாங்க. ஆமாம் மிஸ்டர் ஜங்குக்குங்க பாருங்கள் நீங்கள் இப்படி பண்ணுற அன்றைக்கி ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுது ஓகேவா. என்னை பார்த்து எல்லாம் என்ன நினைப்பாங்க ஓகேவா. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது பேர்டனாக இருக்கீங்க நீங்கள். எனக்கு 5 days அங்கே நின்றுருக்கீங்க. எதுக்கு உங்களுக்கு இந்த கஷ்டம். உங்களை யாரும் நிற்க சொன்னா இவ்வளோ டேஸ் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க எதுக்காக அங்கே வந்திருக்கீங்க அப்படி கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. கண்டிப்பாக உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல. நான் உன் ஜங்குக்கு யார் சொல்கிறாங்க. நீங்கள் ஜங்குக்கா யார் சொன்னா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறேன். நான் உன் ஜங்குக்கு நான் என்னோட ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் அதெல்லாம் பாஸ்ட் ஓகேவா. பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டு. அது வந்து மூவ் ஆகணும் ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு உங்க கூடலாம் வாழறதுக்கு விருப்பமே இல்லை. ஈவன் உங்களை பற்றி யோசிச்சு கூட பார்க்கறதில்ல. லீகலாக நான் உங்கள்கிட்ட பிரிஞ்சுட்டேன். நீங்கள் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஈவன் உங்கள் மேலே என்னால் கேஸ் ஃபைல் பண்ண முடியும் சொல்கிறாங்க. கேஸா என்ன கேஸ் ஃபைல் பண்ணுவோம் ஜங்கு கேட்குறாங்க. நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்கடா எக்ஸ்காஸ் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். பரவாயில்லையா அப்படி கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறீங்க. என்ன வேணாலும் சொல்லிக்கோ நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. ஆனால் எனக்கு நீ வேணும். நீ இல்லாமல் இருக்க முடியாது அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க. நீங்கள் எனக்கு வேணாம் ஓகேவா. எனக்கு உங்களை ஒரு பர்சன் செட் ஆக மாட்டாங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் ஓகேவா. அவங்க கூட இருந்தாக்கடா
ரொம்ப. ஏன்னா நீங்கள் என்னை பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் என்னன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நீங்கள் எனக்கு கொடுத்த ஒரு பிச்சைன்னு வச்சுக்கோங்க. இந்த லைஃப் எனக்கு நீங்கள் கொடுத்த ஒரு பிச்சை, ஓகேவா? இப்போ டாக்டராக இருக்கேன்னா இது எல்லாமே நீங்கள் கொடுத்தது என்னது எனக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. ஆமாம், இதெல்லாம் நீங்கள் கொடுத்தது எனக்கு, ஓகேவா? நீங்கள் அப்படி தானே நினச்சிருங்க. நீங்கள் எனக்கு பர்டனாக இருந்தால் நான் பர்டனாக தானே சொன்னீங்க. அப்போ நான் பர்டனாக இருந்தேன்னா இதெல்லாமே நீங்கள் அப்படி தானே கொடுத்துருப்பீங்க. நீங்கள் போட்ட பிச்சை தான் வாழ்ந்துட்டுருக்கேன், ஓகே? டாக்டராக இருக்கா அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு நிமிஷம் ஜங்க் போகிறாங்க, ஜிம்முக்கு போகிறாங்க. போயிட்டு அவர் செக் எழுதுறாங்க. இதை வச்சுக்கோங்க சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்க. இது நீங்கள் எவ்வளோ பேருக்கான டொனேஷன் பண்ணுற லெவலில் நீங்கள் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் ரிச்சஸ்ட் செய்வோம் எனக்கு தெரியும். பட் எனக்காக நீங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதுக்கான மணி அந்த டைமில் கொடுக்க முடியல. ஏன்னா அந்த டைம் எதுவுமே இல்லை. இப்போது நான் கண்டிப்பாக கொடுக்குறேன்ல. நீங்கள் என்னை படிக்க வச்சிருக்கீங்க. ஆனால் அந்த படிப்புன்றது என்னோடது, ஓகேவா? என்னோட பிரெயின் யூஸ் பண்ணி தான் நான் படிச்சிருக்கேன். மணி மட்டும் தான் உங்களோடது, ஓகேவா? லைக் ஒரு லோன் போட்டு படித்தா எப்படி நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோமோ அதே மாதிரி தான், ஓகேவா? நீங்கள் எனக்கு ஃப்ரீயாக எதுவும் பண்ண தேவையில்லை இல்லையா? அதனால தான் நீங்கள் ரொம்ப அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க. உங்களை நான் கஷ்டப்படுத்தி படிக்க வச்சிருக்கேன், படிச்சிருக்கேன். அதனால் வேண்டாம். உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினச்சேன். அதுக்கான சான்ஸ் டைம் எனக்கு கிடைக்கல. நீங்கள் சொன்னீங்க உங்கள் கண்முடியும் வரக்கூடாது சொல்லிட்டு, அதனால தான் வர முடியாமல் போயிடுச்சு. இப்போ அதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு, வச்சுக்கோங்க சொல்லிட்டு மணி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க, என்ன பண்ண சொல்லிட்டு இதில் 10 crore இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்முக்கு இங்கே சேலரி வந்து மில்லியன் கணக்கில், ஓகே? அவர் ஒரு சர்ஜரி பண்ணாரு அப்படின்னாலே அவருக்கு வந்துட்டு மில்லியன் கணக்கு வந்து சேலரி வரும். இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, இது சொல்கிறாங்க. இதில் ஒரு பர்சன்டேஜ் தான் அவர் படிக்க வச்சிருப்பாரு. பட் 9% வந்து எக்ஸ்ட்ரா அவர் கொடுத்துருக்காரு. நான் உங்களுக்கு இது கொடுக்கணும்னு நினச்சேன், ஓகேவா? இப்போ எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், கில்ட்டி இல்லாமல் இருக்கும். நான் யாரோட மண்ணிலே படித்து வளர்ந்துருக்கேன். யாரும் என்னை பார்த்துருக்காங்க. ஒரு 7 years எனக்கு ஒரு பர்சன் லைஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஓகேவா? அதனால தான் ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போ எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இதுக்கப்புறம் கில்ட்டி இல்லாமல் தூங்குவேன் சொல்லிட்டு ஜிம்னு கொடுக்குறாங்க. ஜங்க் தான் அந்த செக் அப்படியே கசக்கி தூக்கி போட்டு அப்படியே ஜிம்னு கிட்ட போகிறாங்க. ஜிம்மின் அப்படி ஜங்கோட கணத்தில் ஒன்று வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் டச் பண்ணி ட்ரை பண்ணிங்கனாக்கா அது வேறு மாதிரி ஆகிடும், ஓகேவா? கெட் லாஸ்ட் ஆஃப் மை ஹவுஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, ஜிம்மின் சொல்கிறாங்க கெட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போது வாங்க பார்க்குறாங்க, ஜிம்மின் அப்படி கூப்பிட்றாங்க. இவன் இப்போ அந்த வீட்டை விட்டு போய் ஆகணும், ஓகேவா? இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இவன் இருந்தானாக்கா நான் என்ன பண்ணி தெரிய சொல்கிறாங்க. வாங்க பார்க்குறேன், அவன் வீக்காக இருக்கா சொல்கிறாங்க. அது கவலையில், ஓகேவா? ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட அட்மிட் பண்ணிக்கோங்க. இவன் அதுக்கான மணி கூட நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஓகேவா? தயவு செஞ்சு இங்கேருந்து போக சொல்லுங்கள், ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பர்சனெலாம் என் லைஃப்பில் நான் பார்க்க கூட நினைக்கிறேன். அகைன் உன்ன மாதிரி பர்சன் கூட நான் இருக்க கூட நினைக்கிறேன், ஓகேவா? இனி என் லைஃப்பில் இல்லவே கிடையாது, புரியுதா சொல்கிறாங்க. ஓகேடா, இதோட நம்ம எண்டிங் எண்ட் பண்ணலாம், ஓகேவா? இந்த ஸ்டோரி உங்களுக்கு எப்படி பிடிச்சது அப்படிங்கிறது தெரியல. இதோட எண்ட் பண்ணலாம், ஓகே? பாய், டேக் கேர்.